ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து A Returner Magic Should Be a Specialன்ற சீரிஸோட சீசன் 1 இப்போ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு போஸ்ட் வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வேற லெவலான சீரிஸ். இப்போ சீசன் 2 வரப்போறதுனால தான் நான் இதை இப்போ போறதுக்கான காரணமே. முடிஞ்சளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாம பொறுமையா போறாங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து உங்களுக்காக பொறுமையா பண்ணி போட்டுருக்கேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இவ உலகத்துல மிகப்பெரிய போராட்டமே நடந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு போர் காலத்துல நிறைய பேர் செத்து போய் கிடக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் முழு காரணம் ஒரு டிராகன் தான். அந்த டிராகன் எதிர்க்கிறதுக்காக நிறைய பேர் அதுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த கதையோட கதாநாயகன். முட்டாள் ஹியூமன்களா, உங்க மாதிரியான மோட்டல்ஸ் எல்லாம் என்ன தடுக்க முடியும்னு நினைச்சீங்களா? நான் இம்மோட்டல் அழிவே இல்லாதவன் அப்படின்னு அந்த டிராகன் சொல்ல, ஹீரோவும் இப்ப இந்த ஸ்டோரியோட முழு கதையும் சொல்றான். இது ஷேடோ வேர்ல்டு. இந்த உலகம் ஹியூமனிட்டிக்கு மொத்தமா எதிரானது. அதுக்கு மட்டும் இல்ல, உண்மையான உலகத்துக்கும். சடனா கருப்பு இருள் நம்மளுடைய மொத்த உலகத்தையும் சரௌண்ட் பண்ணிடுச்சு. ஆனா எந்த ஒரு விஷயமும் தெரியாம அந்த இருளுக்குள்ள போயிட்டோம். அந்த இருளோட வெளிப்பாடா நம்மளோட உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய இயற்கை தன்மை இழந்து வாழவே தகுதியற்ற நிலைக்கு மாறிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட அந்த இடத்துல எந்த ஒரு உயிரினமும் வாழவே முடியாது. இவ பழைய மாதிரி உலகத்தை காப்பாற்றணும்னா அதுக்கு வெறும் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இந்த ஷேடோ உலகத்தை உருவாக்கத்துக்கான மூல காரணமா இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அழிச்சா மட்டும்தான் இந்த இருள்ன்ற விஷயம் மறைஞ்சு மொத்த இடமும் பழைய மாதிரி மாறும். அதோட வெளிப்பாடு தான் அந்த இருளுக்குள்ள இருக்கிற இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிற ஒன்னத்தை அழிக்க இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். அதுதான் இந்த புரோமியர் நெப்போலிடன். ஒன்னு நாங்க அழிச்சு இந்த உலகத்தை நாங்க காப்பாத்துறோம். அது சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அதை அட்டாக் பண்ண. அப்ப இவங்களோட குரூப்ல இருக்கிற ஷீல்டு வச்சு இருக்க ஒருத்தன அதை தடுக்க திடீர்னு பார்த்தா அந்த மேஜிக் அப்படி மாறிய அதை ஹீரோ தான் இதை பயன்படுத்திருக்கான். அந்த மேஜிக் மொத்தத்தையும் மறைய வச்சுட்டான். என்ன இது எப்படி அப்படி அந்த டிராகனும் திணறனே திரும்பி அட்டாக் பண்ண ஹீரோ அவனோட மேஜிக்கை பயன்படுத்தி அதையும் அப்படியே பிரேக் பண்ணிடுறான். என்ன இது, என்னோட பவர்ல எங்க போச்சு? அப்ப ஹீரோட கை பத்து பயங்கரம் வலியுது. உன்னுடைய மொத்த மேஜிக்கல் பேட்டர்னையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால உன்னால இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாத நல்ல வேலை பண்ண ஹார்மன் அப்படின்னு மிச்சம் 3 பேரும் போயிட்டு அட்டாக் பண்ண போறாங்க அந்த டிராகனை எதிர்த்து. மோசமான ட்ரிக்கி ஹியூமன்ஸ், உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அதுவும் அட்டாக் பண்ண. யாரா நீங்க என்னோட பவர்லாம் இப்படி தடுக்கிறீங்க? இந்த உலகத்தை நான் கைப்பற்றாம விட மாட்டேன் அப்படின்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ண. ஒரு மெயினான மேஜிக் யூசரும் அவருடைய பவரை பயன்படுத்துறாரு. அதை அழிச்செடுக்க நீரும் கத்த. அவ்வளவுதான் மிகப்பெரிய அட்டாக்கோட வெளிப்பாடா அந்த இடமே மிகப்பெரிய இருள்ல இருந்து வெளிச்சமா மாறுது. நான் உங்களை சபிக்கிறேன், எவ்வளவு தேடி இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருப்பீங்க. இது ஒன்னும் முடிவில்லை, திரும்ப நான் உங்களை சந்திப்பேன்னு சொல்லிட்டு அதுவும் அப்படி செத்துறேன். நம்ம அதை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாவேன். ஹீரோவும் ஃபைனலி அதை நாங்க கொண்டுட்டோம், எல்லாரும் நல்ல வேலை பண்ணப்பா அப்படின்னு சாயங்காலம் அங்கேதான் காத்துன்னு இருக்காங்க. இப்போ வேர்ல்டு சேவ் ஆயிடுச்சுப்பா. ஆமா இல்ல இருந்தாலுமே நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் அதை கொண்டோம். சரியா தான் சொல்றீங்க. இப்போ இந்த இடத்துல இதை கொண்டதுக்கான மொத்த விஷயத்தையும் நம்மளுடைய உலகத்துக்கு இப்போ தெரியப்படுத்தணும். இருப்பா கொஞ்ச நேரம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. இப்பதான் எல்லாம் முடிஞ்சிருக்கு, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீதும் சரியா தான் சொல்றேன். இதுக்காக கிட்டத்தட்ட 150 மில்லியன் பீப்புள்ஸ் இதுக்காக நம்ம இழந்திருக்கோம். ஆனா இருந்தாலுமே இந்த இடத்துல மொத்தமா 6 பேர் தான் உயிரோட இருக்கும். என்னால நம்பவே முடியல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹீரோ இதை கேட்டுட்டு என்னமோ உண்மைதான், நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த உலகத்துல இப்படி ஒண்ணு நடக்குமான்னு. இருந்தாலுமே நாங்க 6 பேர் சேர்ந்து தான் இதை கொண்டு இருக்கோம். இதுக்காக எங்க கூட இருந்து எத்தனை பேர் நாங்க இழந்திருக்கோம். என்னோட முக்கியமான நண்பர்களையும் நான் இழந்திருக்கேன். திரும்ப இதெல்லாம் நான் எப்படி மாத்துறது? எல்லாமே இப்ப முடிஞ்சிருச்சு, உலகத்தையும் நாங்க காப்பாத்திட்டோம். ஹீரோவும் இப்படி சோகமா இருக்க இன்னொருத்தவங்களும் சரி ஃபைனலி அந்த டிராகனை நம்ம தோக்கடிச்சிட்டோம், வேற டாபிக் பத்தி பேசுவோமா? இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்துல ரியாலிட்டிக்குள்ள வர முடியாது. இந்த உலகத்துல 99% கிட்ட மேஜஸ் இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோன்றதையும் யோசிக்கணும். நமக்கு அடுத்தது என்ன தேவை? நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ண போறேன்பா. நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இப்போ நம்ம வேர்ல்டு காப்பாத்திட்டோம், உங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணிக்காதீங்கப்பா. இருந்தாலுமே ரஃபேலோ உன்னோட ஜாப் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? அந்த டிராகனை பயங்கரமா அட்டாக் பண்ணி பிளாக் பண்ண. நீ லைட் ஆஃப் லைட்னு அழைக்கப்படுது. இதுக்கப்புறம் இல்லப்பா, எல்லாமே இப்போ ஹார்மனோடைய முக்கியமான ஹெல்ப் மூலியமா தான் நடந்தது. அதிகப்படியான வெற்றி அவனுக்கு தான் போனது. அது என்னமோ உண்மைதான்ப்பா, ரொம்ப நன்றிடா நீ உதவி பண்ணதுக்கு. இதுக்கெல்லாம் ஏன்பா நன்றி? அவர் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு ஹார்மன்? உன்னால அதோடைய மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அழிக்க முடிஞ்சது. இல்லைன்னா அது நம்மள எப்பயும் முடிச்சு விட்டுருக்கும். உன்னால அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு எதிர்மாறா செயல்பட்டதுனாலதான் நம்ம இப்போதைக்கு இவ்வளவு நிலைமையில இருக்கும். உன்னோட பவர் சாதாரணமானது கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ நிறைய உனக்குள்ள திறமைகளை ஒன்னும் வச்சுன்னு இருக்க. ஃபியூச்சர்ல மேபி நீ இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் சொல்றது உண்மைதான்டா. இருந்தாலும் நான் ஒரு காமனர் தானப்பா. காமனரோ இல்ல நோபுலோ இந்த இடத்துல அது விஷயம் கிடையாது. உலகத்துக்காக யார் போறனாலும் அவங்க ஒரு ஹீரோ தான். உனக்கு அந்த மேஜிக் டவருடைய முழுமையான சப்போர்ட் என்னைக்கா இருந்தாலும் தேவைப்படும் தான். ஏன்னா அதை வச்சு சொல்ல முடியும் நீ எப்படியாப்பட்ட ஆளுன்றது. சரி அடுத்தது நம்ம உலகத்துல என்ன பண்ண போறப்பா அப்படின்னு இவங்க பேசின இருக்கேன். இது என்னோட டியர் ஃப்ரெண்ட்ஸோடைய ஹோமுக்கு போயிட்டு நான் விசிட் பண்ண போறேன் அவங்களோட இறப்புக்காக. ஏன்னா அவங்களுக்காக மரியாதை செலுத்தி ஆகணும். அந்த இடத்துக்கு போயிட்டு நான் திரும்பி என்னுடைய வெஸ்டர்ன் கிங்டம்ஸ்ல போயிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ண போறேன். இங்க செத்து போனவங்களுக்காக அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு கூட வேண்டுவேன். என்னதான் இருந்தாலும் இன்னும் முழுமையா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம நிம்மதியா இருக்கலாம். இன்னும் இந்த ஷேடோ வேர்ல்டு முழுமையா நம்ம உலகத்தை விட்டு மறைஞ்சிருச்சா இல்ல திரும்ப எப்ப வேணாலும் வருமானது நான் இன்னமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இது கண்ணாடி போட்டு வர சொல்ல. இந்த ஷீல்டு யூஸரும் சரி உன்னை பத்தி நான் அசாட்டு அவ எதுவுமே சொல்லாம அமைதியா திரும்பிக்கிறான். ஹார்மனி நீ திரும்பி உன்னுடைய ஹார்பிரன் அகாடமிக்கு போக போறியா? நானா உனக்கு எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட
கேள்றா அப்படின்னு ஒருத்தரையோட பிளாஷ்பேக் அவனுக்கு ஞாபகம் வருது. நான் இப்ப சாக போறேனா, இந்த இடத்துல எனக்கு சாக விருப்பம் இல்லைனா அப்படின்னு இவன் கண்ணு முன்னாடியே இவளோட ஃப்ரெண்டு அப்படி இறந்து போக்க. இல்லப்பா நான் என்னமோ கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த டிராகன் கண்மூடிக்க. இது வாய்ப்பே இல்ல, அப்பனா இது முடியலையா, இது மேஜிக் பவர், அது என்னமோ உயிரோட இருக்குன்னு எல்லாரும் புலம்ப. அதுக்கு இப்ப தெரியும் நம்மள எப்படி கொல்றதுன்னு. ஒரு நிமிஷம் அந்த டிராகனோட ஹார்ட் என்ன உனக்கு தெரியும், அதை பத்தி சொல்லி என்ன நடக்குது. நான் இதை பத்தி ஓல்டு டாக்குமெண்ட்ல படிச்சிருக்கேன். இந்த டிராகனுக்கு அதோட இதயத்துல வெறும் பிளட் மட்டும் புஷ் பண்றது கிடையாது, அதோடைய தேவைக்காக நிறைய மானாவை வந்து சர்க்குலேட் பண்ணினே இருக்கும். எப்போ இந்த டிராகன் சாகுதோ அதோட பிளட்டும் சர்க்குலேஷன் ஆகுது நின்னுடும். அப்பனா இதுக்கு அர்த்தம் அதோட மானவ மூலியமா தான் திரும்பி உயிரோட வந்திருக்கா. இப்போ இதுக்கு வாய்ப்பே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடமும் அப்படி அழிய இவங்களும் தடுக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றாங்க. நம்ம இந்த இடத்துல சாக கூடாது, இல்ல இந்த மாதிரியான டைம்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில ஹியூமன்ஸ் அந்த டிராகனை தோக்கடிச்சுன்னு ஒரு பேர் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரியான மேஜிக் பவர் இருக்கும்போது நம்மளால அதை என்னைக்குமே சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்மளோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதை எதிர்த்து நிற்போம். ஹீரோவா அவனோட பவர் பயன்படுத்தலாம் பார்க்க அந்த ஸ்பெல் அப்படி பிரேக் ஆயிடுது. ஒன்னத்துக்கும் உதவாதுரா ஹார்மேன், உன்னோட மேஜிக் பவர் இப்போ ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏன்னா அதோடைய பவர் இப்போ அதிகமா இருக்கிறதுனால உன்னோட வேலை செய்யாது. இப்போ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட முடிவா இருக்கணும். இப்போ என்னதான் நடக்க போகுது இந்த வேர்ல்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறன்னு இருக்காங்க. ஏன்னா ஒரே டைம்ல எல்லாருமே சாக போறாங்க. ரியலி இப்ப நான் சாக போறேனா நான் அப்படின்னு ஹீரோவை கத்திக்கிட்டே அந்த பவரோட அப்படி அழிஞ்சு போயிடறான். இப்ப அவனும் ஒரு ஸ்கூல்ல கண்மூடிக்க ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஏறான். என்ன இது, இங்க என்னதான் நடக்குது, நான் எங்க இருக்கேன். அவ பார்த்தா ஒரு ஸ்கூலோட செர்மோனி நடக்கிற இடத்துல தான் அவன் நின்று இருக்க. ஒரு டீச்சரும் வர கிளாஸ் குவியுது அந்த இடத்துல. வெல்கம் டு தி நியூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்கூலோட பேரு ஹெப்ரியான் அகாடமி. இந்த டீச்சரை பார்த்து பொண்ணுங்க எல்லாமே மறக்குதுங்க. ஏய் இவங்க ப்ரொஃபஸரா, பார்க்கவே பயங்கரமா அழகா இருக்காங்க. பசங்களா அமைதியா கவனிங்க சொல்றது. இது ப்ரொஃபசர் பிரிக்கிட்டேவாச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எங்களால ஸ்கூல் சார்பா ஏத்துக்க முடியாது. நாங்க வைக்கிற இப்போதைய டெஸ்ட்ல உங்களால கிட்டத்தட்ட டாப் 600 வந்தா மட்டும் தான் நாங்க இந்த ஸ்கூல்ல உங்களை ஏத்துப்போம். டெஸ்டா, அதை பத்தி எதுவும் தெரியாது எனக்கு அப்படின்னு பொண்ணுங்களும் புலம்ப. இந்த டெஸ்ட் என்னன்னா ஷேடோ வேர்ல்ட அழிக்கிறது அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அந்த ப்ரொஃபஸரும் ஒரே டைம்ல சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ அதிர்ச்சி ஆறான். ஷேடோ வேர்ல்டு கிளியர் பண்ணணுமா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தான் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களோட அகாடமியில ட்ரைனிங் கொடுப்போம். இதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த டெஸ்டோட அடிப்படை என்னன்னா ஷேடோ வேர்ல்டோடைய ஆர்டிபிஷியல் சின்ன ஷேடோ வேர்ல்ட கிரியேட் பண்ணிருப்பாங்க. இங்க என்னதான் நடக்குது, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இந்த இடத்துல உங்களுடைய சீனியர்ஸை வந்து சந்திப்பீங்க. அவங்க மித்த விஷயத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆலோசனைப்படி அவங்களுக்கு கீழே தான் நீங்க டெஸ்ட்ல கலந்துப்பீங்க. இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா திரும்பியும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்த வருஷமானது 3613 வருஷத்தோட எக்ஸாம் இப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு ப்ரொஃபஸரும் சொல்ல ஹீரோவும் இதை கேட்டு ஷாக்கோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இதுக்கு வாய்ப்பு இல்ல. ஹிப்ரியான் அகாடமியோட என்ட்ரன்ஸ் செரிமோனில நான் இப்ப இருக்கேன். அந்த பேட்டில் வந்து அந்த டிராகனுக்கு எதிராக நடந்தது கிட்டத்தட்ட 3616 வருஷத்துல. அப்ப அடுத்த 10 இயர்ஸ்ல இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். எல்லாருமே செத்து போயிடுவோம். நான் ஃபைட் பண்ணியே தீரணும். எந்த காரணத்துக்காகவும் அப்ப நான் பலவீனமா இருந்த மாதிரி இப்ப இருக்க மாட்டேன். இது எனக்கு கிடைச்சிருக்க இன்னொரு வாய்ப்பு. இது ஒன்னும் கனவு கிடையாது. இது எல்லாமே திரும்ப எனக்கு ஞாபகம் வந்த வியூ தான். அப்பனா இதுக்கு அர்த்தம் நான் திரும்பியும் இந்த இடத்துக்கு அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கேன். ஏய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? யாரோட பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கான். உனக்கு உன்னோட மீட்டிங் ஸ்பாட்டை கண்டுபிடிக்க முடியல தம்பி. நீ தானே டெசியர் ஹார்மன், என்ன மன்னிச்சிருங்க. ஆல்ரைட், நான் தான் லடோரியா டோரிச்சே. நான் செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா இந்த இடத்துல இருக்கேன். உன்னுடைய மானிட்டர் நான் தான் இந்த இடத்துக்கு. நைஸ் டு மீட் யூ. உங்களை பார்த்ததுல லடோரியா மிஸ். சாதாரணமா கூப்பிடுறா மிஸ் எல்லாம் வேணாம். நைஸ் டு மீட் யூ. உன்னை பார்த்ததுல லடோரியா. இவ உண்மையிலேயே ஃபயர் மேஜிக் பில்டர்ஸ்லயே ரொம்ப ஜீனியஸான மேஜஸ்ல ஒருத்தி. இவளை எனக்கு திரும்பியும் ஞாபகம் இருக்கு. இவ அகாடமி ரேங்கிங்ல டாப் பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தி. என்னடா அப்படி முடிச்சுன்னு இருக்க? என்ன பார்த்தேன் ஒண்ணு இல்லப்பா, ஜஸ்ட் நர்வஸா இருக்கு. சரி டெஸ்ட் பத்தி என்ன? அதை பத்தி தான் நர்வஸா இருக்குன்னா நான் உனக்கு சொல்லி தரேன், கவலைப்படுத்தேன். இல்லங்க பரவாயில்ல, இருந்தாலும் நீ ஃபைட் பண்றத பத்தி இப்ப பாப்போம். என்னது நீ ஒரு காமனரா? உங்களால நம்ப முடியல. இருந்தாலும் அது என்னோட இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமா இருக்குமா? இல்லடா பரவாயில்ல, நீ இருந்தாலுமே பாஸ் ஆனா கூட பேட்டா கிளாஸ் மட்டும் தான் இருப்பேன். எனக்கு தெரியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த அகாடமியில 2 பிரிவா தான் பிரிப்பாங்க. நோபல்ஸ் எப்பவுமே ஆல்பா கிளாஸுக்கும் சாதாரண அடித்தட்டு மக்கள் ஆகிய என்ன மாதிரியான காமனர்ஸ் எல்லாமே பேட்டா கிளாஸ்க்கு தான் போவோம். என்னதான் காமனர்ஸுக்கு மிகப்பெரிய டேலண்ட் இருந்தாலுமே அவங்களுடைய காமனர்ன்ற அடையாளத்தை வச்சு பேட்டா கிளாஸுக்கு தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி ஆல்பா கிளாஸ்ல இருக்கிறவங்க நோபல்ஸா இருந்தாலுமே அவங்களுக்கு எந்த விதமான டேலண்டோ இல்லைனாலும் ப்ராப்பரான எஜுகேஷன் லெவல் கூட இல்லைன்னா கூட நோபல்ஸ்ன்ற முறையில அவங்க ஆல்பா கிளாஸ்ல தான் இருப்பாங்க. இப்ப நடக்க போற டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகலாம் வருத்தலாம் படாதடா ஹார்மன். அதுக்கப்புறம் ஹீரோவை அவங்கள மீட்டிங் ஸ்பாட் கூட்டு போறாங்க. இவனும் இந்த இடத்துல ஏற்கனவே பார்த்ததுனால கொஞ்சம் ஆச்சரியம் கூட படல. இதை பார்த்து லடோரியாவும் என்னடா நீ சர்ப்ரைஸ் ஆகல? ஒண்ணு இல்ல, இந்த மாதிரியான சிமிலரான பில்டிங் நான் முன்னாடியே பார்த்திருக்கேன்பா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எந்த மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கிற பில்டிங் எந்த இடத்துலயுமே நீ பார்க்கவே முடியாது. அப்ப எப்படி நீ இது மாதிரி சொல்லுவேன்? கதை ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூச்சு பார்க்க சரி விடு, ரொம்பவே லேட் ஆச்சு மா போவோம்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி பார்க்க லடோரியா எவன்டா நீ இவங்களும் பார்க்க. இவனை உங்களுக்கு தெரியுமா? இவனை ஹில்ஹிம் தான் சொல்லுவாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இவன் வாட்டர் மேஜிக் வீல்டரா இருப்பான். என்ன லடோரியா இவங்களை உனக்கு பிடிக்காதுங்களா? சுத்தமா பிடிக்காது. நீ வேற, இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை தான். என்ன விஷயமா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்? ஓ நீ திரும்பியும் ஸ்லோவா வந்துட்டியா? இதான் கொல்ல மாந்தா ஏதோ தப்பு. ஒன்ன மாதிரியான பைத்தியக்கார பேச்செல்லாம் பேசி இந்த இடத்துல நாங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சொல்ல வந்த விஷயம் என்ன சொல்லு. வெறுப்பு எத்திரியா? ஃபயர் மேஜிக் யூஸர்னா அவ்வளவு பெரிய அதுவா? தேவையில்லாமலாம் பேச இருக்காத. ஓ ஃபயர் மேஜிக்னா உங்களுக்கு ரொம்ப கேவலமா போயிடுச்சா? அப்ப வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ற நீங்களா யாருப்பா? ரெண்டுத்துக்கும் பெருசா வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. வேணும்னா 2 பேரும் மோதி பாத்துருமா யார் பெரியவங்கன்னு? எனக்கு தெரியும், மோதி பார்த்தாலும் நான் தானே அதுல ஜெயிப்பேன். அப்படி 2 பேரும் சண்டை போட. சரி இருந்தாலும் அப்ப லடோரியாவோட ஜூனியர் அணியே. ஆமாங்க நான் தான். நீ
மைனரா? சரி உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு டெஷேர் ஹார்மன். அவனும் அவனுடைய பேர் இருக்கிற ஐடியா பார்க்க அதுல பார்த்து காமனர்னு போட்டிருக்கிறது இவனு பார்த்துட்டு, என்னது நீ ஒரு காமனரா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் லடோரியா. உன்ன மாதிரியான கேவலமான ஃபயர் மேஜிக் யூசர்ஸ் எல்லாம் எப்படியாப்பட்ட ஆளு தான் கிடைக்கணும். எனக்கு இதுக்கப்புறம் எந்த விதமான காம்படிஷனும் கிடையாது. என்ன அர்த்தம் எப்படி சொல்றேன்னா, அது நீ டெஸ்ட்லயே பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறதுக்கு முன்னாடி உனக்கு என்னோட வார்த்தைகள் மூலியமா ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். உனக்கு லக் இருந்தா இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணி காட்டு தம்பி. அப்படி இல்லைன்னா இந்த பேட்டா கிளாஸுக்கு போறது கூட தகுதி இல்லாம இந்த ஸ்கூல்ல விட்டு போயிடுவேன். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. இதுக்காக இவ்வளவு பில்டப் மூடிட்டு போட நாங்களும் ஜெயிப்போம் அப்படி உன பக்கம் கடுப்பாவே அனௌன்ஸ் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. டெஸ்ட்ல கலந்து போற யாரா இருந்தாலும் சீக்கிரமா டெஸ்ட் நடக்க போற ஏரியாக்கு வாங்க, நம்ம போலாமாங்க அப்படின்னு இவங்களை பார்த்து கேட்க, வாடா போவோம் அப்படின்னு அவங்க கடுப்புல சொல்றாங்க. ஏய் ஒரு நிமிஷம் கவனி, கண்டிப்பா இந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகுற. அவ எவ்வளவு திமிர் பேசிட்டு போறான் பாத்தியா? நல்லா புரிஞ்சுது. இரவு போகும்போது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட பிளேஸும் எனக்கு தெரியும். யார் யார் எந்தெந்த வேலையில இருப்பாங்க, எப்படி போட்டவங்கன்னு. உண்மையிலேயே சொல்றேன், இது என்னோட பாஸ்ட் லைஃப் தான். நான் திரும்பவும் இந்த உலகத்துக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நம்ம கரண்ட் உலகத்துல இருக்க சயின்ஸ் படி பாஸ்ட்ன்ற ஒரு விஷயத்துக்கு யாராலுமே போக முடியாது. அப்படி போகணும்னா செத்து தான் போகணும். ஒன்லி ஃபியூச்சருக்கு மட்டும் தான் போக முடியும்ன்ற விஷயத்த உண்மையிலேயே புரிஞ்சுக்கோங்க. அதுவும் தியரிட்டிக்கலா தான். இது ஒரு அனிமேக்காக ஃபேண்டசியா சொல்லியிருக்காங்க. அப்ப ஹீரோவும் எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு, அவன் இங்க இல்ல, இப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் திருன்னு முயற்சின்னு இருக்கேன். ஏய் நீ தானே அப்படின்னு ஒரு வாய்ஸ். இதை கேட்டு அவனும் ஷாக்லேயே திரும்பி பார்க்க, என்னடா நீ எல்லாத்தையும் திருன்னு முயற்சி பார்த்துன்னு இருக்கேன், ஏன் அப்படி பண்ணி இருக்கேன்? இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி லைஃப்ல அந்த டிராகனை எதிர்க்கும் போது அது கூட போராடி செத்து போனவங்கள இவரோட ஃப்ரெண்ட்ஸ்ல எவ்வளவு ஒருத்தி ரொமான்டிக்கா. எதுக்காக நான் இப்ப பாஸ்ட்டுக்கு வந்தேன்ற விஷயம் எனக்கு புரியல. ஆனா இந்த லைஃப் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அப்ப நான் இன்னொரு வாய்ப்பு இருக்கு. திரும்பியும் என்னோட லைஃபை நான் மாத்தி காட்டுறேன். இந்த வரலாற்றை திரும்பியும் நான் எழுதுறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, ஹீரோவும் ஏதோ ஒரு நினைப்புல, ரொமான்டிக்கா நீ உயிரோட இருக்கியா? ஏய் யாரா நீ? உனக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? இதை கேட்ட ஹீரோ சோகமாயிட்டு, அடடா இதை மறந்துட்டேன், சாரிப்பா. அங்க பாரு, இந்த டெஸ்ட்ல கலந்துக்க போற ஒவ்வொருத்தருடைய ஐடி ப்ரூஃப் வந்து அந்த காமிச்சிருக்காங்களா, அதை பார்த்துட்டு தான் உன் அடையாளம் காண்டி இந்த மாதிரி சொல்றேன். அப்படியா? அப்படின்னா நீயும் நானும் ஒரே டெஸ்ட் குரூப்ல இருக்க போறோம் போலயே. சரி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அவ கிளம்ப. ஹீரோவும், எனக்கு நல்லாவே ஒண்ணு தெரியும் ரொமான்டிக்கா, நீ எப்படி செத்து போனன்ற கூட எனக்கு நல்லாவே தெரியும். திரும்பவும் இந்த வாய்ப்பு நான் இழக்க விரும்பல. லடோரியாவும், ஆர்மன் நீ வந்து குரூப் டிடா. இந்த டெஸ்ட் என்னன்னா ஷேடோ வேர்ல்டோடைய பிகினர் லெவல் தான். கவலைப்படாத, ரொம்ப டேஞ்சரஸ்லாம் கிடையாது. நீ கேள்விப்பட்டவருக்கு ஷேடோ வேர்ல்டுன்றது ரொம்ப ஆபத்தானு நினைச்சிருப்பேன். இந்த ஷேடோ வேர்ல்டு நம்ம அகாடமி சார்பா அவங்களே கிரியேட் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா இங்க இருக்கிற பசங்களுக்கான ஒரு ட்ரைனிங் பாட்டா தான் அதை ரெடி பண்ணிருக்காங்க. இருந்தாலும் கவலைப்படாத, நீ பாதுகாப்பா தான் இருக்க. உனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா இந்த இதுல சிஸ்டம்ல அலாரம் அடிக்கும், அதை வச்சு உனக்கு ஹெல்ப் பண்ண வந்துருவாங்க. பட் ஆனா நீ கேம்ல டிஸ்குவாலிஃபை ஆடிட்டா அவ்வளவுதான். அதனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்காணிப்புல தான் இருப்பாங்க எப்பவுமே. அப்படியா? ஓகே சரி, நான் மத்தவங்களை எப்படி அட்டாக் பண்றது? நீ அட்டாக் பண்ண வேண்டியது உன்னோட மேஜிக் பவரை பயன்படுத்தி தான். ஹெல்ஹேம் நீ என்ன பண்ற? கண்டிப்பா சொல்ற தம்பி, நீ இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் கிடையாது, அவன் பாஸ் ஆவான். அதையும் தான் பார்க்கலாமே. கண்டிப்பா இதுல முதல் ஆளா ஜெயிக்க போறது அசால்ட். இவ மேஜிக் நைட். மேஜிக் நைட்டா? ஹீரோவை இவளை பார்த்துட்டு, அசால்ட் இது இவளை எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி இவளோட நினைவுகள் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இவ ஒரு மேஜிக் நைட்டா தன்னுடைய ஐஸ் அண்ட் ஐ சர்க்கிள் மேஜிக் எல்லாம் இவ பயன்படுத்துவான். அதே மாதிரி யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு பேச்சு கொடுக்க மாட்டான். இவ கூட போராடுறது தான் என்னுடைய மிகப்பெரிய போராட்டமா இருந்தது அந்த காலகட்டத்தில். அவ கூட சண்டை போட்டா என்னால கூட அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியுமா தெரியல. அதே மாதிரி அவளோட ஸ்வாட் இருக்கிற வரைக்கும் அவளை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ரொம்பவே பவர்ஃபுல்லான என்னோட டீம்மேட் அப்படி ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. லடோரியாவும், என்னடா இவன் பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்க்க, என்ன லடோரியா மூஞ்சி எப்படி வச்சுன்னு இருக்கேன்? உனக்கு கிடைச்சிருக்க ஸ்டூடெண்ட் வந்து சரி இல்லையா? நம்ம தோத்துறோன்னு பயமா? இல்லடா, எனக்கு தாண்டா லக்கியான ஒரு பர்சன் கிடைச்சிருக்கான். சரி அதையும் தான் பார்க்கலாம், அந்த காமனர் ஜெயிக்கிறானா இல்ல இந்த நைட் ஜெயிக்கிறாளான்னு. என்னடா தோணு கடுப்புல பார்க்க. திரும்பி உன்னை பார்த்துட்டு அசால்ட் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, முக்கியமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. இந்த இடத்துல அவ மேஜிக் நைட்ன்ற முறையில நீ அவகிட்ட மோதிரத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. இருந்தாலும் விட்டு கொடுத்துறாது, ஓகேவா? நல்லா புரிஞ்சது லடோரியா. சரி, டி குரூப்புக்கான டெஸ்ட் இப்ப ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் கேட்டுக்கிற வர சொல்லி ஹீரோவும் போக, இவங்க எல்லாரும் டி குரூப்பை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஷேடோ வேர்ல்டுக்குள்ள வர, நீங்க ஷேடோ வேர்ல்டுக்கு வந்துட்டீங்க. உங்களோட கேமோடைய கோல் என்னன்னா, இந்த இடத்துல எல்லையா ஸ்டார்ட் பண்ண போற இந்த கோட்ல இருந்து காட்டோட மறுபகுதியில் இதே மாதிரியான ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். நீங்க அதை தாண்டிட்டீங்கன்னா இந்த கேம் முடிஞ்சது. டாப் 3ல வரவங்க யாரா இருந்தாலும் அவங்க மட்டும்தான் டெஸ்ட்ல பாஸ் பண்ணப்பட்டதா ஆரம்பிக்கப்படுவீங்க. நீங்க எந்த விதமான மேஜிக்கையும் பயன்படுத்தலாம், அதர் மெத்தட்ஸையும் பயன்படுத்தலாம். பட் ஆனா தப்பா சீட் பண்ணி ஏமாத்திராதீங்க யாரையும். மத்தவங்களால உங்களோட உடம்புல டேமேஜ் ஏற்படும் போது நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க இந்த கேமை விட்டு. அதனால முடிஞ்சளவுக்கு தப்பிச்சு இந்த எண்டிங் பாயிண்ட் வந்தடைய பாருங்க. ஸ்டார்டிங்ல நீ ஆரம்பிக்க போதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கேமை ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கேன். ஹீரோவும் கண்டிப்பா இதோட முடிவுல அசால்ட் வந்துருவா. இருந்தாலும் அவ திரும்பியும் இந்த உலகத்துக்கு வந்திருப்பாளா என்னைய மாதிரியே? இல்ல நான் மட்டும் தான் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கனா? அப்பனா அவளுக்கு எந்த விதமான மெமரிஸ் இதுக்கு முன்னாடி நடந்தது தெரியலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன்னும் சொல்றதுக்குள்ள, ஏன்னா இவ எதுவுமே பேச மாட்டேன். இவகிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? என்ன டிசர் ஹார்மன் என்னைய பார்த்துட்டு இருக்க குறுகுறுன்னு? உனக்கு எப்படி தெரியும் என்னோட பேரு? எக்ஸாம் நடக்கிற ஹாலில் உன்னுடைய ஸ்டேட்டஸ் ஐடியா பார்த்தேன். அப்படியா? நீ தான் இருக்கிறதுல லோவஸ்ட் சர்க்கிள் அண்ட் ஆவரேஜ் பிசிக்கல் எபிலிட்டி எல்லாம் இருக்கிற ஆளு. ஈவன் நீ உன்னோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணா கூட உனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் அமையாது பின்னாடி. நீ சொல்றது சரிதான். அப்பனா இவ பேசத்தை வச்சு பார்க்கும்போது இவளுக்கு எந்த விதமான பாஸ்ட்ல நடந்த விஷயமும் ஞாபகம் இல்லை. நான் மட்டும்தான் இப்போதைக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன், நீ அப்போதுலேருந்தே என்ன அப்சர்வ் பண்ணிருக்கிறது. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு வீக்கான ஆளுங்களை அட்டாக் பண்றதுல விருப்பமே கிடையாது. அப்படியா? நான் பொழைச்சிக்கினா போய் இன்னைக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க என்ன அட்டாக் பண்ணதுக்கு அப்படின்னு ஹீரோ நன்றி சொல்ல. அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் பண்ண
போன அடுத்த நிமிஷமே அசால்ட்டும் புயல் வேகத்துல ஓடுறா, தூசி கலை போட்டு போறா அவரு அப்படின்னு இந்த இடத்துல ரொமான்டிக்கா கத்தினு இருக்கேன். இவங்க 2 பேரும் ஒன்னா வர ரொமான்டிக்கா ஒரு சின்ன கிரியேச்சரை டிஸ்டர்ப் பண்ணிடா. என்ன மன்னிச்சிடு, அவ கண்ணுக்கு அது ரொம்பவே கியூட்டா தெரியுது. நீ இன்னமும் ரொம்ப சாப்பிட்டான ஆள தான் தெரியற. ஏய் என்னமோனா என்ன அர்த்தம், உனக்கு எப்போ என்ன பத்தி தெரியும்? ஆமால, தேவலாம எதுக்கு இவ விஷயத்துல மட்டும் நான் இப்படி வளர்ந்து இருக்கேன். ஏன் மேல ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு ரேஸ்ல ஃபோக்கஸ் பண்றா. சரியா தான் சொல்றேன். இதே மாதிரி நம்ம ஸ்லோவா போனா 2 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவான்ல. என்னது 2 பேரும் ஸ்லோவா போனா நீ இந்த இடத்துல வேணா இப்படியே நானும் தோத்து பார்க்க மாட்டேன். சாரி அப்படின்னு அவன் சிரிச்சுக்கினே சொல்ல, எதுக்காக உன்னோட ஃபேஸை சிரிச்சா மாதிரி என்கிட்ட இப்படி பண்ணின்னு இருக்க? சும்மா ஒரு பாசம் தான், உன்னோட பாசம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஹீரோவை முன்னாடி போயிட்டு இருக்க. யாரோ காட்டுக்குள்ள இருந்து அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷம் ஹீரோ அதை கமிச்சிட்டு ரொமான்டிக்காவை தள்ளி விட. அவ பார்த்த தூரத்துல இருந்து எவனோ ஒருத்தன் ஃபயர் மேஜிக் தான் பயன்படுத்திருக்கான். தப்பிச்சிட்டாங்க. ஃபயர் ரோட் அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண இன்னொரு பக்கம் ரொமான்டிக்காவும் அவங்களுடைய மேஜிக் பவர் பயன்படுத்த விண்ட் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி அட்டாக் பண்ண அந்த புலிதிக்கு பின்னாடி இருந்து அவங்களும் இன்னொரு அட்டாக் கொடுத்து அவனை காலி பண்ணிடுறாங்க. அந்த பயப்படியும் அதோட கேம்ல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆகிறான். ரிமைனிங் மொத்தமா 5 பேர் இருக்கீங்க. நான் உனக்கு இந்த விஷயம் சொல்லி ஆகணும்டா. ரொம்ப நன்றி எனக்கு காப்பாத்துறதுக்கு. இருந்தாலும் இந்த ஸ்கோர் விஷயத்துல தலையிடுறது என்ன ஓகேவா? ஆம்பா நல்லா புரிஞ்சுது அப்படி அவன் ஸ்மைல் பண்ணினே சொல்ல. எதுக்குடா ஸ்மைல் பண்ணினே சொல்றா, எனக்கு வெறுப்பா இருக்கு உன் முகத்தை பார்க்கறதுக்கே. சரி ரொம்ப டென்ஷன் ஆகாத, சீக்கிரமா அவங்களை போய் பிடிக்கணும். அதெல்லாம் நீ ஓடி போயிட்டு போடி, எனக்கெல்லாம் அது கவலையே இல்லை. நான் இங்க இந்த இடத்துல இருந்து அவங்களை தடுமாற வைக்கிறேன் பாரு அப்படின்னு அவங்களோட விண்டு பவர் பயன்படுத்தேன். அகாடமியில ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஹெட்மாஸ்டரோட தலைமையில அந்த இடத்துல கண்காணிப்பு நடத்தின்னு இருக்காங்க. எந்தெந்த குரூப்லாம் ஜெயிச்சிருக்காங்க தோத்துருக்காங்கன்னு. அதன் வகையில் குரூப் ஏ குரூப் சி வந்து இப்போ மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. இப்போ குரூப் டியும் குரூப் எஃப் மட்டும் தான் கரண்ட்ல போயிட்டு இருக்கு. எல்லாமே ஸ்மூத்திங்கா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த வருஷத்துல நிறைய எக்ஸலண்டான கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நானும் அதான் பார்த்துன்னு இருக்கேன். இந்த வருஷத்தோட மேஜிக் நைட் ஒருத்தி இருக்கான். அவர் ரொம்பவே பார்க்க ஸ்ட்ராங்கா தெரியுறா. என்ன ஒரு நோபல். ஆமாமா அதே போல காமனரும் ஒரு டி குரூப்ல கலந்துருக்கானே. ஆமாமா அந்த மேஜிக் நைட் தான் இல்ல ஜெயிக்க போறேன். இந்த காமனர் இந்த இடத்துல விட்டு கிளம்ப பாரும்போது அப்படின்னு எல்லாரும் நினைச்சுன்னு இருக்க. பிரிஜிட் ப்ரொஃபசரும் ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மேஜிக் நைட்டான அசட்டை வந்து ஃபாலோ பண்ணி இவங்க 2 பேரும் பின்னாடியே ஓடின்னு இருக்காங்க. அவளை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும்னு ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான். இந்த மேஜிக் நைட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு தான் இருக்கான். இருந்தாலும் நான் எப்படி இதுல பாஸ் பண்றது, இவன் வேற கூட இருக்கான் அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா காத்தும் பயங்கரமா வீசுது. என்னடா இதுன்னு அவனை பார்த்துட்டு இருக்க. முன்னாடி பார்த்தா நிறைய சூறாவளி காத்தும் அந்த இடத்துல வீச. அதை என்னொருத்த பறந்து போய் விழ. இதுல என்னோட பிளேட பயன்படுத்தி நான் தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டாம எதிர்த்து நிக்க. இது எல்லாமே நம்மளுடைய ரொமான்டிக்காவோட வேலை தான். அப்ப திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்னது அவ என்ன பண்ணிருக்கா, காத்தியை வெட்டி போட்டு போயிட்டு இருக்கா. அவ மேஜிக் நைட்ன்றதுல தப்பே கிடையாது. அப்பனா இது முடிகிற வரைக்கும் நான் இந்த இடத்துல இருந்து வாட்ச் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தா வேரோட ஒரு மரமும் பொடி நீ மழை விழ வர இல்ல அப்படின்னு அவன் பதறேன். இப்ப அந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 2 பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்க. மொத்தமா 3 பேர் தான் ரிமைனிங் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச அதுல ஒருத்தர் உயிரோட தப்பிச்சு போயிட்டு இருக்கணும்பா. சரி இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல பாஸ் பண்ணுவல அப்படிதானே நீ நினைச்சுன்னு இருக்க அப்படின்னு ரொமான்டிக்காவும் வில்லத்தனமா பேச. அடுத்த டார்கெட் நீ தான்டா இந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு இதை விட்டு நீ போயிடுறது உனக்கு நல்லது. நான் ஏன்னு கேட்கலாமா? எதுக்காக உன்னோட ஃபேஸ் அப்படி சிரிச்ச மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்க? எனக்கு வெறுப்பாகிறா அந்த மாதிரி பார்க்காத. அது என்ன ரீசன் தெரியலப்பா. உன்னை பார்த்தாலே இப்படிதான் எனக்கு சிரிச்சுக்கினே பேசணும்னு தோணுது. சரி இவ்வளவு கைண்ட்னஸோட உன்னோட முகத்தை வச்சு என்கிட்ட காமிக்கிறல, அப்படியே நான் உன்னை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புறேன். வெளியே போக தயாரா அப்படின்னு அவளோட பவரை பயன்படுத்த. சரி நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். சரியா சொன்னேன், நல்ல பையனா இப்படிதான் இருக்கணும். இப்ப பேரு யாருக்கும் இந்த தொந்தரவு எல்லாம் போயிடுற. ஏய் என்னடா பேசுற? நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். முட்டாளா நீ என்னோட மேஜிக் பவரை பார்த்தல, எதுக்காக ஸ்மைல் பண்ற? இப்ப எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு கேவலமா பார்த்து சிரிக்கிற அந்த முகத்தை நான் அழிக்காம ஓட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நிறைய மேஜிக் சர்க்கிள் வர வைக்கிறான். ஹீரோவும் பார்த்துட்டுமாவே கவலைப்படாத, நீ இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடியே நான் இந்த இடத்துல இருந்து உன்னை டிஸ்குவாலிஃபையே பண்ணிடுறேன். என்னோட மேஜிக் விண்ட் ஸ்ட்ரைக்கை பார்க்காம எப்படி நீ போலாம் அப்படின்னு அவளும் அட்டாக் பண்ண. ஹீரோவும் அது அட்டாக வாங்கிக்கிறான். ஏப்பா அடியும் சரி பாய் பாய் அப்படின்னு திமுறா சொல்லிட்டு அவளை கிளம்ப. இதே மாதிரி நீ எத்தனை டைம் பயன்படுத்தினாலும் என்னால அதை தடுக்க முடியும். முன்னத்தை விட இப்ப நீ நல்லாவே பண்றிய. நான் இது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்து ரொமான்டிக்கா என்னது இல்ல. முக்கியமா உன்னோட ஸ்பீடு கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த கண்ட்ரோல் பண்ற விஷயத்துல மட்டும் தான் நீ ரொம்ப வீக்கா இருக்க. அப்ப முதல்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டா சரியா போயிடும். யாரா நீ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு பேசினு இருக்க? எப்படி முதல்ல நீ அதுல இருந்து தப்பிச்சேன்னு எனக்கு புரியல. உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் திரும்பி அட்டாக் பண்ண பாக்க. இது என்னோட வெனம் விண்டு. இப்பதான் உமால இதை பயன்படுத்த போறேன். திரும்பியும் அதே தப்பு தான் பண்ற. உன்னோட டார்கெட் மிஸ் பண்ணிட்டேன் ரொமான்டிக்கா. எப்படி அவன் தடுத்தான்? வாய்ப்பே இல்ல. இவன் கிட்ட இன்வெர்சிங் ஸ்பெல் இருக்கா. சரியா சொன்ன. என்னால எந்த ஒரு ஸ்பெல்லா இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய ஸ்பெல் என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரியான பவர் இருக்கால நான் இது வரைக்கும் பார்க்கல. இதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்க லோவஸ்ட் சர்க்கிள் தான் இருக்கு. அப்பனா உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண பாக்க ஹீரோ அதை அசால்ட்டா தடுக்கிறான். உண்மையாவா? என்னால நம்பவே முடியல. அதை அவன் இன்வெஸ்ட் பண்ணிட்டான். அப்பனா இதுக்கு அர்த்தம் இவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன விட அதிகமா இருக்குமா? சரி இப்ப முடிச்சு வைக்கிறதுக்கான நேரம் ரொமான்டிக்கா. எனக்கு முதல்ல மத்தவங்களை தோக்கடிக்கணும் தான் தோணுச்சு. பட் ஆனா முதல்ல இப்போதைக்கு உன்னை தான் தோக்கடிக்கணும். எவ்வளவு தைரியம் இப்படி பண்ணிருப்பா? என்னோட ஸ்பெல் எல்லாம் நீ இன்வெஸ்ட் பண்றல ஹீரோ அதுக்கு எதிராக பண்றேன்னு சொல்லிட்டு அவ ஏகப்பட்ட மேஜிக் சர்க்கிள் வர வைக்கிற அந்த இடத்துக்கு. ஒரே டைம்ல அவ அட்டாக் பண்றதுல ஹீரோவும் அது எல்லாத்தையுமே அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடுறான். நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ரொமான்டிக்கா. இந்த வருஷத்தோட நியூ ஸ்டூடெண்ட் உள்ள முறையில நீயும் ஒரு பெஸ்டான ஸ்டூடெண்டா இதுக்கப்புறம் வரப்போற. ஆனா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. அப்படி இல்லாதனாலதான் அந்த இடத்துல நான் பண்ண தப்புனால திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் மட்டும் அன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா எல்லாரையும் காப்பாத்திருப்பேன், உன்னையும் உட்பட. அதுக்காக என்ன மனிதன் இதெல்லாம் ஜெயித்தாதான் அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு ஹீரோவும் மொத்தத்தையும் இன்வெஸ்ட் பண்ண. அவளுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுது. ஆல்ரெடி ரொம்பவே நீ பவர் பயன்படுத்தி டயர்ட் ஆயிட்டு ரொமான்டிக்கா. முதல்ல என்னால இன்வெஸ்டிங் ஸ்பெல்ல மட்டும் தான் பயன்படுத்த முடியும்னு நினைச்சியா நீ? அதுக்கப்புறம் கிரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ ஒரு ஸ்பெல்ல பயன்படுத்த அதை பார்த்துட்டு இவ்வளவு பேசிக் ஸ்பெல்ஸ்ல எரெக்ஸ் ஃபிக்ஷனை இப்ப பயன்படுத்திருக்கான். எப்படி இவனுக்கெல்லாம் இதை தெரியும்? இதே இப்ப பயன்படுத்துறான். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா ரொமான்டிக்கா? என்னால ஒரே ஸ்பெல்ல மட்டும் பயன்படுத்த முடியும்ன்றது கிடையாது. என்னோட கோல் நான் எப்பயோ செட் பண்ணிட்டேன். அதுக்காக நான் எவ்வளவு போராடி ஸ்ட்ராங் ஆகுறது தான் இந்த இடத்துல முக்கியம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபேட்டல் டேமேஜ் ஏற்படும் போது
கண்டிப்பா அவங்க சாக மாட்டாங்க, பட் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. அப்ப நீ இதை பாக்குறியா? ஃபயர் மேஜிக் அது எப்பறம் அவனால இன்ஸ்டன்ட்டா பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஹீரோவும் அவ பேசிட்டே இருக்கும்போது ஃபயர் பாலை பயன்படுத்தி அவளை அட்டாக் பண்ண அவளை அப்படியே கீழே விழ உண்மையில நான் தோத்துட்டேனா அப்படின்னு அவ கீழே விழவும் அதுக்கப்புறம் இந்த அசாட்டம் ஓடிட்டு இருக்கா. அவ பினிஷிங் லைன் கிட்டே வந்துடுறா கிட்டத்தட்ட. அப்ப இவ்வளவு போயிட்டு இருக்க பின்னாடி காட்டுக்குள்ள இருந்து யாரோ வரதை அவ சென்ஸ் பண்ணி திரும்ப பார்க்க நம்ம ஹீரோ தான் பர்ஃபெக்டா கெத்தா வரான். உன்னால என்ன பிடிக்க முடியும்னு நினைச்சியா? அப்பனா நீ ரொமான்டிக்காவை தோக்கடிச்சிட்டியா? எந்த மாதிரியான பவரை பயன்படுத்தின? அப்படி இல்லைன்னா வேற என்ன மெத்தட பயன்படுத்தின? நான் தான் சொல்லிடல நீ இந்த இடத்துல வீக்கானவ, உன்னெல்லாம் நான் அட்டாக் பண்ண மாட்டேன்னு. இருந்தாலும் இப்ப எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு அவளுடைய ஐ சர்க்கிள் எல்லாம் அந்த இடத்துக்கு நிறைய வரவேற்கேன். அதை பயன்படுத்தி அவளை அட்டாக் பண்ண ஹீரோவும் அவனுடைய இன்வெஸ்டிங் ஸ்பெல்ல பயன்படுத்த என்னால அட் டைம்ல எல்லா சர்க்கிள்ஸ் கூடயும் கனெக்ட் பண்ணி அதை பிரேக் பண்ண முடியும். இது இன்வெஸ்டிங் ஸ்பெல்லா? இவங்கிட்ட எப்படி இப்படி இருக்கும்? சீக்கிரமா இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ண ஹீரோவும் பதில் அட்டாக் பண்ண அப்படி என்னன்னு இருக்கேன். எவ்வளவு ஹாப்பியா இருக்கலாம்னு பார்த்தா நீ அதை டாஜ் பண்ணலையா? ஏன் இப்படி பண்ண? அப்புறம் பார்த்தா அந்த அட்டாக் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். ஒரு சிலது இன்வெஸ்டிங் ஸ்பெல்ஸை பயன்படுத்தி என்ன தோக்கடிக்க முடியும் நீ நினைச்சியா? அப்படிதான் மத்தவங்களை தோக்கடிச்சுன்னு வந்துட்டு இருக்கியா? இந்த முறை நான் டைம் கொடுக்க கூடாது என்னோட ஸ்பெல்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அவனுக்கு அந்த டைம்ல எல்லா சர்க்கிளையும் மெர்ஜ் பண்ணி ஒரே ஒரு மிகப்பெரிய அட்டாக் பயன்படுத்தலாம் அவளும் பார்க்க நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதான். அப்ப அது எதிரான அட்டாக் அவனும் பயன்படுத்தல. அது எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ண இருந்தாலுமே அதை அட்டாக் பண்ணிது. ஹீரோ இதை பயன்படுத்தி அந்த புகை மூட்டத்துல இருந்து தப்பிக்க அந்த கிரேசன் சொல்லப்படுற பேசிக் ஸ்பெல்ல பயன்படுத்தி தான் தப்பிச்சு வந்திருக்கான். எப்படி இவன் சீக்கிரமா வந்துட்டான்? இப்போ நான் இந்த இடத்துல சோட பயன்படுத்தி அப்படின்னு அவளை யோசிக்க அசாட் நீ என்ன தோக்கடிக்கணும்னு நினைச்சினா என்னோட மூளைக்கு நீ குறிய வச்சிருக்கணும் அப்படின்னு ஹீரோவும் அந்த எண்டிங் லைனை தாண்டி ஜெயிச்சிடறான். ஃபர்ஸ்ட் பிளேஸ் டி குரூப் சேர்ந்த டெசர் ஹார்மன். ஹீரோவும் அவளை பார்க்க அவளும் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும் போது அசாட் ரொமான்டிக்கா கண்டிப்பா நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆவேன், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல வேற ஒரு டெஸ்ட் நடக்கிற இடத்துல ஒருத்தனும் நிறைய பேரை போட்டிருக்கான். குரூப் எஃப்ல குவாலிஃபையர் டொனேட்டோ ஹோடன். அவனும் வெளியே வந்து பார்க்க அந்த இடத்துல ரொமான்டிக்கா பார்த்து அவனும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுது. அவனும் அவளை பார்த்து வெள்ளத்தனமா சிரிக்க இந்த டெஸ்டோட முடிவில் மேஜிக் சர்க்கிள்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹிஸ்டோரிஸோட சார்பா மிகப்பெரிய இந்த இடத்துல ஒரு முடிவு நம்ம எடுத்தாகணும். எக்காரணத்தை கொண்டு ஒரு சிங்கிள் காமனர் எப்படியாவது ஒரு ஆல்பா கிளாஸுக்குள்ள போக விடாம இருக்கணும்ன்றது நம்மளோட மொத்த பேரோட குறிக்கோளா இருக்கணும். ஏன்னா ஆல்பா கிளாஸ்ன்றது வெறும் நம்ம நோபலுக்கான ஒரு கிளாஸா மட்டும்தான் இருக்கணும். அந்த இடத்துல இருக்கவங்க காமனர்ல உள்ளே போகக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் பேட்டா கிளாஸ் மட்டும்தான். அதனோட முடிவில் இப்போ இந்த மேட்சோட வின்னரா ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஒரு காமனரா இருக்கிறதுனால அவனை மட்டும் நம்ம இதுல சேர்த்துக்கூடாது. நீங்க மட்டும் அவனை உள்ள விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ஆல்பா கிளாஸ்ல இருக்கிற நோபல்ஸுக்கு எல்லாம் ரொம்பவே கௌரவ குறைச்சல் வந்துட்டு உங்க எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க குடும்ப சார்பா. அப்புறம் பாத்துக்கோங்க. சரியா சொன்னீங்க. இருந்தாலும் காமனர்ஸ் எல்லாருமே ஆல்பா கிளாஸ்ல போட்டா சந்தோஷப்படுவாங்க ஒரு பக்கம். இருந்தாலும் ஒருத்தர் இப்ப போறது மூலியமா நம்ம அகாடமியோட பேர் வந்து இன்னும் சிறப்பாகும்ல. இவங்க பேசினாலுமே இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹெட் மாஸ்டரும் எல்லாரும் அமைதியா இருங்க. பிளேஸ்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அவங்க ரெக்கமெண்டேஷன்ல உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போது யார் யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம ஆல்பா கிளாஸ்க்கு அனுப்பிச்சாகணும். ப்ரொஃபசர் பிரெடிட்டே சரியா தான் சொல்றேன். கரெக்டா சொன்னீங்க சார். டெசர் ஹார்மன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் கட்டாயமா ஆல்பா கிளாஸ்ல தான் சேருவான். அவனுக்கான எல்லா தகுதியும் அங்க இருக்கு அப்படின்னு இவங்களும் சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ ரிசல்ட் எல்லாம் போட்டிருக்க அந்த இடத்துக்கு வந்திருக்கான். யார் யார் எந்தெந்த கிளாஸ் பாக்கிறதுக்காக. ஆல்பா கிளாஸுக்கு போறவன்லாம் நம்ம அதுக்காகவே பிறந்தோன்ற மாதிரி தெமுறா பேசுறானுங்க. ஹீரோவும் அதுல பாக்க எனக்கு தெரியும் பேட்டா கிளாஸுக்கு தான் போவேன்னு. ஆனா இந்த விஷயத்துல இவளுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு ஹீரோவும் ரொமான்டிக்காவை பார்க்க அவ்வளவு ஷாக்கா இருக்கா. அதான் அவளும் பேட்டா கிளாஸுக்கு போயிட்டு இருக்கான். அந்த பேட்டா கிளாஸ் காமிக்க அது பார்த்தா நம்ம நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி இருக்குது. ஆல்பா கிளாஸ்ன்றது ரிச்சான பிரைவேட் ஸ்கூல் மாதிரி இருக்கும். இதுல இருந்து தெரியுது நம்ம உலகத்துல இருக்க மாதிரி தான் அனிமேலே காமிச்சிருக்காங்க. இதை கொஞ்சம் நம்ம லைஃப்ல ரிலேட்டிவ் பண்ணிருக்கலாம். ரொமான்டிக்கா அந்த கிளாஸ் ரூம் சுத்தி முத்தி பார்த்துன்னு இருக்கா. என்ன இடம் இது இப்படிலாம் இருக்கு, ஒரு சொத்துன்றதை எவ்வளவு தெரியல. அதுக்கப்புறம் சாரோ பாடம் நடத்தின்னு இருக்காரு. இங்க பாருங்க பசங்களா, மொத்தமா இந்த கட்டத்துல 7 விதமான மேஜிக் சர்க்கிள்ஸ் இருக்கு. இது லோவஸ்ட் சர்க்கிள்ன்றது நம்பர் 1 தான் கருதப்படுவீங்க. ஹையஸ்ட் சர்க்கிள்ன்றது 7. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க பயன்படுத்தின சர்க்கிளோட வெயிட்டை வச்சு தான் அதை கணக்கிடுவாங்க. கண்டிப்பா ஒரே நேரத்துல 2 விதமான சர்க்கிளுக்கு மேல பயன்படுத்தினீங்கன்னா நீங்க ஆல்பா கிளாஸுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு. நீங்க அந்த 2க்கும் குறைவா பயன்படுத்தினால தான் இந்த கிளாஸுக்கு வந்திருக்கீங்க. டேய் ஆனா நான் சர்க்கிள் 2 பண்ணிருக்கியா வாத்தியாரே இப்பெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டு ரொமான்டிக்கல் மனசுல யோசிக்க. நீங்க இந்த கட்டத்துல இருக்கும் போது உங்களோட பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ரியலான ஷேடோ வேர்ல்டுல அதுங்க கூட சண்டை போறதுக்கு பத்தாது. அதனால முடிஞ்ச அளவு உங்களுடைய சர்க்கிளோடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த பாருங்க. அதுதான் உங்களுக்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சுக்கும். என்ன காமெடி பண்ணிக்கிற இந்த விஷயம் எப்பயும் எனக்கு தெரியும். இதை நினைச்சு என்னால சிரிக்கவும் முடியல. ஆனா நான் ஆல்பா கிளாஸுக்கு தான் போவேன்னு நினைச்சு பார்த்தா என்னையும் இந்த மாதிரி போட்டுருக்காங்க. இருந்தாலும் எல்லாம் அவனோட முடிவாச்சு அப்படின்னு ஹீரோவை பார்க்க நான் எதுக்காக இவனோட கிளாஸ்ல இருக்கேன். இவன் அந்த மேஜிக் நைட்டு தோக்கடிச்சவனாச்சு எதுக்காக ஆல்பா கிளாஸுக்கு போகாம இருக்கான்? ஒரு வேலை இவன் காமனர்ன்ற ஒரு விஷயத்துக்காகவா புரியலையே அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவை இவ்வளவு பார்த்து சரியா இவன் எதுக்காக என்ன பார்த்து திட்டினே இருக்கான். அப்படி பெஞ்ச போட்டு பைத்தியக்காரி மாதிரி தட்டினே இருக்கா. என்ன ஆச்சு அப்படின்னு வாத்தியாரை பார்த்துட்டு கேட்கிறாரு. ஒண்ணு இல்ல சார் கொஞ்சம் மென்டல் ஆயிடு. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு பேட்டா கிளாஸ் ப்ரொஃபசர் கிட்ட அவனும் போய் பேசியிருக்கான். டெசர் ஹார்மன் நல்ல வேலையை நீ ஜெயிச்சிட்டேன். தேங்க்யூ ப்ரொஃபசர் பிரெக்கிஜே. ஏன்னா நீங்க பண்ண நிறைய உதவினால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். பரவாயில்லையே நீ இன்னமும் ஞாபகம் வச்சுக்கிறியா? அதெல்லாம் நீ முன்னத்தை விட இப்போ ஒரு எக்ஸலண்டான மேஜாவே வளர்ந்துட்டா. ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ அசாட்டியா தோக்கடிப்பேன். கண்டிப்பா என்னுடைய வேண்டுதல் என்னன்னா நீ அந்த ஆல்பா கிளாஸுக்கு தான் போகணும்ன்றது. பட் அங்க நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. நிறைய
ப்ரொஃபசர்ஸ் அண்ட் நோபல்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்துல தலையிடுறாங்க. அது எல்லாமே உனக்கும் தெரியும்ன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன மன்னிச்சிட்டு, இந்த விஷயத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த காலகட்டத்திலையும் நோபிலிட்டி அண்ட் காமனஸ் ரெண்டு விதமா தான் மக்களை பிரிக்கிறாங்க. இந்த ஸ்டேட்டஸ் காரணமா தான் நான் இப்ப பேட்டா கிளாஸுக்கு இருக்கேன். நான் மட்டும் கிடையாது, இங்க படிக்கிற ஒவ்வொரு பசங்க கிட்டையும் ஏதாச்சும் ஒரு திறமை இருந்தாலும் அவங்க ஒரு காமனர்ன்ற முறையில அடுத்த கிளாஸ் ஆன ஆல்பாக்கு போகவே முடியாது. இருந்தாலும் அதை பத்திலாம் நான் துளியளவும் கவலைப்படல. ஆனா ஃபியூச்சர்ல நடக்க போற அந்த விஷயத்துக்காக நான் இன்னமும் இந்த கிளாஸ்ல இருந்தா கூட பலசாலி ஆகுவேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ரொமாண்டிக்காவை தனியா உட்காந்து புலப்பிட்டு இருக்கா. என்னால நம்ப முடியல, நான் எதுக்கு பேட்டா கிளாஸ் போயிட்டு. அப்ப அவங்க கிட்ட ஒருத்தனை வந்துட்டு, ஏய் நீ தான் ரொமாண்டிக்கா ஹீரோவா, டாக்டர் ஆஃப் போரோன் ஹீரோ ஓடுது. ஆமா நான் தான். நீ யாரு? நான் தான் டொனேட்டோ ஹார்டன். நான் இந்த இடத்தோட நியூ ஸ்டூடெண்ட் முறையில ஆல்பா கிளாஸ்ல இப்ப நான் இருக்கேன். அப்படியா, நல்ல விஷயமாச்சு. ஆக்சுவலி நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே பார்ட்டி மெம்பர்ஸை தேடி தான் வந்தேன். நீ கண்டிப்பா ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிப்ப, எனக்கு தெரியும். அந்த நல்ல ஆளா நீங்க இருக்கக்கூடாது, என் கூட வரீங்களா? நீங்க என்னுடைய ப்ளூ மூன்ல ஜாயின் பண்ணிடுங்க. என்னது ப்ளூ மூன்ல நான் ஜாயின் பண்ணுமா? இந்த அகாடமிலேயே பெஸ்ட் பார்ட்டி தான் எங்களோட ப்ளூ மூன். அதுல எல்லாருமே டாப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நான் உங்களை இந்த இடத்துக்கு இன்வைட் பண்றதுக்கான காரணமே உங்ககிட்ட நிறைய இன்டெலிஜென்ட்டும் நிறைய ஸ்கில்ஸும் இருக்குது. அது எங்களுக்கு தேவைப்படும். நீங்க என்ன சொல்றீங்க ரொமாண்டிக்கா? அவளும் கொஞ்சம் யோசிக்கிறான். நான் ஜாயின் பண்ணா அப்படியே ஆல்பா கிளாஸுக்கு ப்ரமோட்டட் ஆயிடுவேன். ஓகே சொல்லிட்டான். ஆனா இருந்தாலும் அப்படின்னு அவன் யோசிச்சு இருக்க. அவன் கையை பிடிச்சி, இருந்தாலும் நான் உங்களை கூப்பிடுறதுக்கான காரணமே என்னோட பார்ட்டியில நான் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு என்னோட டீம்ல இருக்கணும். என் கூட அவுட்டுக்கு வரீங்களா? என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவ வைக்கப்பட. என்ன பேசுற நீ? நான் சீரியஸா தான் கேட்கறேன். இல்ல இன்னைக்கு தான் மீட் பண்ண, அதுக்குள்ளே என்ன இப்படி கேட்கறேன்னு கேட்கறேன். இல்ல என்ட்ரன்ஸ் செரிமோனியில நான் உங்களை பார்த்துட்டேன். அப்ப பார்த்த உடனே பிடிச்சதுனாலதான். என்னதான் நீங்க ஒரு காமனரா இருந்தாலும் ஒரு நோபல்ன்ற முறையில நான் இந்த இடத்துல ஆல்பா கிளாஸ்ல இருந்து யோசிக்கிறது என்னன்னா, நீங்க அழகா இருக்கீங்க. நீங்க பேட்டா கிளாஸா இருந்தாலும் சரி, காமனரா இருந்தாலும் சரி, என் கூட வந்துருங்க. சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்க. சரி எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். போறதுக்கு முன்னாடி இதை கொடுக்குறேன். இது பேர் கேம்வின். என்னோட ஹோம் டவுனை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற கல்ச்சர் படி இதை நான் யார்கிட்ட கொடுத்தாலுமே அவங்கள நான் விரும்புறதா தான் அர்த்தம். நீங்க லவ் பண்ற பர்சனுக்கு இதை திருப்ப கொடுக்கலாம் அப்படின்னு அவனை கொடுக்க. ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்ல. அதுல பார்த்தா ஒரு செயினும் இருக்கு. இது எனக்காகவா? ஆமா ஆமா, இதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு நல்ல ஒரு முடிவா சொல்லுவீங்கன்னு. அப்படி அவன் கிளம்ப. என்னதான் பண்ண போறோம் அப்படி இவ யோசிச்சுட்டு இருக்க. என்னப்பா அவன் குரூப்ல போய் ஜாயின் பண்ண போறியா? நல்லா தான் இருக்கு, அது கையில வச்சுட்டு இருக்க நெக்லஸும் அப்படின்னு அவன் சொல்ல. ஏய் நீங்க என்ன பண்ற? சரி ஏஞ்சிக்கோ, உனக்கு என்ன இப்ப வேணும்? நானும் உனக்கு ஒரு இதே மாதிரியான ப்ரொபோசல் தான் கொண்டு வந்திருக்கேன். அடடா நீ ரொம்ப லேட் பண்ணிட்டே. நீ கூப்பிட்ட கூட நான் உங்ககிட்ட வரமாட்டேனே. அது ஒன்னும் சாதாரண ப்ரொபோசல் கிடையாது. நீ என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்க பாத்தியா ஒரு அருமையான நெக்லஸ் கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ண வச்சு அடுத்த கட்டமா நான் பேட்டா கிளாஸ்ல இருந்து ஆல்பா கிளாஸுக்கு ப்ரமோட் ஆயிடுவேன். நீ என்ன நினைக்கிற இதை பத்தி? இதை கேட்கிற ஹீரோவும் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். ரொமாண்டிக்கா நீ பண்ற மிகப்பெரிய தப்பை இதுதான். இதை மட்டும் நீ பண்ணிட்டீனா அவ்வளவுதான், உன் லைஃபை யாராலையும் காப்பாற்ற முடியாது. புரிஞ்சதா? இந்த இடத்த விட்டு கிளம்பு. அப்ப எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இந்தா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னோட முடிவை சொல்லு. என்னது? யாரும் இல்லாத போது நீ படிக்கிறது உனக்கு நல்லது. இது அதை அவ பார்த்துட்டு, என்னது லவ் லெட்டர்லாம் எனக்கு எழுதுற அளவுக்கு வந்துட்டே நீ? கண்டிப்பா இப்பயே சொல்லிடுறேன், இந்த லெட்டர் படிச்சக்கு அப்புறம் என்னோட பார்ட்டியில தான் நீ ஜாயின் பண்ண பாக்குறியா அப்படின்னு ஹீரோ டெரரா சொல்லிட்டு கிளம்ப. உன்னோட ஆன்சர் அப்புறமா சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அவளுக்கு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத போது அப்படியே பாக்குறா. அதெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு கடுப்பிட்டு இந்த பேப்பர் கசக்கி போடுறான். யார் இது? இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கண்டிப்பா இப்ப கொடுத்து நான் பேப்பரை வச்சு அவ படிக்கும் போது ஒன்னு அழுவணும், அப்படி இல்லைன்னா கோவத்தோட என்கிட்ட வந்து மிரட்டணும். கண்டிப்பா அழ ஆளுலாங்க எனக்கு தெரியல. அப்புறம் ஹீரோவோ போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒருத்தனை பாக்குறான். ஃபைனலி இன்னொருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒரு மேட்ச் நடக்கிற ஸ்டேடியத்துல அவனும் உட்காந்து இருக்க. அது பிராம் ஜைனர்ஸ். இவன் ஒரு வாரியரோட பையன். இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்டான ஸ்வாட்ஸ்மேன். கண்டிப்பா இவனோட பவர்லாம் எனக்கு எப்படின்னு தெரியும். இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவ தான். ஆனா இருந்தாலும் இவன் என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ண பிறகு இவனை அதிகமா ட்ரைனிங் பண்ணணும். நான் உன்னை கண்டுபிடிச்சிடறேன். ரொமாண்டிக்கா வந்ததுக்கு வரேன். என்ன நினைச்சிட நீ அப்படி கேட்டு லெட்டர் கொடுத்த? சரி உட்காருவா. இப்ப பிராக்டிஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகுது. பிராக்டிஸ் ஆன அவளும் நம்ம பிராம பாக்க, யார் அந்த பையன் பார்க்கவே கியூட்டா இருக்கான் அப்படின்னு அவளும் அங்க இருந்து பாத்துட்டு இருக்க. இவனை தும்புறதுல இன்னும் கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இவ அப்படியே உழுகுறா. பிராமோ ஸ்வாட் எடுத்து பிராக்டிஸ் பண்றதுக்காக தயாரா இருக்கான். இருக்கிறதுல பெருசா எடுக்க ஹீரோ இதை பார்த்துட்டு, அது நல்ல சோடா தான்டா, பெரிய சோடா இருக்குது, அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? அதுக்கப்புறம் அவனோட அறிமுகத்தை கொடுக்குறான். நான் தான் பிரான், பேட்டா கிளாஸ் சேர்ந்தவன். ஒரு பேட்டா கிளாஸ் சேர்ந்த ஆளுக்கெல்லாம் என்னுடைய நேம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பத்துல பிராம் தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. அவனோட ஒவ்வொரு அட்டாக்குமே உன்னால தாக்க பிடிக்க முடியல. என்ன இது டம்மி பீஸ் மாதிரி தெரியும், பயங்கரமான ஆளா இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஷாக்காவன். ஒரு இடத்துல அவனுக்கு மூச்சு வாங்குது. அவன் சூப்பரா சண்டை போடலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொமாண்டியா கேட்க. ஆமா இருந்தாலும் ரொம்ப மூச்சு வாங்குது அவனுக்கு. அவன் கண்ணா பின்னான் தான் அந்த சோட வீசுறான். அவனுக்கு ஏன் தான் இன்னமும் அந்த கிரேட் சோட பயன்படுத்த தெரியலன்னு தெரியல. இதே மாதிரி நான் ஸ்டாப் அட்டாக் பண்ணி தானே அவன் தோத்து போயிடுவான். அப்ப அவன் அட்டாக் பண்ணலாம் போக ஹீரோவும் டே ஒரு நிமிஷம். அப்ப அவனு கீழே வந்து அட்டாக் பண்றது அவனும் உணர்ந்துட்டு இவனோட எனிமியும் அப்படி கீழே குனிஞ்சிடான். திரும்பி இவன் அட்டாக் பண்ண அதோட ஸ்வாட கையில விட்டு போக, சரி நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவனும் சொல்ல, மேட்ச் ஓவர். இதுல ஜெயிச்சது ஆல்பா கிளாஸா சேர்ந்தவர். இவனால அதை ஏத்துக்கவே முடியல. நான் நினைச்சேன் அந்த பையன் நல்லா பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ரொமாண்டிக்காவும் சொல்ல. ஆனா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஹீரோவை ஷாக்காக அந்த டைம் பிராம் கிட்ட அந்த பையனும் வந்து பிரச்சனை பண்றான். டேய் எதுக்காக ஒழுங்கா சண்டை படாம இப்பயே விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு போட்டு மொகரை எல்லாம் பேத்து எடுக்கிறான். ஹீரோவும் நிறுத்தலாவும் சண்டையும் சொல்லிட்டு உள்ள குதிச்சிடறான். அவன் போட்டு அடிக்க ஹீரோவும் அவனை போய் தூக்கி பிடிக்க. டேய் மேட்ச் தான் முடிஞ்சிச்சுல, எதுக்கு இவனை போட்டு அடிக்கிறேன்? வாய மூடுறா. எனக்கு எப்போ விருப்பமா இருக்குதோ அப்பதான் மேட்ச் முடிஞ்சதா ஆச்சும். அப்பனா ஈஸியா தோக்கடிச்சது உனக்கு பிடிக்கல. இவனை உன்னை விட இவன் ரொம்ப ஸ்கில்லான பர்சனா இருக்கிறதுனால பேட்டா கிளாஸ்ல இருக்கிறவன் நம்மள எப்படிடா இவன் தோக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஈகோல தானே இப்படி பண்ண. எவ்வளவு தெரிஞ்சு இப்படி பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோவா அடிக்க.
ஹீரோ தன்னோட கையை வச்சு அப்படியே அசால்ட்டா தடுக்க அந்த ஸ்வாட் அப்படியே உடைஞ்சிடுது. இப்படி அவன் பிளாக் பண்ணா, டேய் நீ தான் உன்னோட மேட்ச்ல ஜெயிச்சிட்டல, அப்புறம் வேற என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னு அவன் ஹீரோ மிரட்டுறதுல பயந்துட்டு, டேய் பேட்டா கிளாஸ் பையா, என்னோட முகத்தை திரும்ப நான் வச்சுக்கலாம், இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், உன்னோட முகரைய நான் பேக்குறேன் அப்படின்னு அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் பிராம் தான் நம்ம ஹீரோக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுன்னு இருக்கான். சாரிப்பா, இது எல்லாமே என்னால் தானே உனக்கு ஆயிடுச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் நான் இந்த விஷயத்தில் தலையிலனா உன்னை போட்டு எப்படி திரும்ப அந்த பையன் அடிச்சிருப்பான், எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, அதனாலதான். இருந்தாலும் எதுக்காக என்னோட எனிமிக்காக நீ வந்து இப்படி சப்போர்ட் பண்ண, அவன் ஆல்பா கிளாஸ், அவனையே உன்னோட எனிமி ஆக்கினே, இவன் ரொம்ப கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இவ உன்னொரு பக்கம் பைத்தியம் மாதிரி நடந்துக்க. சரி சரி, இப்போதைக்கு நீ நல்லா தானே இருக்க. ஆமா சரி, என்னோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன், நான் தான் பிராம் ஷைனைசர், என்னோட பேர் ரொமாண்டிகா அப்படின்னு அவன் சொல்லிக்க. என் பேர் டெசைர் ஹார்மன். அதுக்கப்புறம் அவனும், சரி ஹார்மன், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் நான் யூஸ் பண்ணிக்கலாமா, அதே மாதிரி நீங்களும் என்னோட ஃபர்ஸ்ட் நேம் கூப்பிடுங்க. ரொமாண்டிகா தான் முந்திக்கிறா, பிராம் நான் தானே கூப்பிடுவோம் ஃபர்ஸ்ட் பேர். சரி மிஸ்டர் பிராம், மிஸ்டர் எல்லாம் வேணாம், ஃபார்முலாவே கூப்பிடுங்க. ஓகே பிராம் அப்படின்னு சொல்லு. அவனும் வைக்கப்படுறான், ஏன்னா அவன் கண்ணுக்கு நம்ம ஹீரோ அவனை காப்பாத்தின ஒரு பிரின்ஸ் மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்பவே நன்றி ஹார்மன், உங்களோட கைண்ட்னஸ் மட்டும் நான் எப்பவும் மறக்க மாட்டேன், உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணா கூட என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உதவி பண்றேன் உங்களுக்கு, கண்டிப்பா கேட்கறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல குட் பை சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அவன் ரொம்பவே கியூட்டா இருந்தால சரி ரொமாண்டிக்கா, நம்ம ரெண்டு பேரும் இப்ப பேச வேண்டிய நேரம்பா, இந்த இடம் வேணா வேற இடத்துக்கு போயிடுவோமா. அதுக்கப்புறம் அவங்களும் தனியா வரேன். எப்பறம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்? அப்கோர்ஸ் எனக்கு தெரியாததான், இருந்தாலும் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் யாரும் இந்த இடத்துல இல்லல, இருந்தாலும் எதுக்காக நீ பேட்டா கிளாஸ்ல தள்ளப்பட்டுன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட அமேசிங்கான மேஜிக் ஸ்கில்ஸ் இருந்தாலுமே இந்த ஒரு ரீசனால தான் நீ தள்ளப்பட்டிருக்க. பிரெல்லிச்சா கிங்டம் அந்த இடத்துல வாழ்ற ஒரு ட்ரேடிங் பண்ற மெர்ச்சன்ட் வாழ்ற இடத்துல ஒரு பொண்ணா இருக்கிற, ஆனா அவர் ஒரு காமனர் மெர்ச்சன்ட், ஆனா டைட்டில் என்னவோ புவர் நோபல், அவரோட நேமும் ஏருன்னு தான் வரும். அப்பனா அவர்கிட்ட இருந்து வந்த பொண்ணே நீ தான் இருக்கணும் ரொமாண்டிகா ஏரு. அந்த நோபல்ன்ற டைட்டில் நீ இந்த இடத்துல வாங்க முடியாது, ஏன்னா உனக்குள்ள அந்த காமனர்ன்ற பிளட் இருந்தாலும் ப்ரொஃபசர்ஸ் கிட்ட எல்லாம் நீ இந்த மாதிரி தான் சொல்லி வச்சிருக்க. பட் உன்னோட மொத்த ஜாதகமா அவங்க கிட்ட இருக்கணும் போது இதுக்கெல்லாம் அலோ பண்ண அவங்க விட மாட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும்டா, இதனாலதான் என்ன பேட்டா கிளாஸ்க்கு போட்டுருப்பாங்க. அப்படியே ரொமாண்டிகா, அதனாலதான் சொல்றேன் அந்த ஆஃபர் டிக்ளைன் பண்றேன். ஏன்னா ப்ளூ மூன் பார்ட்டில ஒன்லி ஓபன் ஃபார் நோபல்ஸ்க்கு மட்டும் தான். ஆனா எனக்கு டொனேட் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கான் அவன் என்ன ப்ரொடெக்ட் பண்றான். அவன் இன்னொரு விஷயத்த சொன்னான், அதுவும் நான் வச்சிருந்தியா, அவனுக்கு காமனர்ஸ் யாரையும் பிடிக்காதுன்னா, டொனேட்டுக்கு மட்டும் நீ காமனரோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா அவன் கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷமா உன்னோட கதி என்ன ஆகுன்றத நீ யோசிப்பாரு. அதனாலதான் நீ என்னோட பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கோ. அப்ப நான் மட்டும் இதுல ஒத்துக்கலன்னா நீ எல்லாருக்கிட்டும் போய் நான் ஒரு காமனர்னு சொல்லுவியா? நான் அந்த பார்ட்டில சேரக்கூடாதுன்னா நீ இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி இந்த மாதிரி பண்ற, இது என்ன பிளாக்மெயிலா? நெவர், நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன். உனக்கு விருப்பம் தான் நீ போய் சேரு, நான் உன பிளாக்மெயில் பண்ணணும் போடுறது இல்ல. அதே மாதிரி நீ ஒரு காமனர்ன்ற விஷயம் யார்கிட்டயும் நான் சொல்ல போறது இல்ல. அப்ப எதுக்காக இப்ப வந்து கேக்குறேன்? இல்ல, சிம்பிளான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன், அவ்வளவுதான். நீ சேரலன்னா என்ன, எனக்கு பிராம் இருக்கான், அவன் கூட நான் ஒரு பார்ட்டி ஜாயின் பண்ணி அவன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் வேலை பாக்குறேன். நீ எனக்குலாம் தேவையில்லப்பா, உனக்கு விருப்பம் தான் தேரு, இல்லன்னா நீ போயிட்டு இரு, உன்னை யாரும் இங்க கெஞ்சல. இது பிராம கூட சேர்ந்து வேலை பார்க்க போறியா அப்படின்னு அவனை பத்தி மொத்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு, ஆஹா இவன் என்ன இப்படி சொல்லி அவன் வலைக்குள்ள இழுக்க வைக்கிறான். நான் இன்னும் அந்த மாதிரி பண்ணல, இருந்தாலும் இந்த இடத்துல நான் உன்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆனா எதுக்காக போனோம், உனக்காக எல்லாம் கிடையாது. நீ என்னதான் மேஜிக் நைட்டை தோக்கடிஞ்சதாலும் உன்னோட மொக்கையான சிறுப்பை என்கிட்ட காமிச்சாலும் அதெல்லாம் பொறுத்துக்கணும், இந்த இடத்துல பிராம் தர்றான்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டும் தான் யோசிக்கிறேன். சரி, என்னை பத்தி என்ன வேணா சொல்லிக்கோ, நீ ஜாயின் பண்ண போறியா இல்லையா? அவ்வளவு நல்லா யோசிச்சுட்டு சரி நான் உன்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனா இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை நான் வச்சுக்கோ, என்னோட சீக்ரெட் மட்டும் நீ தயவு செஞ்சு யார்கிட்ட சொல்லிடக்கூடாது. கண்டிப்பா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உன்னை நான் என்னோட பார்ட்டிக்கு வரவேற்கிறேன் ரொமாண்டிகா. அதுக்கப்புறம் நம்ம பிராமும் அவனோட ரூம்ல அவ கையில ஒரு ஸ்வாட வச்சு பார்த்துட்டு இருக்க. அதோட இந்த இப்ப நம்ம பிராமோடைய பிளாஷ்பேக்கை காமிக்க, அதுல அவங்க அம்மாவும் இதுதாண்டா அவங்க அப்பா கொடுத்த ஒரு அன்பான கிஃப்ட், உன்னோட அப்பா உனக்காக இதை பண்ணிருக்காரு, ஃபியூச்சர்ல நீ மிகப்பெரிய ஆளா வரதுக்காக இதை கொடுத்துருக்கிறதுனால இதை நல்ல முறையில பயன்படுத்து, இந்த பிராம் கொடுங்கம்மா. அதுக்கப்புறம் அவன் கையில வாங்கின அடுத்த நிமிஷமே அந்த ஸ்வாடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூளா மறையுது. உங்க அப்பாவோட லவ் இவ்வளவுதான் உனக்கு, இவ்வளவுதான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி இருக்கேன். இப்ப அவனை கண்மொழிக்க பார்த்தா இதெல்லாம் ஒரு கனவு. அவனை கண்மொழிச்சு அந்த ஸ்வாடம் முன்னாடி பாத்துட்டு இருக்கான். ரொமாண்டிக்காவும், டேய் இது நல்லாவே இருக்கும், போய் சொல்லலாமா? அதெல்லாம் சொல்லலாம்ப்பா, ஒரு பிரச்சனையும் வராது, வா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒன்னு ரெடி பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சதானே கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு அவனும் கதவை திட்டுட்டு, நான் தான் ஹார்மன் வந்திருக்க ப்ரொஃபசர், உள்ள வாங்க அவங்கள கூப்பிட. என்ன ஹார்மன், நீங்க 3 பேர் வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ பார்ட்டி மெம்பர்ஸா ஒன்னு கிரியேட் பண்ண போறவால? ஆமாம் ப்ரொஃபசர், நாங்க இந்த இடத்துல ஒரு பார்ட்டியை உருவாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம், அதுக்காக நீங்க உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்க ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த டீயும். இவன் ஒரு பக்கம் பிஸ்கெட் சாப்பிட அப்படியே ஒழுகுறான், இவன் ஒரு பக்கம் அவன் கியூட்டா இருக்கான்னு சொல்ல. சரி இப்ப வந்த விஷயத்துக்கு வரலாம். ஹார்மன், நீ எதுக்காக ஒரு பார்ட்டியை மேக் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நாங்க பிளான் பண்ற விஷயம் என்னன்னா, அடுத்த கட்ட கிளாஸ் ஆன ஆல்பா கிளாஸுக்கு போகணும். வரப்போற ரேங்கிங் டோர்னமெண்ட்ல நாங்க ஜெயிச்சிரோம்னா நாங்க ப்ரமோட் ஆயிடுவோம்ல, அதனாலதான். ஓ அப்படியா, ஆனா இந்த ஐடியா ரொம்பவே கஷ்டமா இருக்குமே. அப்கோர்ஸ் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் பண்ணுவேன். என்னப்பா அவ்வளவு கஷ்டமா இருக்குமா என்ன அப்படின்னு பிராமோ கேட்க, ஆமா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ரேங்கிங் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஒவ்வொரு கட்டத்திலையும் ஃபைட் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட 3 பிரிவா நீங்க பிரிக்கப்படுவீங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரிவுல ஆல்பா கிளாஸும் பீட்டா கிளாஸும் ஒன்னா தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு பார்ட்டியில கலந்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 இருந்து 6 மெம்பர்ஸ் கிட்டயாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கணும். 2 பார்ட்டிஸ் இடையிலயும் பேட்டில் நடக்கும். அந்த எக்ஸாம் அப்போ 2 பார்ட்டிஸ்லயுமே ஆளுங்க
அங்க குறைஞ்சின்னு வந்து தோத்து போயிட்டாங்கன்னா அதுல எந்த பார்ட்டி ஜெயிக்குதோ அவங்க தான் ரேங்க்கு அடுத்தபடியா போகவாங்க. அப்பனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஸ் இருந்தா அதுக்கேற்ற நிறைய மெம்பர்ஸும் இருக்கணும்ல. அப்படி இருந்தா தானே நமக்கு அட்வான்டேஜ்ன்றீங்க. அப்படியும் சொல்லிட முடியாது. இருந்தாலும் நீங்க இண்டிவிஜுவலா ஒரு பார்ட்டியை மேற்கொள்ள பண்ண முடியாது. பட் ஆனா இண்டிவிஜுவலா கூட ஜெயிக்க முடியும். உங்களோட ஆப்போனன்ட்ஸை நீங்க உங்களுடைய பார்ட்டியோட மெம்பர்ஸோட உதவியோட தோக்கடிக்கணும். அதன் அடிப்படையில உங்களோட பார்ட்டியில இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் தோத்து போயிட்டாலும் அதான் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா கூட மிச்ச மெம்பர்ஸ் இருக்கிறவங்க அந்த பார்ட்டியை ஜெயிக்க வைக்க முன்னேறி போடணும். ஒரு மெம்பர் தோத்து போயிட்டாருன்றதுக்காக அந்த பார்ட்டி கேன்சல் ஆயிடும்ன்றது அவசியம் இல்லை. ரேங்கிங் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வெவ்வேறு விதமான ஸ்கில்ஸை வச்சிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுடைய குவாலிஃபையிங் கிரவுண்ட்ஸ்ல தான் தேர்ந்தெடுப்பாங்க. வின் பண்ற பார்ட்டிஸ் ஃபைனல் ரவுண்ட்ல கலந்துப்பீங்க. அவங்களுக்கு ஷேடோ வேர்ல்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலுமே ரேங்கிங் டோர்னமெண்ட்ல எந்த முதல் 9 நபர்களும் அகாடமியோட 9 டாப் சிங்கிள் ரேங்கர்ஸுக்கான தகுதியை பெறுவாங்க. நீங்க ஒரு சிங்கிள் ரேங்கரா இருந்தா போதும் உங்களோட பேர் இந்த அகாடமியில நிலைச்சு இருக்கும். அதோட நீங்க பேட்டா கிளாஸுக்குல இருந்து ஆல்பா கிளாஸுக்கு ஈஸியா போயிடலாம். ரேங்கிங் டோர்னமெண்ட் இன்னொரு வகையில ப்ரொமோஷனல் டோர்னமெண்ட் கூட சொல்லலாம். ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் ப்ரொமோட் ஆகி போனது இல்ல. என்னது அப்படி போனது இல்லையா அப்படின்னு ரொமாட்டிக்காக ஷாகாவே. பேட்டா கிளாஸ் எப்பவுமே ஆல்பா கிளாஸ் முன்னேற விட மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். இப்ப நாங்களா ஒத்துமையா இருந்தா தான் அது நடக்குமா? ஆமா, பாஸ்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆல்பா கிளாஸ் சேர்ந்தவங்க அது மட்டும் தான் இருக்காங்க. ஆனஸ்டா நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஆவர்மேன். நீ இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா மட்டும்தான் உன்னோட பார்ட்டி மெம்பர்ஸோட நீ ப்ரமோட் ஆவேன். அது பண்றதுனால எந்த அளவுக்கு வேல்யூன்னு சொன்னீங்க நல்லா இருக்கும். இதை கேட்ட ரொமாட்டிக்காவும் டேய் என்னோட ஆல்பா கிளாஸுக்கு போறது எவ்வளவு பெரிய விஷயம் நீ நல்லா இப்படி சொல்லிங்கிற. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நம்மளோட பார்ட்டியில வெறும் 3 பேர் தான் இருக்கும். நம்ம எல்லாருமே பேட்டா கிளாஸ் சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் சிங்கிள் ரேங்கர்ஸா மாறணும். அதுதானே அட்வான்டேஜா இருக்கணும். அதனால இந்த இடத்துல ஒருத்தர் சிங்கிள் ரேங்கரா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் யாருமே இந்த மாதிரி பேட்டா கிளாஸ் ஒன்னும் ஒருத்தான டீச்சிங் கொடுக்கறதா கிளைம் பண்ணதே கிடையாது. ஏன் சொல்றேன்னா ஒரு வேலை பேட்டா கிளாஸ்ல இருக்க ப்ரொஃபசர் எல்லாம் அன்டேலண்டடா இருப்பாங்களோ அப்படி இல்லைன்னா ஆல்பா கிளாஸ்ல இருக்கிற ஒரு சில பேர் டேலண்டே இல்லாம கூட இருக்கலாம்ல. அவங்க ஒரு நோபலா இருக்கிறதுனால மட்டும் தான் அந்த கிளாஸ்ல இருந்திருக்கலாம். ஆனா இருந்தாலும் உனக்கு ரொம்ப தானே கொழுப்பு ஆர்மேன். இங்க இடத்துல ஒரு ப்ரொஃபசர் இருந்து இந்த மாதிரி பேசுறல. அடடா என்ன மன்னிச்சிருக்க ப்ரொஃபசர். சரி நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில சிங்கிள் ரேங்கர்ஸா மாறுங்க. இது வரைக்கும் வரலாற்றுல இந்த அகாடமியோட ஹிஸ்டரி இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா நீங்க 3 பேரும் சிங்கிள் ரேங்கர்ஸா மாத்தினீங்கன்னா அதை சூப்பரா மாத்தி அமைக்கலாம். கண்டிப்பா மேம். ரொமான்டிகா, பிராம், ஷைனர்ஸ், ஹார்மன் நீங்க எல்லாரும் இதுக்கப்புறம் ஒரே பார்ட்டியா இருக்கிறதுக்காக அக்ரிமெண்ட்ல ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா ஒத்துக்கோங்க. இந்த அகாடமியோட இதுக்கு முன்னாடி இருக்கிற சிஸ்டத்தை நீங்க மாத்தணும் அப்படின்னு அவங்களும் சொல்ல அதுக்கப்புறம் இவங்களோட பார்ட்டிக்கான ரூமை தேடி தான் வந்திருக்காங்க. எப்பா என்னப்பா இந்த பிளேஸ்ல பயங்கரமா ட்ரைனிங் பண்ணிக்கிறானுங்க. இதெல்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்குது இடம். அந்த மாதிரியான இடத்துக்குலாம் நம்மள உள்ள விட மாட்டாங்க ரொமான்டிகா. ஏன்னா அதெல்லாம் ஆல்பா கிளாஸ் இருக்கிற இடம். நமக்கு இப்போதைக்கு இந்த ரூம் தான் அலோவ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா ஃபுல்லா டஸ்டா ஓட்டத்துல பழங்கால வீடு மாதிரி இருக்கு. என்னடா இதுதான் நமக்கான ட்ரைனிங் ஏரியாவா? டேய் காமெடி பண்ணதுல வேற ரூம் கொடுத்துட்டு பாக்குறாங்க. நல்லா பாடுறா. இப்ப முன்னாடி பாக்க டேய் இங்க பாத்தியடா விரிசல் ஒரு சவுண்ட்ல கேக்குது. என்ன இந்த பிளேஸ் இப்படி இருக்கு? ராம பயப்படுறேன். அட போங்கப்பா நீங்க 2 பேரும். ஒரு நல்ல இடத்தை இப்படி சொல்றீங்களே நம்ம கிளீன் பண்ணலாம் சரியாப்படும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல நிறைய எலிகளோட படையே இருக்கு. ஆஹா இங்க மிகப்பெரிய கூட்டு குடும்பமே இருக்குடா அப்படின்னு ஹீரோ சொல்ல இவங்க 2 பேரும் பயப்படு. ரொமான்டிக் அவனோட பக்கம் பயப்படுறா. ஏய் அவன் ஒரு பக்கம் மயங்கி வீந்துறான். சரி வாங்க அதெல்லாம் போயிடுச்சு நம்ம கிளீன் பண்ணுவோம். டேய் என்னால முடியாது. நமக்கு வேற ரூம் இல்லப்பா இதுதான் கிளீன் பண்ணி ஆகணும். முடியாதுடா ப்ரொஃபசர் இதை தவிர வேற நமக்கு எதுவும் கொடுக்கல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பணமே இருக்கு. சரி ஓகே நீ எப்படி சொல்ற? என்னப்பா அப்பனா இன்னொரு ரூம் தேட போறியா? உன்னோட மேஜிக் பவரை வச்சு இந்த ரூமை கிளீன் பண்ணிடு. என்ன ரொமான்டிக்கா எல்லாம் பிராம்காக பண்ண பாத்துக்கலாம். ஓகேடா நான் பாத்துக்கிறேன் அவனுக்காக தானே. டேய் இன்னோட பேசியா மயங்கிற நாளை கிளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ கடுப்பாயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பிராம் வெளியே மயக்க போட்டவன் அப்ப கண் மூடிச்சு பாக்க. ஆஹா நம்ம எங்க இருக்கோம்? அப்புறம் ரூம் வந்து பாக்க யாருன்னா இருக்கீங்களா? அப்புறம் பார்த்தா அந்த ரூமையே பக்காவா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க சுத்தமா. சூப்பரே இப்ப உள்ள வரலாம். நீ ஹார்மேன் என்ன மன்னிச்சிருப்பா நான் தோகிட்டே இல்ல நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். உனக்கு அடிபட்டு நீ தான் வண்டி எல்லாத்தையும் கிளீன் பண்ணியா? இல்ல நான் மட்டும் கிளீன் பண்ணல. இதுல முக்காவாசி ஹெல்ப் ரொமான்டிக்கா தான் பண்ண. ஆமா நான் தான் பண்ணேன். சரி வாங்க ட்ரைனிங் பண்ணுவோம். டேய் இப்பதான் வேலையை முடிஞ்சிச்சு அப்படின்னு அவ புலம்ப. ஏன்பா நம்ம எல்லாம் சிங்கிள் ரேங்கர்ஸா ஆகணும்னா நிறைய உழைச்சாதான்ப்பா. இதை கேட்டு அவளும் அதே விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நான் ஆல்பா கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தையும் அப்சர்வ் பண்ணிருக்கேன். என்னை விட ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகணுன்ற முறையில நான் இன்னமும் கொஞ்சம் கடினமா உழைச்சா மட்டும்தான் அவங்க லெவலுக்குள்ள வர முடியும். நான் ஒரு சிங்கிள் ரேங்கரா தனிப்பட்ட முறையில என்னால ட்ரைனிங் மூலியமா அவங்களை எதிர்க்க முடியும்னு என்னால தோண முடியல. பட் இவனோட உதவியினால நான் அடைய முடியும்னு நம்புறேன். என்னடா அப்படி பாத்துருக்கேன். நான் உன்னோட சீக்கிரட்டை பாதுகாக்கிறேன்னு சொன்னல அதே மாதிரி நான் உனக்கு பயிற்சியும் கொடுக்குறேன்ப்பா. நீ கவலைப்படாத. நீ நல்லாவே எல்லாரை காட்டிலையும் பயங்கரமா சண்டை போடலாம். அதுக்கு நான் உனக்கு கேரண்டி. தேவையில்லாம சிரிச்சு இப்படியே நம்ம பைத்தியம் முடிய வைக்கிறோம் அப்படின்னு பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சரி ரொமான்டிக்கா அடுத்தது என்ன பண்ண போறேன்? நான் இப்ப ட்ரைனிங் பண்ண போறேன். சரி எங்க போற? என்னடா ட்ரைனிங் ரூம் இந்த சைடு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவோ சர்க்கிள சவுத்துல வரைஞ்சி ரொமான்டிக்கா உன்னோட ஸ்கில்ல இன்னமும் நான் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு முக்கியமான விஷயத்த இந்த இடத்துல செய்ய போறேன். அது என்னன்னா உன்னோட மேஜிக் பயன்படுத்தி அக்யூரன்சியா ஒரு பால இந்த சர்க்கிள்ல மட்டும் படுற மாதிரி வைக்கணும். நீ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உன்னோட மேஜிக் பவர் பயன்படுத்தி பார்க்கலாம். அதை கரெக்டா குறிப்பா அடிக்கிறதுக்கு அவ்வளவுதானடா இதெல்லாம் ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயன்படுத்தலாம் பாக்க. விண்ட் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ண எப்படா இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு குறை இல்ல. ஆனா நீ அதோட சென்டர் பாயிண்ட குறி வச்சு அட்டாக் பண்ணும். டே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னா எப்படி நீ ஆல்பா கிளாஸுக்கு போவ அப்படின்னு சொல்லி அவளை வெறுப்பேற்றான். நான் இப்படி சொல்றதுக்கான காரணமே உன்னால முடியும் ரொமான்டிக்கா. நீ தான் முயற்சி பண்ண மாட்டேற. கண்டிப்பா நீ பண்ணுவ பாரு எனக்கு குறிப்பாட்டு அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். அதுல ஒரு தடவை மான்சர் கூட ஃபைட் பண்றது போது இவனும் அக்யூரேசியா பார்த்து அட்டாக் பண்றான். இருந்தாலும் இவ்வளவு பிடிக்காத விஷயமே டே தேவையில்லாம என்ன பார்த்து சிரிச்சுன்னு இருக்காதா எனக்கு வெறுப்பாகுது மூஞ்ச பாத்துக்கிட்டு
அதுக்கப்புறம் அவகிட்ட ஒரு பாலை கொடுக்க, என்னடா இது, இந்த பாலை ஃபர்ஸ்ட் பயன்படுத்தி உன்னோட மேஜிக்கோட உதவி மூலியமா அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல போடு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவளை பாலை த்ரோ பண்ணலாம்னு பாக்க, இப்பதானே சொன்னேன் த்ரோ எல்லாம் பண்ணக்கூடாது, உன்னோட கையில இருக்க மேஜிக்கை பயன்படுத்தி அதை அந்த இடத்துக்கு கொண்டு போய் வை. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்டதின்படி அவளும் அந்த இடத்துல அந்த மேஜிக் பவரை பயன்படுத்தி அந்த பால் மூவ் பண்ண கான்சென்ட்ரேஷன் பண்றா. என்னப்பா யோசிக்கிற, நார்மலா நீ யூஸ் பண்ற விண்டிங் மேஜிக்கே உன்னோட ஆப்ஜெக்ட் இருக்கிற பொசிஷனை யோசிச்சு பார்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண பாரு, கண்டிப்பா என்னால முடியுமா, அதை ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி பாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை பயன்படுத்த ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாத்துக்கிறா, பால் நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணா பறக்குதான்னு சொல்லிட்டு அதன்படி அது பறக்கவும் அவ ஹீரோ பாக்குறா. என்னால நம்பவே முடியல, ஃபர்ஸ்ட் ட்ரைலயே சூப்பரா பண்ணிட்டா. சரி ரொமாட்டிக்கா டைம் வேஸ்ட் பண்ணாத, அந்த சர்க்கிள்ல திரும்பி அந்த பால் போட பாரு. ஓகே சொல்லிட்டு அவளும் அதை பயிற்சி பண்ணலாம்னு பாக்க, அப்புறம் பிராமுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஹீரோவும் போக, ஓகேப்பா எனக்கு என்ன கத்து கொடுக்க போற, ஸ்பாட்ஸ்மேன்ஷிப்பா நீ கத்து கொடுக்க போற, அதுதான் யோசிச்சேன். ஆனா உனக்கு எந்த விதமான டீச்சிங்கும் தேவையில்லைன்னு தோணுது எனக்கு இப்போ. என்னது ஏன் முடியாதுன்றா, இல்லடா நீ உண்மையிலேயே ஸ்பாட்ஸ்மேன்ஷிப்ல ரொம்பவே மாஸ்டர் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது ரேங்கிங் டோர்னமெண்ட்ல உன்னை வச்சு ஈஸியாவே எல்லாரையும் தோக்கடிக்க முடியும், அது ஒன்னும் உண்மை கிடையாது அப்படின்னு அவன் சோகத்தோட சொல்ல. ஆனா எனக்கு உண்மை தெரியும் என்னன்றது, பிராமண மட்டும்தான் இந்த உலகத்திலேயே ஸ்பாட்ஸ்மேன்ஷிப்ல கை தேர்ந்தவன முதலாள வர முடியும். அவன் சோட வீசணும் எத்தனை மான்சர் ஒரு செகண்ட்ல சாகும் தெரியுமா. பிராம் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டா, நீ ஏன் உனக்கான ஒரு கிரேட் ஸ்வாட தேர்ந்தெடுக்காம இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல பயன்படுத்துற ஸ்வாடு வந்து கட்டையா இருந்தாலும் ஆல்வா கிளாஸுக்கு நீ முன்னேறும் போது உனக்குன்னு தனியா ஒரு ஸ்வாடு இருந்தா தான் நல்லா இருக்கும். யூசுவலி எல்லா விதமான ஃபைட்டுகளுக்கும் நீ கட்டையை பயன்படுத்த முடியாதுல, ஒரிஜினல் ஸ்வாட பயன்படுத்த நீ எப்போ தகுதியானவன மாறியோ அப்போதான் உன்னால பலசாலியாகவும் மாற முடியும். எதை கேட்ட அவனை அதிர்ச்சியாவ, நீ என்ன சொல்ற இதுக்கு, நான் என்ன சொல்றேன்னா எனக்கே தெரியல, நம்மளோட பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் காம்பட் ஸ்கில்ல உங்ககிட்ட தான் நிறைய இருக்கு, அதனால நீ ஸ்வாட வச்சிருந்தா மட்டும் தான் நல்லா இருக்கும். சரி ஆர்மன் என் கூட கொஞ்சம் வாரியா. அதுக்கப்புறம் அவன் கூட்டு பார்க்கும்போது ரொமாட்டிக்கோட ட்ரைனிங் எப்படி அதுவா கேட்குற, அப்புறம் அவன் யோசிச்சு பார்க்க அந்த பாலை வச்சு இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், அவள் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யற வரைக்கும் நான் விட்டுருவோம் அவளை தனியாவே, ஏன்னா அவளோட விஷயத்துல அவன் தலையிட்டா அவள் ஒழுங்கா கூட பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் அவனும் போகும்போது சரி ஓகே நீ என்ன நம்புறியா, கண்டிப்பா நான் ஒன்று நம்புறேன் பிராம். அதோட ஹாப்பி ஆகிட்டு அவனை கூட்டு போறான். அவனோட ரூம்ல கூட்டு பார்க்க, இதுதான் நீ சொன்ன ஸ்வாடு, எனக்கு தெரியாது பட் நான் என்னோட அப்பா தான் இதை என்கிட்ட கொடுத்தாரு. என்னோட அம்மா ஒரு காமனர், எங்க அப்பா ஒரு நோபல். நான் என்னதான் நோபல்ன்ற முறையில இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் காமனரோட பையன்ற முறையில இந்த ஸ்வாடை எடுக்கிற தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா என்னோட அம்மா கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த ஸ்வாடை கொடுத்துட்டு உங்க அப்பா உனக்காக தான் இதை விரும்பி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு போனாங்க. ஹீரோவா அதை பார்த்துட்டு இதுதான் அந்த ஸ்வாடு, அதுல டவுட்டே இல்ல, போர்க்காலத்துல பிராம் இதை தான் பயன்படுத்தினான், நான் அதை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, அது ரொம்பவே லைட்டா இருக்கு, எங்க அம்மா கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அதை வச்சு ட்ரைனிங் பல பண்ணினே இருந்தேன், இதை வச்சு நான் ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணும்போது எனக்கு எப்படியாச்சும் என்னோட அப்பாவை நான் பாத்துருவேன்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி என்னோட அப்பாவோட ஸ்வாடுன்ற முறையில அது நான் கட்டி காப்பாற்றணும், ஒரு பேரை நான் காப்பாற்றணும்னு யோசிச்சேன். ஆனா இறுதியா நடந்த விஷயம் என்னன்னா, ஒரு நாள் என்னோட அம்மா சாகர தருவாய்க்கு போகும்போது எங்க அப்பா கூட எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு வரல. பிராம் அப்பா வரலன்னா நீ கவலைப்படாதப்பா, அவர் டிஃப்ரெண்டான உலகத்துல வாழ்றாரு, சரிமா முகத்தை அந்த மாதிரி வச்சுக்காது பிராம், உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனும் அதோட கலங்க. ஆனா இருந்தாலுமே என்னோட அம்மா எங்க அப்பாவோட பேரை கூட கடைசி காலகட்டத்துல அவங்க சாகுற வரைக்கும் சொல்லல. நல்லாவே தெரியுது இவன் ஒரு நோபிலிட்டி கொண்ட காமனரோட பையன். அவங்க அம்மாவை சாகுற தருவாயில கூட அவங்க அப்பா வந்து பார்க்காதனால இந்த ஸ்வாடு மேல இவ்வளவு அதிருப்தியில இருக்கான். ஏன்னா அவங்க அப்பாவோட இது அது எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் ரொம்பவே ஆசை. அதுக்காக தான் நான் இந்த ஒரு ஹெப்ரியன் அகாடமிக்கு வந்தேன். அவரை இந்த இடத்துல வச்சு எங்கன்னா கண்டுபிடிக்க முடியுமான்னு யோசிச்சேன். அப்படி எல்லாம் நோபல்ஸ் வெவ்வேறு விதமான கண்ட்ரில இருந்து வராங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இந்த அகாடமிக்கு. அவங்க மூலியமாவாச்சு எதனா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான க்ளூவும் கிடையாது இந்த ஸ்வாட் தவிர. அவரை பத்தி தெரிஞ்சுக்காது எந்த க்ளூவா இருந்தாலும் சரி, எதுவுமே கிடைக்காத போது அவளை தேடி நான் என்ன பண்ண போறேன் இதுக்கப்புறம், அதுக்கு இந்த ஸ்வாட் இருந்தா என்ன இல்லாம போனா என்ன, இதெல்லாம் ஒரு மதிப்பே இல்லாத ஸ்வாட்னு சொல்லிட்டு அவன் வெறுப்புல பேச, அவ்வளவு அக்கறை இருக்கிற ஆளு எனக்கு எதுக்கு இந்த ஸ்வாட் கொடுக்கணும், கடைசி காலகட்டத்தில் எங்க அம்மாவாச்சும் வந்து பாத்துருக்கலாம்ல, அப்படியே பாட்ட ஸ்வாடு இப்படி அழிஞ்சு போனா கூட எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அவன் தூக்கி விசிறிக்க. இதை பார்த்துட்டு ஹீரோவோ சோகமாவ, நான் திரும்பவும் இந்த ஸ்வாடை பயன்படுத்த மாட்டேன் எப்பவுமே அப்படின்னு அவன் சொன்ன அடுத்த நிமிஷமே ஹீரோவும் கிளம்ப. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அவனும் ட்ரைனிங் பண்றான் நார்மலா. ஹீரோவும் அவனோட ஸ்வாடை பத்தி யோசிச்சு இருக்க, உன்னொரு பக்கம் ரொமான்டிக்காவும் அந்த பால் அந்த சர்க்கிள்ல போட்டுறான். ஏய் பாத்தியா அந்த பாலை போட்டுறேன், இதை போறதுக்கு 3 நாள் ஆச்சு தெரியுமா, நல்ல வேலை பண்ண ரொமான்டிக்கா, ஆனா சின்ன தப்பு பண்ணிட்டியே, பாலை வந்து அந்த சர்க்கிள்லயே அப்படியே நிக்க வைக்கணும்னு பாலை அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போக சொல்லல. அவ்வளவு வெறுப்பாவரா எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு அப்ரிஷியேட் இல்ல. அதுக்கப்புறம் அவனு கிட்ட வந்து பாக்க, என்னடா ஆச்சு அப்படி பாத்துன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த டொனேட்டோ கொடுத்த அந்த கிஃப்ட் ஞாபகம் வருது இவளுக்கு. ஹீரோவா அந்த கணக்குல வச்சு பிராம் கிட்ட போயிட்டு, சரி உன்னோட ஸ்வாட் எங்கடா, எனக்கு அந்த ஸ்வாட பத்தில எந்த விதமான கவலையும் கிடையாது, என்ன மன்னிச்சிடா, இருந்தாலும் இப்ப எனக்கு அந்த ஸ்வாட் எங்க இருக்குன்னு சொல்லு, அதை நான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும், என்ன மன்னிச்சிடு ஆர்மன், நான் திரும்ப என்னோட ஸ்வாடெல்லாம் இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வர மாட்டேன். ஏன்டா இப்ப சொல்றேன், நான் கெஞ்சி கேட்கறேன்டா, என்னால முடியாது, ஏன்னா அந்த ஸ்வாட நான் ஆல்ரெடி வித்துட்டேன், எது வித்துட்டியா அப்படின்னு அவன் சாக்கவேன். அதுக்கப்புறம் அவன் ஸ்வாடு வித்த ஆளுங்களை இருக்கிற இடத்த காமிக்கிறானுங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ இப்போ இந்த எபிசோட்ல நம்ம ஹீரோவும் அந்த கடைகள்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்க, கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல. இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பிராம் வந்து அந்த ஸ்வாடு எந்த இடத்துல வித்துருக்கானோ அந்த கடையோட வழியை காமிக்க, எந்த சைடு தானோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல கிளம்ப, என்னது இந்த சைடா, என்னடா இந்த மாதிரி ஒரு சந்தையில அந்த கடை இருக்கும்னு நம்புறேன், வா நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு ஹீரோக்கு அந்த கடை இருக்கிற இடத்த காமிக்க, அதுக்கப்புறம் அந்த கடையை காமிக்க, அந்த கடை இருக்கிற இடத்துல பார்த்தா பக்கத்துலேயே ஒரு போர்ட்ல ரூல்ஸ் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. அது என்னன்னா நோ ரீஃபண்ட், அதாவது எந்த ஒரு பொருளும் கொடுத்தீங்கன்னா திரும்ப தர மாட்டாது,
கூடவே காசையே நீங்க கொடுத்தா கூட திரும்ப தர முடியாது. அதே மாதிரி நீங்க வித்த காசை திரும்பி அந்த காசை வாங்க முடியாது. நோ ரீஃபண்ட்னா கண்டிப்பா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான் கிடைக்கிறது. பிராமும் ஹார்மன் கண்டிப்பா உன்னால முடியுமா? நமக்கு தர முடியாதுன்னு எனக்கு தோணுதுடா. இவனுங்க நம்ம தெரிஞ்சது போயிடலாமே. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுறா, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். நீ ஏன்டா ஃபீல் பண்றேன்? நான் தான் கூட இருக்கல அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த கூட்டு போக அந்த இடத்துல உள்ள போன அடுத்த பார்த்தா நிறைய செக்யூரிட்டி எல்லாம் டைட்டா இருக்கு. அப்புறம் கதவு திறக்கலாம்னு பார்த்தா பெரிய ஒரு காட்டுவாசி கருங்க வரங்க மாதிரி ஒருத்தன் வந்து கதவு திறக்கிறான். சார் உங்களை பார்க்க கஸ்டமர் வந்திருக்காங்க, உள்ள வாங்கன்னு சொல்றதுக்கு அப்புறம் வரவே இருக்கேன். ஹீரோவும் இந்த இதுல ரொம்ப டைட்டான செக்யூரிட்டி தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கடையோட ஓனரும் தம்பி நான் நேற்று உன்னை பார்த்தனே, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்? ஹீரோவும் அதுவாங்க நாங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே எதுவும் விற்கிறதுக்காகலாம் கிடையாது. நேற்று இந்த பையன் ஸ்வாடு வித்தாங்க, அதை நாங்க திரும்ப வாங்கிறதுக்காக தான் வந்தோம். என்னது போர்டு முன்னாடி ஏதிருக்கோம், அதை பார்க்கல நீ? இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் திரும்ப தர முடியாது. இல்லைங்க நாங்க வந்து சும்மா அதை வாங்குறதுக்காக வரல, அதை நாங்க காசு கொடுத்து திரும்ப வாங்கிக்கிறோம். ஓகே இந்த இதை பாரு. பட் இருந்தாலும் இதோடைய அருமை பத்தி உனக்கு தெரியல நான் நினைக்கிறேன் தம்பி. அதனாலதான் இது எனக்கு கொடுக்க மனதே வரல. உனக்கு தெரியாது இதை பத்தி. இது மோஸ்ட் ரேரான ஒரு மெட்டீரியலால உருவாக்கப்பட்டது. அது வந்து கேம்பியன் தானே. உனக்கு அப்புறம் தெரியும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அவனும் ஷாக்காவே எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரொமான்டிக்கா கிட்ட செயினை கொடுத்து அந்த பையனை யோசிச்சு பாக்குறாங்க. அந்த செயின்ல தான் விஷயம் அடங்கியிருக்கு. நோபிலிட்டியை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பையன் இன்னொரு பொண்ணுக்கு லவ்வோடைய கிஃப்ட் அவன் கொடுப்பான். அதுதான் இந்த மெட்டீரியலால உருவாக்கப்பட்டிருக்கு. லவ்வரா அன்பார்ச்சுனேட்லி இதை நான் கொடுக்கணும்னா அதிகமாகுமே, பரவாயில்லையா? எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. எவ்வளவு? 40 சில்வர். இப்பெல்லாம் சொல்லாதீங்க. ஆனா நேத்து நீங்க என்கிட்ட இருந்து வாங்கும்போது கிட்டத்தட்ட 3 சில்வர் தானே வாங்கினீங்க. அப்போ கூட நீங்க இந்த ஸ்வாட் எப்படி படுத்தலாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த விஷயத்த நீ சொன்னதுக்கே நான் ரொம்பவும் உன்னை பாராட்டணும். ஏன்னா இப்பதான் நீ தெளிவாய் வந்துரு என்கிட்ட கேட்டிருக்கேன். நேத்து நீ அந்த ஸ்வாடை என்கிட்ட வித்தது உன்னுடைய தப்பு. 40 சில்வருக்கு வேல்யூவாலான இந்த பொருளை எப்படி நீ 3 சில்வர் கொடுத்து வாங்கிட்டு போன? அந்த விஷயம் கூட தெரியாம உங்ககிட்ட இந்த ஸ்வாட் இருந்திருக்குன்னா நீ தகுதி இல்லாதவன் தான். கடுப்பாட்டி உனக்கு அடிக்கலாம்னு பார்க்க நிறுத்து வேணாம். ஆனா அந்த ஸ்டோர் ஓனர் சொல்றது சரிதான். நீ பண்ண சின்ன தப்பு தான். இதை பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்கணும் தானே இதெல்லாம் பண்ணிருக்கணும். அங்க பாரு குட்டி பையா, உன்னோட ஃப்ரெண்டு கூட்டு வந்திருக்கலாம், அவன் தெளிவா இருக்கான் பாரு. அந்த பையன் சொல்ற மாதிரி நடந்துக்கோ, அப்பதான் நீ போய்க்கிட முடியும். சரி இந்தாங்க 40 சில்வர் நீங்க கேட்டீங்களா, இதுக்கு பதில் அந்த ஸ்வாடை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இவன் பணத்தை பார்த்துட்டு பிராம ஷாக்காவே. அதுக்கப்புறம் அவனும் அதை வாங்க ஹீரோவை அனலைஸ் பண்ணி பார்க்கறான். அதுல பார்த்தா நிறைய எழுத்துக்களா இருக்கு. பிராம் இதை பயன்படுத்தி பாரு. பயன்படுத்துறா அந்த இடத்துல உன்னோட நெயில் பயன்படுத்து. என்னது இந்த இடத்துலயா? இப்ப ரிமூவ் பண்ண அந்த பிளேட. அதுக்கப்புறம் அவன் எப்படி ஓபன் பண்ண கடைக்காரன் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். எங்களாலே திறக்க முடியல, இவன் எப்படி பண்ணான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் அயன் ஆர் ஸ்வாட். இது ஒரு வகையான ஷைனிங் மெட்டலால செய்யப்பட்டது. அப்கோர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி இது வேற ஒரு மெட்டீரியலால செஞ்சிருக்காங்க. ஆனா பட் எனக்கு நல்லா தெரியும் அது கிடையாது. இது எப்படி இது இந்த மாதிரி இருக்கும்? ஆமா இது ரொம்பவோ கடினமான ஸ்டீல்னு சொல்லப்படுற அந்த மெட்டீரியல் தான் செஞ்சிருக்காங்க. அதால எது செஞ்சாலுமே ரொம்பவோ ஹார்டாவும் இருக்கும், அதே மாதிரி லைட் வெயிட்டாவும் இருக்கும், குவாலிட்டியாவும் இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும் ஃபியூச்சர்ல இதை வச்சு அப்புறம் அட்டகாசமான வேலைகளை செய்வோம். சரி படம் வா வீட்டுக்கு போவோம் சொல்றதுக்கு அப்புறம் ஹீரோவா அவனை கூட்டு பலம் பார்க்க. ஆனா அந்த ஆளு வழி விட்டு நகர மாட்டான். இந்த செக்யூரிட்டி கார்டும் என்னங்க என்னோட செல் எல்லாம் இப்ப முடிஞ்சிருச்சு, நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலாமா? எப்படி நீங்க இந்த இடத்துக்கு போலாம்? அந்த ஸ்வாட் என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும் இப்போ. அதனால அது எனக்கு தேவை. ஒழுங்கா இந்த இடத்துல கொடுத்துட்டு ஓடி போயிடுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? கேமன்னு சொல்லிட்டு தானே வித்துட்டு போனீங்க. இப்ப நாங்க வாங்கிட்டோம். எப்படி நீங்க ரீஃபண்ட்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் கொடுக்க முடியாது. அப்பனா அதுக்காக நீங்க பே பண்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப கதையை மாறிடுச்சு. ஒழுங்கா கொடுக்குறியா இல்ல வெளியே துரத்தி விட்டுட்டா புடிங்கிட்டு. இதே போலதான் பிராமியும் நீங்க நேற்று ஏமாத்துறீங்க. அது மட்டும் நியாயமா? அப்ப நீங்க பேசுறதெல்லாம் சரியான? என்னடா பேசிட்டு இருக்க வளவள கொலன்னு? அவங்ககிட்ட இந்த ஸ்வாட் வாங்கடா. மாஸ்டர் சொன்னதை செய்யுங்க. என்னால முடியாது. என்ன பண்ணுவேன்? நான் உன்னை ஹர்ட் பண்ணோம்டா. பண்ணி தான் பாருன்னு சொல்றதுக்கு அப்புறம் அவனை அட்டாக் பண்ண அதுல இருந்து தப்பிக்கிறான். எப்படி அவன் டச் பண்ணா? என்னடா அங்க பண்ணிட்டு இருக்க? உன்னை எதுக்காக வேலை வச்சுன்னு சொல்லிட்டு அவரும் கட்டிட்டு இருக்க. தலையை உன்ன பக்கம் கடு போயிட்டு அவன் அட்டாக் பண்ண பக்கம் பிராம் தான் நடுவில் வந்து தடுக்கிறான். நான் இதுக்கப்புறம் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அட்டாக் பண்ண இந்த ஸ்வாட முறையை பயன்படுத்த தயாரா இருக்கான். எனக்கு ஃபைட் பண்ணது அவ்வளவு பிடிக்காது. பட் ஆனா நீ ஹார்மனை காயப்படுத்தணும்னு நினைச்சு உன்னை அட்டாக் பண்ணி தருவேன். என்கிட்ட இதை விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் ஹார்மன். அதுக்கு இல்லடா நீ இது வரைக்கும் இதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன? எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த ஸ்வாட பயன்படுத்த மாட்டேன்னு இப்ப திரும்பி பயன்படுத்துறியே. அது நான் பயன்படுத்துறதுக்கான காரணம் உனக்காக தான். சரி நான் சும்மா காமெடி பண்ணேன். சரி உன்னோட திறமை என்னன்றதா காமி பார்க்கலாம். கண்டிப்பா பண்றான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த காட்டுவாசி அவன் அட்டாக் பண்ண வர பிராம் அதுல இருந்து தப்பிக்கிறான். ஹீரோ யோசிக்கிறான் கண்டிப்பா பிராமால முடியுமா அப்படின்னு. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா பிராமாவுடைய பவர்ஸ் எல்லாமே வெளிப்படுத்தேன். அந்த ஸ்வாடோட அப்படியே ஒன்றிணைஞ்சிட்டான். நல்லாவே தெரியுது தம்பி, இந்த கண்ணை பார்க்கும்போது என் கூட ஃபைட் பண்ண வந்தானே உனக்கு தோணுது. வா ஒரு வாரியரா நீ என்ன பண்ணணுமோ இங்க வந்து பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண அது சின்ன லெவலில் தான் உனக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. திரும்ப வேகமா போயிட்டு இவனை கண்ட மணிக்கு ஸ்பீட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் இந்த பையன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். பட் ஆனா நீ பூடி பையன்டா, எனக்கு இது ஃபன்னா தான் இருக்கு. அப்புறம் பார்த்தா உடம்புல சின்ன ஸ்கிராச்சஸ் மாதிரி தான் இருக்கு. நான் நினைச்சேன் இவன் ரொம்ப பல்கான ஆளா இருக்கனால பிராமோடைய குறைஞ்ச லெவலான பவர்ஸை கொண்டு அட்டாக் பண்றதுனால பெரிய லெவல் அட்டாக் நடக்கல. பிராமன் ஒரு பக்கம் மூச்சு வாங்கிட்டு அட்டாக் பண்ணலான்னு போக அவனும் அட்டாக் பண்ண தப்பிக்க திரும்பி அட்டாக் பண்றான். பட் ஆனா கீழே இறங்க அடுத்த நிமிஷம் வயிற்றுல ஒரு அடி கொடுக்க பிராம் கீழே வந்துறான். என்னடா தோத்து போயிட்டியா அப்படின்னு இவனு கேட்க ஹீரோவும் பிராம் விட்டு கொடுத்துறது நீ உங்க அப்பா மாதிரி தான்டா. அப்பா கொடுத்த இந்த ஸ்வாட நீ பெருமையா இந்த இடத்துல யூஸ் பண்ண பாத்துலாம் அப்படின்னு ஹீரோவும் அவனுக்கு மோட்டிவேஷன் பண்ண. அதுக்கப்புறம் அவனும் அந்த ஸ்வாட் எடுக்கும்போது அதுல இருக்க எழுத்துக்களை பார்க்கறான். அதை பார்த்துட்டு அவனும் ஹாப்பி ஆயிட்டு கண்டிப்பா இவனை முடிச்சு விடுறேன். இப்பயே இதுதான் வாரியருக்கான ஒரு குணம். பாபா பொடி பையா எனக்கு நல்லாவே தெரியும் இது எப்படி பயன்படுத்தணும்ன்றது. ஹார்மன் நீ எங்களை நம்புறல, இந்த விக்டரி உனக்காக தான். அவனும் அட்டாக் பண்ண இவனுக்கு கிட்ட போக ஹீரோவும் பிராம் டைரக்ட் அடி வாங்க போறேன்னு சொல்லிட்டு பதற. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காணுவன் திரும்பி வந்து அட்டாக் பண்ண பார்க்க இவனு கிட்ட போக ஹீரோவும் வேணாண்டான்னு சொல்ல அவனை கிட்ட வந்து அவனுடைய வெப்பனை பயன்படுத்தி இவனை அட்டிலாம் பார்க்க பிராம். பட் ஆனா பிராம் அந்த ஸ்வாட வச்சு இவனுடைய வெப்பனை எப்படி துண்டை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட பயன்படுத்தி இவன் வாயில இவன் அடிக்க தலைவன் அதோட க்ளோஸ் சாப்டர். பிராம் நீ நல்லா தானே இருக்க, இவனை தோக்க
தோக்கடிச்சிட்டேன், உண்மையிலேயே பிரமாதமா இருந்துச்சு, இது எல்லாத்துக்கும் என்னுடைய ஃபாதருக்கு தான் நான் நன்றி சொல்லணும், சரிவா இந்த இடத்துல கிளம்பும். அதுக்கப்புறம் அந்த ஓனரும் சிரிக்கிறான், என்ன தம்பிக்கலாம் இந்த இடத்துல உங்களால் போக முடியும் நினைச்சீங்களா, உங்களுக்கு முன்னாடி இருக்க கதவு இப்போ கீழே படுத்துக்கிறதுனால அவன் நினைச்சா மட்டும் தான் திறந்து போக முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு கனமா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கானது, உங்களால இந்த இடத்த விட்டு போக முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு திமுன சொல்ல. ஆனா நம்ம பிராம் பண்ண ஒரே ஒரு அட்டாக்ல அதை அப்படியே கட் பண்ணி வரான் பாதி, இவன் பார்த்துட்டு வாயடிச்சு போடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்களுக்கு கிளம்பி வர இரவும் போயிட்டு இருக்கும்போது இவனும் பார்க்க, என்னடா அவனுக்கு பசிக்குதான், அதுல ஒண்ணும் இல்ல பசிக்குதான்னு கேட்டேன், ஆமா பசிக்குது. அதுக்கப்புறம் அவனும் வாங்கி கொடுக்க அவனும் சோகத்துல இருக்கான். ஹார்மன் என்ன மன்னிச்சிட்டு, என்னால தானே இவ்வளவு பிரச்சனை உனக்கும், என்னோட ஸ்வாட நானும் வித்து இப்போ உன் மூலியமா அதை வந்து நான் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, என்னால தான் இப்ப நீ எவ்வளவோ சொன்னாத நான் கேட்கல, பட் ஆனா இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு எவ்வளவு வேல்யூபிள் ஆனதுன்னு எங்க அப்பாவுடைய ஸ்வாடு. ஹீரோவும் இப்போ வாச்சு உனக்கு புரிஞ்சது, அதுவே எனக்கு போதும்டா, ரொம்பவும் மனசை போட்டு குழப்பிக்காத, ஃபீல் பண்ணாத, இதுக்கப்புறம் நல்லா முன்னேற பாரு, அதுக்கு மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வரப்போல எல்லா சவால்களுக்கும் தயாராரு, உன்னால முடியும். ஆமா எனக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான், நீ தான் இந்த இடத்துல என்ன ஒரு ஃப்ரெண்டா மதிச்சு பேசுனேன், கண்டிப்பா நான் உன்னை நான் மறக்க மாட்டேன் அப்பா. ஆமா நீங்க என்னோட வாழ்க்கையில இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆனா இப்ப பாருங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான், இதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்ததை நான் வாழ போறேன் அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் இப்போ அகாடமி காமிக்க அந்த இடத்துல பார்த்தா ரொமான்டிக்காவும் நல்லா ட்ரைனிங் பண்ணி ஒரு வழியா இப்போ அந்த சர்க்கிள் உள்ள பால வச்சிடறான். நான் முடிச்சிட்டேன் ஆர்மனே, எங்கடா இருக்கிற நீ காமனாடி பையில என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ண, ஆடோடா இங்க இல்லையாவே. அதுக்கப்புறம் திரும்ப விடாம சரி விண்டு பயன்படுத்தி அந்த இடத்துல அட்டாக் பண்ணு சொல்லிட்டு அதை பயிற்சி பண்ணி பார்க்க சும்மா தான் ட்ரை பண்றான். ஆனா அதுவே பாத்தீங்கன்னா பக்காவா போய் அடிப்பட, என்னால முடிஞ்சிருச்சு, நான் சூப்பரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரொமான்டிக்கா தன்னால முடிஞ்சதுனால இப்போ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடுறான், ஹார்மன் கூட சேரலாமா இல்ல அவன் வருங்கால ஹஸ்பண்ட் கூட சேரலாமான்னு, ஏன்னா அதுக்காக தான் வர வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனும் அதுக்கு வரேன், ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஒன்னா போய் உட்காந்து சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அவ சாப்பாடை பார்த்து ஆச்சரியப்படல, சரி ஃபீல் பண்ணாத ரொமான்டிக்கா, நீ பேட்டா கிளாஸ்ல இருந்தாலுமே கூச்சப்படாம இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்ல. அவ பார்த்தா டீசெண்டா சாப்பிட, இவ பேட்டா கிளாஸ் தான் கிடையாதுன்னு இவன் முடிவு பண்ணிடான். சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ அப்பனா நீங்க இதுக்கப்புறம் என்னோட ரிப்ளை என்ன, நீங்க ஒத்துக்கிறீங்களா என் கூட சேர்தான், அதை பத்தி தான் பேசலாம்னு வந்தேன் அப்படின்னா நல்ல முடிவு எடுத்துருக்கீங்க, சரி வாங்க இதுக்கப்புறம் ப்ளூ மூன்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களை அறிமுகப்படுத்துறேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கிஃப்ட் எவ்வளவு திருப்பி கொடுக்க, இது கொடுக்க தாண்டா வந்தேன், என்னால புரிஞ்சுக்க முடியல ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க, அது நான் எப்படி சொல்றது, பட் இருந்தாலுமே என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் கண்டிப்பா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன், ஒரு நல்ல நண்பனா இதுக்கப்புறம் உங்க கூட இருக்கதை நான் ஆசைப்படுறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி பேட்டா கிளாஸ்ல ஒரு பார்ட்டில ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன். பேட்டாலியா உங்களுக்கு அறிவு கெட்டு போயிடுச்சா, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் இப்படி பண்ணிட்டீங்க. இல்ல அது என்னோட முடிவு தான், இதுதான் என்னோட ஆரம்பம், எனக்கு ஃபன் எல்லாமே நிறைஞ்சிருக்கு, கூடவே நண்பர்களும் இருக்காங்க, கண்டிப்பா நிறைய புதிய ஸ்கில்ல நான் அந்த இடத்துல வளர்த்துப்பேன், ஏன்னா நீங்க எல்லாருமே காமனர்ஸ்ன்ற பேர்ல பேட்டா கிளாஸ் சேர்ந்தவங்க ஒரு மாதிரி தானே பாக்குறீங்க, அப்படி இருக்கும்போது நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் ப்ளூ மூன்ல இருந்தாலுமே நான் சரியா பண்ணணும் போது ஒரு கட்டத்தில் நீங்களும் என்ன ஒரு மாதிரி பேச தானே செய்வீங்க, அது நான் எதுக்கு அந்த சூழ்நிலையை அவஸ்தப்பட்டு சந்திக்கணும், அதுக்கு பேசாம நான் பேட்டா கிளாஸ்ல இருந்துட்டு போயிடலாம்ல. இப்போ முடிவா நீங்க என்ன சொல்ல வரீங்க, உண்மையா சொல்லப்போனா நானுமே ஒரு காமனர் முறையில என்னால வர முடியாது, இதை கேட்டுட்டு அவன் கடுப்பாயிரான், நீ ரொம்பவும் பயமுத்துற மாதிரி பாக்குறேன், சரி ஓகே காமெடி பண்றதை நிறுத்துங்க, நான் காமெடி பண்ணல, நான் உண்மையை தான் பேசுறேன், பேட்டா கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் நோபல் தான், பட் நான் ஆல்ஃபா கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு காமனர், இப்போ எனக்கு முடிவை புரிஞ்சிருச்சு, அதனால நான் உன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி தட்டி கழிச்சதுக்காகவும் உன்னை அசிங்கப்படுறதுக்காகவும் என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு நீங்க இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் மேல கிளம்புங்க. நீங்க ஏப்பாடியோ மனசுல இருக்கிறது சொல்றது எவ்வளவு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், நாங்க காமனரா இருந்து பேட்டா கிளாஸ் வந்து ஆஃபா கிளாஸுக்கு ப்ரமோட் ஆகும், ப்ரமோட் ஆயிட்டு நான் நீங்க தான் அடுத்த எனிமையா எங்களுக்கு இருப்பீங்க, என்னது எனிமையா, உங்களை பேட்டா கிளாஸ்ல நாங்க அழிக்கிறோம், சரி போயிட்டு வரும்பா, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அவன் கடுப்புல என்னை ஏமாத்திட்டால அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் காமிக்க, அப்ப பார்த்தா இவனுடைய ஃபேமிலி சேர்ந்தவங்க ஒரு நோபல், அப்படியேப்பட்ட நோபல்ஸ் எல்லாருமே ஒரு வீட்டுல நல்லா கூடி இருக்க, அப்ப பார்த்தா அந்த இடத்துல இருக்க காமனர்ஸ் எல்லாருமே ஜனங்க அந்த வீட்டை போட்டு எரிச்சு அவங்க எல்லாருமே கொண்டுகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த இடத்துல இருந்து அந்த குட்டி பையனும் பார்த்துட்டு இருக்க, அவன் வேற யாரும் இல்ல தலைவன் தான், இவனும் ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்தவன், அப்பா அம்மான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, அவன் வீடு தான் எரிஞ்சிட்டு இருக்க அவனுக்கு முன்னாடி, அவன் கடுப்புல அவன் கையை பிடிச்சி ரத்தம் வர அளவுக்கு டென்ஷன் வரான், கூப்ப காமனர் உங்க எல்லாரையும் நான் அடிக்காம விட மாட்டேன். அப்புறம் பார்த்தா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே தயாரா இருக்காங்க அந்த டோர்னமெண்ட்டுக்காக. அப்ப அவனும் நியூஸ் பேப்பரை பார்க்க பேட்டா கிளாஸை சேர்ந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த ரேங்கிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறான்ற ஒரு நியூஸை எல்லாரும் பரப்பத்துக்காக தயாரா இருக்கேன். இப்போ அந்த டோர்னமெண்ட்டும் காமிக்க, அதில் பார்த்தா நம்ம ஹார்மனோடைய பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் ஒவ்வொரு ரவுண்ட்லையும் ஒவ்வொருத்தரையும் ஈஸியாக தோக்கடிச்சு முன்னேறியே போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் உன்னோட பக்கம் யோசிக்கிறான், ரியல் பேட்டில் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் உன்னோட டீச்சரை யோசிக்கிறாங்க, ஹார்மன் நீ வளருவேன்னு நினைச்சேன் உன்னுடைய பார்ட்டி மெம்பர்ஸ் கூட, ஆனால் இந்த அளவுக்கு வளருவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நியூஸ் பேப்பர்ல நல்லா பாப்புலர் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ப்ளூ மூனுடைய கிளாஸை சேர்ந்த டீச்சரும் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கும்பல் கூடி சொல்லிட்டு இருக்காரு, என்ன இந்த நியூஸ் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க, எப்படி இந்த கேவலமான காமனஸ் எல்லாம் இந்த லெவலுக்கு வந்திருக்கலாம், எனக்கு பார்த்தாலே எரிச்சலாயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயத்த நான் வச்சுக்கோங்க, டோர்னமெண்ட் தோத்து போயிட்டு நான் டென்ஷன் ஆயிடுவேன், இவங்க எப்படி 3rd பிளேஸ் வந்திருக்கலாம், என்னால நம்ப முடியல, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க பண்ற வேலையை பார்த்தா நம்மளே தோக்கடிச்சிருவாங்கன்னு தோணுது. அதனால உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன், இவங்களை சிங்கிள் ரேங்க்ல கூட வரவேற்கக்கூடாது யாரையும், அதனால முடிஞ்சளவுக்கு இவனை தோக்கடிச்சாக்கணும். முக்கியமா சார் சொல்லுங்க சார், நீ அந்த டெஷீரை எதிர்த்து சண்டை போடு, அவனை தோக்கடிச்சிட்டு அவனை விடாத. கண்டிப்பா சார், உன்னால வெல்ப் பண்ண முடியல, கண்டிப்பா என்னால முடியும் சார், அவ்வளவுதான், வேற என்ன எனக்கு தேவை, அவனை தோக்கடிச்சு நம்மளுடைய ப்ளூ மூனியோட பேரை வந்து நீ எப்பவுமே காப்பாத்து, முடிஞ்ச அளவுக்கு அவனுங்களை சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்றோம். அசர்ட்
உன பக்கம் யோசிக்கிறான். டெஷீர், அன்னைக்கு நீ பண்ண வேலையெல்லாம் நான் என்னோட வாழ்க்கையில மறக்க மாட்டேன். நீ என்ன தோக்கடிச்சது அந்த மொமெண்ட்லயே நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை நான் எப்படியாச்சும் இந்த இடத்துல தோக்கடிச்சே ஆகணுன்றது. பட் ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. என்னுடைய கிளாஸ் டீச்சர் சொல்றது என்ன, நானே உன்னை தோக்கடிச்சு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவேன். அதுக்காக நான் எப்போ தயாரா அப்படின்னு அவங்க உன்னொரு பக்கம் வராண்டால நடந்து போயிட்டு இருக்கும் போது இவனுக்கு 2 பேரும் வந்து தடுக்கிறாங்க. டொனேட்டோ ஹார்டோன் அண்ட் பெர்சிவல் ஆன்ஸ்கன்ஸ், அவங்க 2 பேருக்கு என்ன வேணும், எதுக்காக என்னோட வழியில தடையாருங்க? உண்மையில நீங்க ஸ்ட்ராங்கான ஆளுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் நாங்கள் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வரல. வேற எதுக்காக? ஒண்ணு இல்ல, லம்ப எதிர்க்க போற அந்த பார்ட்டியில இருக்கிற ஒரு பொண்ணு ரொமான்டிக்கா ஏறு, அவளை நான் பாத்துக்கிறேன். ஆமா, நான் அந்த பிராம் ஷைனரை பாத்துக்கிறேன். ஓகே, கண்டிப்பா பார்ட்டி கூட நம்ம மொத்தமா சேர்ந்து சண்டை போடும்போது இதை ஜெயிக்கிறது ஈஸி ஆயிடும். அதனால நான் டெஷீரை பாத்துக்கிறேன், நீங்க அவங்க 2 பேரையும் பாத்துக்கோங்க. ஏன் இதுக்கெல்லாம் என் கிட்ட கேட்டுக்காதீங்க. ஏன்னா எங்களுடைய பர்சனல் இஷ்யூனால கண்டிப்பா இந்த வேலையை நாங்க பண்ணணும்னு ஆசைப்படுறோம். என்னோட கையாலேயே அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு இவனுக்கு 2 பேருக்கு உள்ள இருக்கிற அந்த அசைகொன்ற வெறிய பார்க்க அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கிறதுனால சரி எதுவும் இருந்தாலும் உங்க இஷ்டப்படியே பண்ணுங்க. பட் ஆனா என்னோட வழியில தலையிடாதீங்கடா. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துப்பீங்களா? கண்டிப்பா ஏத்துப்பேன். பட் ஆனா நீங்க 2 பேரும் என்னோட வழியில தலையிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாது. வந்தீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன். ஏன்னா டெஷீர் அவனை நான் சும்மா விட மாட்டேன், தோக்கடிச்சே தருவேன் அப்படின்னு அசட்டம் சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ட்ரைனிங் போய் என்ன பண்ணலாம் அடுத்ததுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வர அவங்களும் நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கப்பா வாங்க, நல்லாவே ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி ட்ரைனிங் எல்லாம் போதுமா, இன்னும் வேற என்ன பண்ணுமா, ஃபைனல் ரவுண்டுக்கு தயாரா இருக்கும்டா ஆர்மன் அப்படின்னு ரொமான்டிக்காம சொல்ல. என்ன கேட்டீங்கன்னா ட்ரைனிங் இப்போதைக்கு வேணாம், ஃபைனல் ரவுண்டுக்கு என்னது வேணவா அப்படின்னு பார்த்தா அடுத்த நிமிஷமே வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். அது வேற எங்கேயும் இல்லை, நம்ம லைப்ரரி தான். எதுக்கட இவ்வளவு புக்ஸ் படிக்கணும்ன்ற? இது குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட் ஆச்சு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரிவிஸ் கிளாக் டவர் ரோடிய கிட்டத்தட்ட 1218 நடந்த ஹிஸ்டரி எல்லாம் எழுதி வச்சிருக்கு. இதுல இது எதுக்கட இங்க எடுத்து வந்திருக்கேன்? ஹிஸ்டரி புக்கா? ஆமா, இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரி தான் படிக்க போறோம். என்னது ட்ரைனிங் பண்ணாம போயிட்டு ஹிஸ்டரி படிக்க முடியுமா? உனக்கு மூளைக்கு குழம்பு வச்சடா ஆர்மனே அப்படின்னு அவ கத்த. எல்லாரும் இவ்வளவு தான் பாக்குறாங்க. அமைதியாரு, இது லைப்ரரி உனக்கு தெரியாதா? என்ன மன்னிச்சிடா, நான் எதுக்காக இப்போ ஹிஸ்டரி புக்கை படிக்கிறதுக்காக உங்க கிட்ட கொடுத்தனா, எந்த மாதிரியான பிளேஸ்ல ஃபைனல் ரவுண்டு நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஷேடோ வேர்ல்டுன்றது அவங்க ப்ரீவியஸாவே எல்லாத்தையுமே முன்கூட்டி ரெடி பண்ணி வச்சதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா புதுசா அமையும். அப்ப அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம புதுசா எடுக்கும் போது நமக்கு பதட்டமாகவும் நிறைய தடங்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சமாளிச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேடோ வேர்ல்டுக்கான எல்லா விதமான தகுதியோட நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னா வரப்போற ஃபைனல் ரவுண்டில் நம்ம தான் ஜெயிப்போம். அதுக்காக தான் இந்த ஹிஸ்டரியை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஹிஸ்டரியில் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஷேடோ வேர்ல்டு கொண்டு நிறைய பேட்டில்ஸ் நடந்திருக்கும். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்போ அகாடமி ஷார்பில் அது ஒரு ட்ரைனிங் கிரவுண்டா மாத்திட்டாங்க. அதனால டோர்னமெண்ட் அந்த இடத்துல நடக்க போகுது. இன்னும் லேட் பண்ணாதீங்க, சேர்மா படிச்ச மட்டும் தான் இன்னமும் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும் சொல்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் புக்ஸை ஆல்ரெடி போட்டு படிச்சுட்டு இருக்கேங்க. ஹீரோ அந்த புக்கை பார்த்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஷேடோ வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இடங்கள்ல ஹிஸ்டரி என்ன நடந்துன்றது நம்ம படிக்கிறதுனால நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போக நல்லா எல்லாரும் படிச்சுட்டு இருக்கும் போது பிராமும் நம்ம ஹீரோ பார்க்க அவனுக்கு ஒரே செய்யா இருக்கு. இது ஒன்று பக்கம் நம்ம ரொமாட்டிக்கா பார்த்துட்டு என்னடா எக்ஸாக்ட் எங்க பார்த்துருக்கேன் நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இவன் கியூட்டா இருக்கான் கூட. என்னப்பா நேற்று நீங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வந்ததை பார்த்தா ஷாப்பிங்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்னாவே சாப்பிட்டுருக்கீங்க போல அப்படின்னு சொல்லவா அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். சொல்லவே தேவையில்ல, நீ இந்த அளவுக்கு வைக்கப்படும் போது நல்லாவே தெரியுது. அதெல்லாம் கிடையாது சொல்லிட்டு அவன் புக்கை வச்சு மறைக்கிறேன். காமெடி அவன் முகத்தை பார்த்தே ஆகணும், அவன் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு காமெடியா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் புக் எடுக்காம இருக்கேன். இவங்க போற சண்டையில அந்த புக்கும் அது வந்து பறந்து போயிட்டு ஹீரோ மலை பட. அதுக்கப்புறம் அவனை சிரிச்சுக்கிட்டே அந்த புக்கை கொடுக்கலான்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்த சொல்றான், ஒழுங்கா படிக்கிறீங்களா? இல்ல நாங்க படிச்சிருவோம் தொட்டு பயத்துல அவனு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்து அசட் வந்ததுக்கு வந்து நின்று பார்த்துட்டு இருக்க ஹீரோவா அவளையே பார்த்துட்டு இருக்கான். பிராமி இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் என்ன வளர்த்துட்டு இருக்காங்க இப்படி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காவும் கேட்க. இன்னும் ரொம்ப நாள் இல்ல 2 மாசம் தான். நீ ப்ளூ மண்ண தானே சேர்ந்திருக்கேன்? ஆமா, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? வேற எதுவும் கவலை இல்ல, அது ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பார்ட்டியா அகாடமிலேயே இருக்கு. ஓ ஸ்ட்ராங்கஸ்டா, அது நீ சொல்றியா? அப்ப நீ இன்னைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? நான் இன்னைக்கு வந்ததுக்கான காரணமே என்ன, டிக்ளேர் பண்றதுக்கா? என்னடா இவன் எப்படி கேட்கறான்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணது. அப்ப என்னதான் ஒரே அகாடமில 2 விதமான எனிமி பார்ட்டியா இருந்தாலுமே நம்ம எதிர்க்க போற ஒரே ஒரு எனிமி ஃபியூச்சர்ல ஒருத்த மட்டும்தான். அதனாலதான் இந்த விஷயத்துல உன்னை என்ன ரொம்பவே பிடிக்கும் சார். இருந்தாலும் என்ன மன்னிச்சுடா, அந்த தேதியில நீ என் கூட ஃபைட் பண்ணப்போ நான் உன்னை குறைச்சி மதிப்பிட்டதுக்கு. பட் இருந்தாலும் நான் திரும்ப தோத்து போகவே மாட்டேன். அதோட எல்லாம் முடிச்சுப்போம். இந்த ஸ்பிரிட் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. நீ ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போ. என்னை யூஸ் பண்ணி நீ எவ்வளவு வேணாலும் ஸ்ட்ராங் ஆயிக்கோ. அதே மாதிரி உங்க எல்லாரையும் நான் யூஸ் பண்ணி ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறுவேன். ஃபியூச்சர்ல எல்லாருமே ஸ்ட்ராங் ஆயிட்டு அதை அழிப்போம். அதனால ரொம்ப நாள் இல்ல அசட், கண்டிப்பா ஒரு நாள் என் கூட சேர்ந்து நீ ஃபைட் பண்ண தான் போறேன். அதுக்கப்புறம் ரேங்கிங் டோர்னமெண்ட் நடத்துற அந்த நாளை காமிக்க. ரேங்கிங் டோர்னமெண்ட்டுக்காக எல்லாமே தயாரா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னப்பா வெளியே ரொம்ப நாய்ஸா இருக்கும் போல. ஆமா, அகாடமியோட டோர்னமெண்ட் இந்த இடத்துல நடக்குது இல்ல, முக்கியமான டோர்னமெண்ட்டுக்காக டவுனை சேர்ந்த பீப்புள்ஸ் எல்லாமே இதை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. பிராமோ அப்படின்னா இது ஒரு ஃபெஸ்டிவலா? ஏடா ப்ராப்பரா இன்னைக்கு டையெல்லாம் போட்டு வந்திருக்க போல. இல்ல நிறைய பேர் நம்மள பார்ப்பாங்க, அது கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும்ன்றதுக்காக தான் இப்படி போட்டு வந்தேன். பரவாயில்ல, இன்னைக்கு தான் நீ ஒரு நல்ல பையன் மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியல. இப்பதான் நான் கண்ணுக்கு நான் நல்ல பையனாக தெரியுதுன்னா அப்ப கண்டிப்பா நான் ஒரு கெட்ட பையனா தான் இருப்பேன். ஹார்மன் உண்மையிலே இந்த டை உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு பிராமோ சொல்ல. 2 பேரும் அதுக்கப்புறம் நவத்துல இருக்காங்க ரொமான்டிக்காவும். இன்னொரு பக்கம் பிராமோ ஹீரோ இதை பார்த்துட்டு சரி எப்படி இருந்தாலும் நல்லதா பண்ண போறோம் போவோமா ரொமான்டிக்கா. அப்புறம் பிராம் வாங்க போட்டு தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல கிளம்ப. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போற முக்கியமான பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே காட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பக்கம் ப்ளூ பூனை சேர்ந்தவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவுடைய பார்ட்டியை பார்த்துட்டு ரொம்ப கேவலமா பேச. மக்கள் எல்லாரும் இந்த இன்சிடென்ட் நடக்குது அப்படி உற்சாகமாகறாங்க. இப்போ டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறது போகுதுன்னு சொல்ல ஒண்ணு எதுக்காக எந்த அளவுக்கு இவங்க உற்சாகமாகறாங்கிறது புரியலப்பா. ஏன்னா இது மிகப்பெரிய சம்பவம் இல்ல. அதனால அதுக்கப்புறம் ஷேடோ வேர்ல்டுல நீங்க
பயன்படுத்த போற அட்டாக்ஸை பயன்படுத்தி எந்த மாதிரியான பாதிப்பை மட்டும் ஏற்படுத்தணும், எந்த மாதிரியான அட்டாக்ஸை நீங்க உபயோகிக்க கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தருடைய எனிமீஸ் எல்லாமே அவங்க பாத்துக்க காண்ட்ல இருக்காங்க, எப்படா சண்டை நடக்குமோன்னு. இப்படிப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி எந்த ஒரு டேமேஜிலும் மாட்டாம அதிகமான பாயிண்ட்ஸை நீங்க கெயின் பண்ணணும் அந்த ஷேடோ வேர்ல்டுல. அண்ட் டாப் 9 பிளேயர்ஸ் உள்ள உங்களோட டைட்டில் வந்து சிங்கிள் ரேங்க்ஸை தொட்டிருக்கணும். என்னப்பா நம்மள கடைசியில போட்டு வச்சிருக்காங்க, கடைசியில இருக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிங்கிள் ரேங்க்ஸ் நம்ம அதை மட்டும் அச்சீவ் பண்ணிட்டு கூட போதும். ஷேடோ வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க கணக்கு பண்ணி நான் இப்போதைக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மேஜிக் கேட் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஷேடோ வேர்ல்டுக்கு போறதுக்கான கேட் எல்லாமே ஓப்பன் ஆக ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான போர்ட்டல்ஸ்குள்ள உள்ள போறாங்க. கடைசி ஹீரோவோட பார்ட்டியை சேர்ந்தவங்க அந்த இடத்துல உள்ள போக ஹீரோவோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ரேண்டமான ஒரு பிளேஸுக்கு லொகேட் ஆகி வந்திருக்கான். குட் லக், நீங்க ஷேடோ வேர்ல்டுக்கு வந்தாச்சு, உங்களுடைய பெஸ்ட் கொடுத்ததுல போராடுங்க. ஓகே, முதல்ல வந்து இவங்க 2 பேரும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு அட்டக்கம் மேல வந்து விழ பார்க்க சரி ஹீரோ அதெல்லாம் தப்பிக்கிறான். பரவாயில்லையே, லக்ல தப்பிச்சிட்டு போல. அப்படியா, லக்லாம் கிடையாதுங்க, என்னுடைய ஸ்கில்லு தான். ஸ்கில்லோ லக்கோ திரும்பலாம் உனக்கு வாய்ப்பு கிடைக்காதுடா. அப்படின்னு அவன் திரும்ப அட்டாக் பண்ண ஹீரோ உன்ன பக்கம் அட்டாக் பண்ண, அவன் உன்ன பக்கம் தடுக்கிறான். இருந்தாலும் திரும்பி அட்டாக் பண்ண இவ திரும்ப அதே தான் பயன்படுத்த போறான். அதுக்கப்புறம் ஹீரோவை திரும்பியும் ஃபயர் பவரை பயன்படுத்தி அதை எல்லாமே தடுத்துட்டு இருக்க. இவ பார்த்தா கூட ஐஸ் பவர்ஸ் எல்லாமே பயன்படுத்தேன். அது எல்லாமே ஒரு கட்டத்துல உடஞ்சி ஹீரோ மேல அடிச்சு காலி பண்ணான்னு ஒரு கட்டத்துல பார்த்தா அவனும் அதெல்லாம் தடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அது எல்லாமே சூழலாட்டம் சுயந்துக்குன்னு ஹீரோவை போட்டு அப்படி அட்டாக் பண்ணலாம் யோசிக்க. காமனர் உன்ன மாதிரியான ஆள் இந்த இடத்துல இதுக்கப்புறம் இருக்க தேவை. உன் கதையை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னோட பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே நாங்க முடிக்கிறோம். அப்படியா, என்னதான் நீங்க ஆல்பாவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் உங்களால அதை ஃபர்ஸ்ட் பண்ண முடியுதா பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவருடைய ஸ்பெல்லையே உடச்சு விடு. உன்னால எப்படி இதை பண்ண முடியுது? அப்புறம் ஹீரோட ஸ்பெல்ல பார்த்துட்டு ஓ இன்வெஸ்டிங் ஸ்பெல்லா, ஆமாமா அதை தான் பயன்படுத்தினேன், நீ பயன்படுத்துறது நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். காமனர் உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அடுத்த நிமிஷமே ஹீரோ பிளான் பண்ண மாதிரி அவளை அடிச்சுட்டு அவ அதோட காலி ஐசால வர வச்சால அவ அப்படியே தோத்துறா. டிஷீர் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஒரு பிளேயர் டிஸ்குவாலிஃபைடு. மொத்தமா இன்னும் 29 பிளேயர்ஸ் ரிமைனிங்ல இருக்காங்க. ஒன்னு தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் அந்த கிளாக் டவர் காமிக்க ஏதோ அந்த டைம் ஆன உடனே அலாரமும் அடிக்க அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ இந்த எபிசோட்ல இன்னொரு பக்கம் நம்ம ரொமாண்டிக் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா ஒருத்தனும் வெளியே வந்துட்டு ஆஹா ரொம்ப இயற்கை அழகு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருக்கு. அவனுக்கு தவடா மட்டும் ஒன்று கொடுக்குறாங்க ஏரால. அந்த காத்து அவனை தூக்கி விசிறடிக்க தோத்து போயிட்டான் காமனாட்டி அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம பிராமோ ஆஹா 6 மணி நம்ம விட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு மனசுக்கு. அவன் விட்டு வந்தா நம்ம 2 பேரும் ஒன்னா டெலிபட்டேன்ல, அதுவே சந்தோஷம் சொல்ல. அப்படிலாம் கிடையாது, அவனை பாதி ஆகணும்னு சொல்லிடுவேன். கியூட்டா பண்ண இதை பார்த்துட்டு கியூட்டா இருக்கடா, சரி வா முதல்ல போயிட்டு அவனை கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய ஒரு ஸ்பெல்லை பயன்படுத்தி தன்னுடைய சரௌண்டிங்ல யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். முதல்ல இவங்களுக்கு முன்னாடி 2 பேரும் பின்னாடி அதுக்கப்புறம் ஒருத்தனும் இருக்கேன். முதல்ல நான் இவனை அட்டாக் பண்ண சொல்லிட்டு அவ ஒரு அட்டாக்கை பயன்படுத்தேன். அது அப்படியே காத்தோட காத்து அந்த ஸ்பெல் மறைஞ்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா முன்னாடி இந்த 2 பேரும் வந்து இப்போ இந்த இடத்துல இவங்களை மிரட்டுறாங்க. உன்னுடைய மேஜிக் பவர் வந்த டிடெக்ஷனை வச்சுதான் நாங்க இந்த இடத்துல உன்னை தேடி வந்தோம், நீயே வாயை கொடுத்து மாட்டீங்க. இவங்க பேட்டா கிளாஸஸ் சேர்ந்தா காமனஸ் தான், ஈஸியா தோக்கடிக்கலாம். என்னது குப்பைகளா? நாங்க அந்த குப்பையும் வேல்யூபிள் ஆனவங்கன்றதை நாங்க நிரூபிக்கிட்டோமா? அதுக்கப்புறம் தெரியும் ஆக்சுவலான ட்ராஷ் இந்த இடத்துல யாருன்னு. அதுக்கப்புறம் தெரியும் வழக்கம்போல இந்த இடத்துல யாரு குப்பையா இருக்க போறாங்கன்னு. அதுக்கப்புறம் இவங்க மாறி மாறி கேவலமா பேசிக்க ஒரு கட்டத்துல அது சண்டையவே மாற அவன் போயிட்டு அடிக்கிறதுலாம் அவன் தடுத்துட்டு பரவாயில்ல இந்த ட்ராஷ் கூட ரொம்ப பலசாலியா தான் இருக்கான், உனக்கு ஒன்னாவலியே நான் நல்லா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பி இவனுக்கு அடிச்சுக்கலாம் பார்க்க இன்னொரு பக்கம் பிராம் போயிட்டு உடனடியாக தடுக்கிறான். என்ன பக்கம் அவ்வளவு மேஜிக் பவர் பயன்படுத்தி இவன் அட்டாக் பண்ணலாம் பார்க்க. ஆனா அவங்க 2 பேருக்கு கண்ணு தெரியாத அளவுக்கு இவன் செம்ம ஸ்பீடா போறான். இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். இவன் உண்மையிலே பேட்டர் கிளாஸ் சேர்ந்தவனா அதான் எனக்கு தெரியல, இருந்தாலும் குத்து மடிப்பா இவன் அடிப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அடிக்க. இப்போ நான் இந்த இடத்துல புகை மட்டும் உருவாக்கிட்டேன். அதனால இந்த இடத்துல உன்னோட மேஜிக் பவர்ஸை பயன்படுத்தி அவனுடைய தடயத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடின்னு சொல்ல கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவளை பயன்படுத்துற அடுத்த நம்ம ரொமான்டிக்காவோ வெயிட் பண்ணி நீங்க எங்க தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவளும் ஒரு அட்டாக்கை பயன்படுத்துவான். அந்த மேஜியை தூக்கி விசிறடிக்க பலமான காத்து அந்த இடத்துல வரதுல என்னப்பா உன்னுடைய மேஜி யூஸரும் காணாம போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? இந்த இடத்துல எங்களோட லொகேஷன் இந்த இடம் தான், நீங்க தான் தப்பா மாறி வந்துட்டீங்க இருக்கேன், இழந்தாலுமே நீங்க எல்லாரும் தோத்து போக போறீங்க, எவ்வளவு தெரிஞ்சு அப்படி சொல்லுங்க டே வித்து கொடுத்துரு அப்படின்னு பார்த்தா பிராம உன பக்கம் மிரட்ட எவ்வளவு தெரிஞ்சு அப்படி பண்ணோட என்ன நினைச்சு இப்படி பண்ற என்ன பக்கம் பிராம மேல வந்து அட்டாக் பண்ண பார்க்க இன்னொரு பக்கம் இவ்வளவு மேஜிக் பவர்ஸை பயன்படுத்தி இவன் அட்டாக் பண்ண பார்க்க அவன் அத்தோட அந்தத்துல தோத்து போயிடான். கடைசியா பார்த்தா நம்ம ரொமான்டிக்காவும் இவனை போட்டு பாராட்டு இருக்கான். டீ நீ உண்மையிலே பிரமாதமா அட்டாக் பண்ணடா. ஆமா என்ன இருந்தாலும் டெசிர் வந்து இந்த இடத்துல இல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நேற்றுக்கு ஒரு பார்த்தா சூப்பரா இருந்திருக்கல. சரி நீ ஃபீல் பண்ணாத. கம்முனாட்டி ஏன்டா உடஞ்சிருந்து பார்த்துருக்க வெளிவாடா. டெசிர் நீங்க எங்க இருக்கீங்களா? ஆமாமா நீங்க எந்த அளவுக்கு தயாராயிட்டு ஒரு தனிச்சியாவே செயல்படுறீங்கன்ற விஷயத்தை பார்க்கறதுக்காக ஒழிஞ்சிருந்தேன். பட் நான் நினைச்ச அளவுக்கு நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா தான் இருக்கீங்க 2 பேரும். அப்ப நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணிருந்தீங்களா நான் ஃபைட் பண்ணது ஃபுல்லா? அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? ரொமான்டிக்கா நீ ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்க. அப்ப நானு நீ அமேசிங் ப்ராம். அப்படியா ஓகே. இது ரொமான்டிக்கா யோசிக்கிறான். இருந்தாலும் எனக்கு பின்னாடி இருந்த பொசிஷன்ல இருந்த ஒரு ஆள் அட்டாக் பண்ணிருப்பான். அந்த ஆள் யாரு? என்னோட ஸ்பெல்லையே பிரேக் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை இவனா இருப்பானோ? நேச்சுரலாவே தெரியுது கண்டிப்பா டெசிர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்றது. ரொமான்டிக்கா நீ கூட நல்ல வேலை பண்ணுமா, நான் பாராட்டி வரேன் உன்ன சொல்லிட்டு அவன் தடவை கொடுக்க நிறுத்தா இந்த மாதிரிலாம் பண்ணதுல ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கேன். ஒரு பாராட்ட கூடாது, உன்னோட பாராட்டெல்லாம் எனக்கு தேவையில்ல, குப்பையில போடு. நிம்மதியா விடுறான்னு தெரியல. என்னோட ஹேர் எல்லாம் கலைஞ்சு விட்டான். எவ்வளவு கஷ்டப்பட்டு செட் பண்ணி வச்சிருந்தேன். அப்படி அவனை பக்கம் வைக்கப்பட்டு பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா வானமும் மேகமட்டமும் மாற அந்த கிளாக் டவர்ல இருந்து ஒரு வேகம் பறவை ஷேடோ வேர்ல்டு இப்போ கிரியேட் ஆக போது போல. அதுக்கப்புறம் வேற ஒரு அகாடமியில பார்ட்டியை சேர்ந்து பசங்களும் ஒருத்தனை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாமே பெரிய பெரிய லெவலில் இருக்கிற ஒரு அட்டாக். இன்னும் நிறைய பேர் நம்ம குறைக்க வேண்டியது இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ரிமைனிங் 18 பேர் தான் இருக்கீங்க. இன்னொரு தோத்து போயிட்டாங்களா? இதுக்கப்புறம்
நம்ம என்னடா பண்றது? அதான் நம்ம என்ன சொன்ன மாதிரி 2 வழி தான் இருக்கு நம்ம ப்ரொமோட் ஆகிறதுக்கு ஆல்ஃபா கிளாஸ்க்கு. ஒன்னு வந்து நம்ம அதிக அளவுக்கு இந்த ஷேடோ வேர்ல்டுல எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணணும். கூடவே 2வது சர்வே ஆகணும். கிட்டத்தட்ட டாப் 9 குள்ள நம்ம வந்தா மட்டும் தான் இந்த இடத்துல நிலைச்சிருக்க முடியும். அப்ப நம்மளால ஷேடோ வேர்ல்டு கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா முடியுமான்றது டவுட் தான். பட் ஆனால் நம்ம கிளாங்கா இருந்தா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். கூட நம்ம ஆல்ஃபா கிளாஸுக்கும் போயிடலாம். எல்லாம் இனிமே தோக்கடினா ரொம்ப கஷ்டமா? அதெல்லாம் ஈஸி தான். ஃபைனல் 9 பேருக்குள்ள நம்ம வந்துட மாட்டோமா என்ன? அப்படி கூடிய சீக்கிரம் அந்த 18 பேர்ல இருந்து 9 பேரை குறையலாம். கண்டிப்பா மிச்சம் இருக்கிற 9 பேரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. அது இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸும் எடுத்தாக்கணும். அந்த 9 பேருக்குள்ளேயே நம்ம வந்தாகணும். இப்போ புரிஞ்சது இது எவ்வளவு ஈஸியான விஷயம். இது ஈஸியான விஷயமா? வாய்ப்பே கிடையாது. இது கஷ்டம் தான் கேட்டீங்கன்னா. பிராமணா எனக்கு ஓகேப்பா, அவரோட ஐடியால நான் எந்த தடங்களும் சொல்ல மாட்டேன். அப்படி நான் ஒன்னும் சொல்லிக்கினே அவங்க 3 பேரோட படத்தை வரைஞ்சி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ரொமான்டிக்காவும் வானத்தை பார்க்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழையும் நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயம் நடக்குது. கொஞ்சம் லேலே ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்றது? நான் என்ன ஆனாலும் சரி, இவரை கூட நான் இங்கே தான் இருப்பேன், எங்க போனாலும் சரி. என்னோட பக்கம் ரொமான்டிக்காவும் பண்றதை பார்த்துட்டு அவன் ஃபிளாஷ்பேக்ல யோசிக்கிறான். நாங்கள் ஆல்ஃபா ஸ்டூடெண்ட்ன்ற முறையில் அந்த 9 பேருக்குள்ள வந்தே ஆகணும். அப்பதான் எங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவன் கடுப்பானதுல இவனோட பக்கம் சோகமாயிட்டு இதுக்கப்புறம் என்னோட எனிமையாக இருப்பான். நீ எப்படி தான் சமாளிக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ல இருப்பான். பட் ஆனால் ஹீரோ அவன் தலைமையில காதல் சொல்றான். கையை வச்சு கவலைப்படுது, என்ன நடந்தாலும் சரி நான் உனக்கு துணையா இருப்பேன். அதுக்கப்புறம் இவனோட இந்த வார்த்தைகள் கிட்ட அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டு, உன்னோட ஆஃபீஸ்ல எனக்கு தேவை போனா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோச்சிக்க. சரி சரி ஃபீல் பண்ணாத அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அலாரமா அடிக்க. எல்லாருமே உன்னோட பக்கம் இது கேட்குறாங்க. இதுதான் அந்த டைம். என்ன டைம்? நீ அந்த ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சது கேட்கலையா? கிளாக் டவர். அதுக்கப்புறம் இந்த கிளாக் டவர் பற்றின டீட்டெயில் எல்லாம் படிச்சிருப்பாங்க. அது என்னன்னா ஹை லெவல் மேஜிக்கல் டிவைஸ். அது இந்த இடத்துல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது மான்சஸ் எல்லாமே ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த அகாடமியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சந்திக்கிற மாதிரி. அது பண்ண சின்ன போர்ட்டல் கிரியேஷன் மூலியமா பார்த்தா பூமியிலேருந்து நிறைய மான்சஸ் எல்லாம் வெளியே வர பார்க்க சர்வைவல் கஸ்ட் இப்போ ஆரம்பிக்குது. எல்லாருமே ஒரு நிமிஷம் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல கிளம்பி இது எல்லாமே முடிக்கிறதுக்கு அந்த டவர் நோக்கி போவேன். இன்னொரு பக்கம் இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு டீச்சரும் சோகமா இருக்க. மற்ற டீச்சரும் கொஞ்சம் இவங்களை எக்கத்தலமாக பார்க்குறான். இவங்க கண்டிப்பா தோத்து போக்க போறான்றத. வாங்க 2 பேரும் இந்த இடத்துல கிளம்புவோம் சொல்ல. ஆமா என்ன அது ஸ்மெல் ரொம்ப நாத்தடிக்கும் சொல்ல. அதுங்க வந்துருச்சு, வாங்க இந்த இடத்துல விட்டு ஓடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா பூமி ஒழிச்சுன்னு ஒரு மாத்திரை வர இவங்க பாக்குறாங்க. மாத்திரை வச்சு ஓடுன்னு சொல்லிட்டு என்னடா அது ஆர்மாயன் சாதாரண எலி தான் போய் ஏன் பாக்குறீங்க? சாதாரண பெருசாலியான்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்காவே இருந்தாலும் அதை பார்க்கவே மாத்திரை மாதிரி இருக்கு. நம்ம கடிச்சு குதிரும் போலயே. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு மாதிரி ஹீரோவும் சரி வாங்க இந்த இடத்துல ஓடுவோம் சொல்லிட்டு ஓட. என்னவோ பார்த்தா நிறைய வந்து வாடா இந்த இடத்துல ஓடுவோம் சொல்லிட்டு ஓடுன்னு ஓடிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை வச்சுக்கிறான். எந்த வகையான ஆண்டுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கணும். அந்த மாஸ்டர் அழியாம இது அழியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுங்களை நாங்க எப்படி சமாளிக்க போறோம்? ரொம்ப கஷ்டமாச்சு அது பண்றது. இன்னொரு பக்கம் நம்ம ரொமான்டிக்கா அட்டாக் பண்ண அது எதுவுமே ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்களும் நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஆகல. ஒரு இடத்துல ஒரு கட்டையை வர ஜம்ப் பண்ணுங்க நம்மளால முடியும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அது இருந்து வீழ. இன்னமும் பார்த்தா வந்துட்டே இருக்கேன். ஹீரோவும் டக்குன்னு இப்படியே போன வேலைக்காவதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய விரல கடிச்சு ரத்தம் வர வச்சு ஒரு ஸ்பெல்ல கிரியேட் பண்றான். அதுக்கப்புறம் அந்த குரூப்போடைய மாஸ்டர் எலி யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவனும் இதை பயன்படுத்தி அது அப்படி ஜம்ப் பண்ணி இதை பண்றதுக்காக வரேன். ஏதோ நான் போலீஸ் சொல்லிட்டு ரொமான்டிக்கா அட்டாக் பண்ணேன். அதுவும் கண் முடிச்சு அட்டாக் பண்ண வரேன். அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்து திரும்பி இவங்க ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் மற்ற பார்ட்டியை சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாமே நல்லாவே சமாளிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட டீம் சேர்ந்தவங்க இதை சமாளிக்க முடியாம தடுத்துட்டு இருக்க. பிராம் தான் உள்ள போயிட்டு நான் இதை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவனை ஹெல்ப் பண்ண பார்க்க. ஹீரோவும் பிராம் நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு அதெல்லாம் திறந்து பார்க்கலாம் பார்க்க ஒன்று யூஸ் இல்லை. ஆனா பிராம் வந்து நம்ம பக்கம் அந்த பாஸ் எலி எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவோ நான் விட்ட மாட்டேன்னா தயவுச்சு என்ன விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு கதறான். நான் பழைய நினைவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமா இருக்கும்ன்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஈஸியா அந்த பாசை கொண்டுட்டேன். சர்வைவல் லிஸ்ட் இப்போ முடிஞ்சுது. நீங்க அந்த பாசை கொண்டுட்டீங்க. அதுக்கப்புறம் பிராம் பண்ண வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்க நன்றி சொல்லிட்டு பிராம பார்த்து அப்படியே டயர்ட் எடுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். சரி கொஞ்ச நேரம் இந்த இடத்துல தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடுவோம். அது வரைக்கும் இங்கே எங்க போற? வருவேன். என் பக்கம் ஹீரோ தனியா வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அட முட்டாள் பிராம எப்படியாச்சும் நீ விட்டு கொடுத்துட கூடாது. உனக்கு இந்த வாய்ப்பு மட்டும் தான் கிடைச்சிருக்கேன். இன்னொரு வாய்ப்பு திரும்பியும் கிடைக்க மாட்டதெல்லாம் தெரியாது. அதனால விட்டு கொடுத்துறாத. எப்படியாச்சும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் சரியா அப்படின்னு தானே அடிச்சு மோட்டிவேட் ஆயிட்டு அந்த கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வரான். ஹார்மன் உங்களுடைய ஃபேஸ்க்கு என்ன சொல்றதுக்கு ஒரு பார்த்தா நம்ம பிராமோ கேட்க ஒன்னும் இல்ல சரி வா இந்த இடத்துக்கு கிளம்பும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரொமாட்டிக்கமோ போவோன்ற எங்கடா போறோம்? அதோ அந்த கிளாக் டவரோடைய மேலதான் வாங்க கிளம்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கிளம்ப. ஹீரோ உன்ன பக்கம் யோசிக்கிறான். நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். என்னுடைய கோல் அப்பதான் நிறைவேறும். நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆவேன். அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல நம்ம அசட்டு காமிக்க அவன் பார்த்தா அந்த இடத்துல இருக்க எலி எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு திரும்ப உயிரோட வந்துடக்கூடாது சொல்லிட்டு போட்டு அடிச்சு தம்சம் பண்றான். அவனுடைய டீமை சேர்ந்து எல்லாருமே தயாரிக்க இன்னொரு பக்கம் இன்னொரு டீமை சேர்ந்தவன் காட்டி ஏற்றி விட்டுருக்கான் அந்த எலிகளை அடிக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் வில்லு ஒரு இன்னொருத்தையும் இவனை காப்பாத்தேன். நீ நல்லா தானே இருக்க ஏன் சண்டை போறா வா இந்த இடத்த விட்டு போவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று பக்கம் கிளம்ப. ஹீரோவோட கேங்க சேர்ந்தவங்களும் அந்த கிளாக் டவர் கிட்ட வந்துடுறாங்க. எந்த 4 பேர்ல இந்த ஷேடோ வேர்ல்டு கிளியர் பண்ண போகுது முதல்ல யாரு அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த எபிசோட் முடிக்கிறேன். இப்போ இந்த எபிசோட்ல இந்த கிளாக் டவர் கிளியர் பண்ணா மட்டும் போதுமா? டோட்டல் இந்த டோர்னமெண்ட் நம்ம ஜெயிச்ச மாதிரி அர்த்தமானி உங்களை சொல்லிட்டு கேட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அசாட்டோட டீம் தான். சரி பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணுங்க. பிரச்சனை ஏதாவது வருதா பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். காத்து இன்னும் பலமா அடிக்க சொல்லிட்டு இவங்களும் பார்த்துட்டு இருக்கேன். அசாட் வந்து இல்ல நம்மள யாரும் அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களும் ஐஸை பயன்படுத்தி இவங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க. அதுல பார்த்தா 2 பேரும் இவங்க டீமை சேர்ந்தவனுங்க தடுக்க முடியாம மாட்டிக்கின்னு தோத்து போயிடுறாங்க. ஆமா அது என்னது? எனிமீஸ் நம்மளுடைய எனிமீஸ் தான். அது கண்டிப்பா அவங்க டவருக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிளாக் டவர்ல இருந்து மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு
ஹார்மனோடைய கேங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு அசால்ட் ஒரு பக்கம் தயார் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா இப்ப ஹீரோடைய டீமுக்கு 2 மெசேஜ் வருது. அதாவது 2 பேரும் இந்த இடத்த விட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு தான் மொத்தமா இன்னும் 15 பீப்புள் இருக்காங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அவங்களும் முன்னேறி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இன்னும் நிறைய அட்டாக்ஸ் வர அதெல்லாம் ஒரு கடத்துல அவங்க தடுத்து போனாலுமே இருந்தாலுமே அவங்களால சரியா தடுக்க முடியல. ஒரு சில பேர் அதெல்லாம் கொலாசாவே அசால்ட்டும் தன்னால முடிஞ்சலுக்கு தடுக்கிறா. நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். ஹீரோ கிட்ட நம்ம ரொமாட்டிக்காவும் என்ன மன்னிச்சிடறான். அசால்ட் அவங்க எல்லாருமே தடுத்துட்டாங்க. அதை எனக்கு தெரியும். அவங்களுடைய டீம் எப்படி போட்டவங்கிறது பாத்துக்கலாம். கம்ப்ளீட்டா நம்ம இருக்கிற இடத்த இப்ப கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்களே, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க பாரு இன்னொரு பார்ட்டியை சேர்த்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களை கொஞ்சம் கவனி. நம்மளால ஜெயிக்க முடியுமா முடிவா சொல்றான். கண்டிப்பா என்ன நம்பு, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சு ஆல்பா கிளாஸுக்கு போவோம். சரி ஓகே அப்படின்னு அவளும் இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ண அவங்க இன்னொரு பக்கம் தோத்துறானுங்க. இப்ப கீழே அசால்ட் டீமும் இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. மொத்தமா இப்போ 13 பேர் இருக்காங்க மிஞ்சி. ஹீரோ ஒரு பிளான போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற அந்த செவத்து மேல கையை வச்சு இந்த மொத்த கிளாக் டவரையும் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்டால மொத்தமா அனலைஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் உள்ள கதவு திறந்து போறதுக்காக நம்ம அசால்ட்டோட டீமும் தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க உள்ள போனா ஆல்ரெடி பார்த்தா அந்த இடத்துக்கு 2 டீம் வந்து ஏட்டுக்கு போட்டியா சண்டை போட தயாரா இருக்காங்க. இவங்க 3வது ஆளா வந்துட்டு பார்த்துட்டு அவங்க 2 டீமும் ஷாக் ஆட்டி இவங்கள பார்க்க. அப்ப அந்த ரெட் கலர் டீமை சேர்ந்தவங்களும் ப்ளூ மூனா கபிரில் நீ இந்த இடத்துல இருக்கியா, நீ அவுட் சைடு தோத்துட்டு இருப்பீங்கன்னு நினைச்சா பரவாயில்ல, எவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கீங்க ப்ளூ மூனை சேர்ந்தவங்க. சரி இருந்தாலும் இந்த டவருக்கு மேல இன்னொரு கேங் இருக்கிறதுன்றது நல்லாவே எங்களுக்கு தெரியுது. அதனால அவங்க எல்லாரையும் நாங்க அழிக்க போறோம். முதல்ல உங்க எல்லாரும் நாங்க இந்த இடத்துல முடிச்சுட்டு அகாடமியோட பெஸ்ட் பார்ட்டின்றத நாங்க தான் நிரூபிப்போம். இதுல ஒண்ணு எங்க கூட கூட்டணி சேர்ந்துருங்க, நம்ம டாப் ரேங்கிங்ல வந்துடலாம். இல்ல அதுக்கு மறுத்தீங்கன்னா நீங்க என்னுடைய எனிமி. எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனமும் கிடையாது. அதாவது உங்களை தோக்கடிக்கிறதுல சொல்றேன். அப்ப எனக்கும் வேற வழி இல்ல. அசால்ட் நீ தோத்து பக்கத்து தயாரா அப்படின்னு அவங்க பக்கம் தயாரா இருக்கேன். நீங்க 2 பேரும் இந்த இடத்துல இருங்க அப்படின்னு அசால்ட் அவங்க 2 பேரும் சொல்லிட்டு அந்த இடத்துல முன்னோக்கி போறான். இது எல்லாமே நானே பாத்துக்கிறேன். உன்னுடைய டேலண்ட் இந்த இடத்துல காமெடி அசால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உன்ன பக்கம் ஃபயர் மேட்சுக்கு பயன்படுத்தி அட்டாக் பண்ண. இன்னொரு பக்கம் அவ பார்த்தா அந்த இருந்து டக்குன்னு மறைஞ்சி அவன் டீம்ல இருக்க இன்னொருத்தன் போட்டு ஃபைட் அடிக்கிறான். இன்னொருத்தி ஐசால ஒரே வைக்க. இன்னொரு பக்கம் இந்த லீடர் கடு போயிட்டு என்ன பண்ணிருக்க, நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல, அவளை சுடு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டீமும் இவங்க கூட கை கோத்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்க. இப்ப 2 டீமையும் ஒத்தால நம்ம அசால்ட்டை சமாளிக்கிறோம் ஈஸியா. அவனை பக்கம் வெறித்தனமா அவங்கள போட்டு அடிக்கலாம்னு பாக்க சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இந்த சவுண்ட் எல்லாம் கீழே நம்ம ஹீரோவுடைய டீமை சேர்ந்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சவுண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கழிச்சு நிக்க என்னப்பா இதெல்லாம் முடிச்சிச்சா, எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்களா? இல்ல யாருமே இன்னும் இந்த இடத்துல தோத்து போகல. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. பாத்தியா படிக்கட்டுல பார்த்தா யாரும் நடந்து வர சவுண்ட் கேட்க இவங்களும் யாருடான்ற அந்த ஆவலோட பாத்துட்டு இருக்கேன். அந்த வர நபரே வேற யாரும் இல்ல, நம்ம அசட் மட்டும் தான். ஹீரோவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அசட். கண்டிப்பா நீயே வந்தாலும் ஆல்பாவுக்கு நாங்க போறதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ அப்படி சொல்லலாம், ஆனா கீழே இருக்கிற நிலைமையை பார்த்து அப்படிலாம் நீ பேச மாட்டடா. அந்த இடத்துல இருக்கிற நிலைமையை ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வருதுன்னா பார்த்துட்டு வா. அப்புறம் கீழே பார்த்தா எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு எப்பான்னு கிளம்பி வந்துட்டு இருக்கான். அப்பனா அவங்க எல்லாரும் நீ தடுத்து விடுச்சுட்டு இப்போ எங்க கூட 1 vs 1 பார்ட்டி டீமா சண்டை போடுற மாதிரி பண்ணிட்டியா. நான் இந்த மாதிரியான பிளான் எல்லாம் போடல. பட் ஆனா ஒன்னு நான் ஜெயிக்க விடக்கூடாதுன்ற ஒரு முடிவுல எப்பயோ வந்துட்டேன். அதனால இப்ப சண்டைக்கு தயார் அப்படின்னு ஒவ்வொரு டீமும் அவங்களுக்கு எது ஆப்போனன்ட்க்கு முன்னாடி நின்னுக்கிறாங்க. வா இப்ப நம்ம மட்டும் தனியா போயிட்டு சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு அசட்டும் ஸ்பெல்ல பயன்படுத்தேன். அடுத்த என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்து திடீர்னு ஷாக் ஆவான். ஹார்மன் பார்த்தா அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த இடத்துல இருந்து அடுத்த ஃப்ளோருக்கே போயிடுறாங்க மேல. அடுத்தவங்க மேல கான்சன்ட்ரேஷன் பண்ணது என் கூட சண்டைக்கு ஆடா, உனக்கு தானே இந்த காத்து வந்து இவ்வளவு நாள் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவனுக்கு 2 பேருக்குள்ள சண்டை நடக்க பிளான் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ரொமாட்டிக்காவும் பார்க்க சத்தம் போடாத, என்ன சொன்னேன் அன்னைக்கு நான் தான் உன்னோட எனிமையா ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்ப பேச பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறேன். நீயும் சரி உன்னோட பார்ட்டியை சேர்ந்தவங்களும் எந்த இடத்துல தான் தோத்து போக போறீங்க காமனர்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் சண்டை ரெடியா இருக்கும் போது இன்னொரு பக்கம் மேல நம்ம ஹீரோ நோக்கி அசட்டோ போயிட்டு இருக்கேன். நீ தோத்து போயிட்டுடா ஹார்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு பார்த்தா ஸ்டோன் பிரேக்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்தேன். ஸ்பெல் நல்ல நிறைய கற்கள் அவ மேல போய் விழ போக அது எல்லாமே கொஞ்ச நேரத்துல பாம்பா மாதிரி அவளை அட்டாக் பண்ண பார்க்க திரும்பியும் பார்த்தா அவளுடைய ஐஸ் ஸ்பெல்லை பயன்படுத்தி அது எல்லாமே உடச்சு விட்டுறான். ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்து திரும்பியும் இன்வெஸ்ட் ஸ்பெல்லை பயன்படுத்தேன். இந்த டைம் பார்த்தாது சீக்கிரம் இதை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். கீழே உன்ன பக்கம் சண்டையை வெறித்து நம்ம போயிட்டு இருக்கோம். பிராம் இன்னொரு பக்கம் பயங்கரமா அவனை சமாளிச்சிட்டு இருக்க. என்னடா உன திறமை அவ்வளவுதானா, புதிய ஸ்வாடெல்லாம் வச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் வச்சிட்டு இருக்குது, நீ தகுதியே இல்லாத ஆளு, உனக்கு தான் எதுக்கு கிடைச்சதுக்கோ தெரியல. இதெல்லாம் எனக்கு இது நான் நேர்மையான முறையில ஒருத்தர் மூலியமா எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால உன்ன மாதிரி நான் சீட் பண்றவன் கிடையாதுடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா அட்டாக் பண்ணுவான். ஆனா பட் அந்த இடத்துல பிராம் இல்ல, பின்னாடி வந்து அவனு திரும்ப அட்டாக் பண்ண அதுல இருந்து தப்பிப்பான். அவன் எவ்வளவு தேடி அப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் பண்ண பிராம் அசால்ட் அதுல இருந்து தப்பிக்க. இன்னொரு பக்கம் கடுப்புல அவன் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, இந்த பையன் எப்படி இந்த அளவுக்கு திறமையா இருக்கான், இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வாட்டில இப்போ ரொம்பவும் மாறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிராம் அவனே திருப்பாட்டிக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா தடுமாற. அடடா என்ன இவன் இப்படி இருக்கான், ஷார்ட் டைம்ல என்ன ஏமாத்தி எப்படி ஜெயிக்கலாம்னு பாக்கத்தியடா, எப்பறம் நீ இவ்வளவு பலசாலியா இருக்கலாம், என்ன பொறுத்தவரைக்கும் நீ தோத்தவனே தான். டொனேட் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கடுப்புல பக்கம் ரொமான்டிக் அவன் கமிக்க ரொமான்டிக்காவும் அட்டாக் பண்ண அவன் இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ல பயன்படுத்தி அந்த ஐஸ் எல்லாத்தையுமே உடச்சு விட்டுருப்பான். அதுல இருந்து கீழே விழுந்த சில துண்டுகள் வந்து அப்படியே அந்த இடத்துல போக மட்டுமா மாற. அதுல என்னோட விஷயம் தெரியல, இவளுக்கு எப்படியாச்சும் இந்த இடத்துல முடிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த புகை மட்டத்துல இருந்து அவங்க அசால்ட் அட்டாக் பண்ண இவனால தாங்க முடியல, இவனே சொதப்புறான் அந்த இடத்துல. அடடா இந்த விஷயம் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும், அப்ப கதையை நான் இன்னைக்கு முடிக்காம போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு. நான் லாங் டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணி அட்டாக் பண்ண மட்டும் தான் என்னால ஈஸியா அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அவனோட விஷயம் வந்து இந்த புகை மட்டத்துல சரியா தெரியாது, இதை நான் பயன்படுத்தி சீக்கிரம் இவனை தோக்கடிக்கணும் சொல்ல இன்னொரு பக்கம் ரொமான்டிக்காவும் முயற்சி பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் திடீர்னு அந்த செயினை பயன்படுத்த என்னங்க நடக்குது, மேஜிக்கல் ஆர்டிஃபெக்டா, அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தி அப்படியே கிட்ட வந்து அவன் அட்டாக் பண்ண பார்க்க அதுல இருந்து தப்பிக்கிறான். தப்பிக்கிறடி இருடின்னு சொல்லிட்டு திரும்பி கீழே குத்தலான்னு பார்க்க அவ அதுல இருந்து தப்பிக்க. இன்னொரு பக்கம் ரொமான்டிக்காவை யோசிக்கிறான், இந்த
செயின் எனக்கு கொடுத்தானே இது அவன் பயன்படுத்திருக்கான். நல்லாவே கண்டுபிடிச்சிட்டு காமனர், இது நான் உனக்கு கொடுத்த செயின் தான். டேய் காமனர் சொல்லாதரா, எரிச்சல் ஆகுதுரா. எல்லாருமே மனுஷங்க தானே இந்த இடத்துல, நம்ம ஒண்ணு தானே எல்லாமே. இதுல கிளாஸ் வைஸா பிரிக்குது நீங்க தான்டா, ஒரு டிஃபரெண்ட் இந்த இடத்துல கிடையாது, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்படி இல்ல நீ சொல்லக்கூடாது. எப்படி நீ சொல்லலாம்? அந்த காமனர்ஸ் பத்தி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, அதனாலதான் உங்க எல்லாரும் நான் வெறுக்கிறேன். காமனரா பிறந்தது உங்க தப்பு. நான் ஆல்பா கிளாஸ்ல பிறந்திருக்கேன். நோபலா இருக்கிற என்ன மாதிரியான ஆளுங்களாம் உங்களை கண்டல சுத்தமா பிடிக்காது. அதனால தேவையில்லாம பேசத்தை நிறுத்து. இந்த காமனர்ஸ் தான் என்னுடைய ஃபேமிலியை கொன்னாங்க. இவனுக்கு சும்மா விட மாட்டேன், நான் எல்லாரையும் பழி வாங்குவேன் அப்படின்னு நான் உன்னொரு பக்கம் காண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கேன். ரொமான்டிக்கா இவனுக்கு என்னமோ நடந்திருக்க, ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். எத்தோட நீ செத்தடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் இன்னமும் அட்டாக் நிறைய பயன்படுத்த அவ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தப்பிக்கிறான். ஒரு கடல அவளும் விண்டை பயன்படுத்தி தப்பிக்கலான்னு பார்க்க, பட் அவன் பண்ண இன்னொரு அட்டாக்ல அந்த தந்து இப்படி தூக்கி விசிலடிக்கிறான். பிராம் ஒரு பக்கம் பார்த்துட்டு ஷாக்காவே, ரொமான்டிக்கா நீ நல்லா தான் இருக்குன்னு போட்டு பாக்க. பிராம் நான் பிளாக் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. டொனேட்டும் பெர்சிவல், நான் இதுக்கப்புறம் உங்களை பாத்துக்கிறேன், நீ இதுல தலையிடாத. இந்த காமனர்ஸ் எல்லாத்தையும் நான் நீ முடிச்சு கட்டுறேன். என்னடா சொல்றான் என்னோட ஆப்னன்றா. அவ வெறி அந்த இடத்துல இருந்து அவங்களை போய் அட்டாக் பண்ண பார்க்க, பிராம் எல்லாத்தையும் உன்னால முடிக்க முடியுமாடா? என்னோட மனம் இன்னும் ரீஸ்டோர் பண்ண முடியல. ஓகே நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். என்னோட பக்கம் அவனுக்கு கிட்ட வந்து அட்டாக் பண்ணலாம் பார்க்க, பிராம் ரெடியா இருக்கும் போது ஒரு ஸ்பெல்ல பயன்படுத்தி பாறையால அவனை மூடிட. ரொமான்டிக்காவும் பார்த்துடா, டே பிராம் நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு பாக்க. அடுத்த நிமிஷம் பிராம் பார்த்தா அதெல்லாம் உடச்சுன்னு வெளியே வர அசல்ட்டான். அதே சமயத்துல லம்ப டொனேட்டோ ரொமான்டிக்கா சாவடி அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணு. சரியான டைமிங்ல நம்ம டொனேட்டோ போயிட்டு லம்ப பிராம் ஒரே ஒரு முகத்துல ஸ்கேட்ச் கொடுக்க, ஆனா திரும்ப அட்டாக் பண்ணுவான். பிராம் அதுல இருந்து தப்பிச்சுட்டு ரெண்டு பேரும் லேண்ட் ஆவானுங்க. காமனர் ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன்டா. பெருசிவலும் ஏய் டொனேட்டோ உன்னால தனியா சமாளிக்க முடியாது, நானே பாத்துக்கிறேன் சொல்ல. 100 ரூபாய அவங்கள நான் கொன்னே ஆகணும், என்னோட வழியில நீ கொழுக்கிறாத, நீயும் வந்து நான் ஒன்னு சேர்த்து கொள்ளுவான்னு சொல்ல. எக்கடி கட்டினா போடா அப்படின்னு அவனை பக்கம் பார்க்க, நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். அவனோட விஷயம் பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனை நம்ம எப்படியாச்சும் தடுத்தி ஆகணும், ஏன்னா அவன் நம்மள கொல்ற நோக்கத்துல எப்பவோ தயாராயிட்டான். இப்போதைக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன்டா பிராம். இப்போ 2 பேருக்குள்ள அந்த இடத்துல முட்டிக்கிச்சு. அந்த பெர்சிவல் வந்து சண்டை போட தயாரா இல்ல. இப்போ எல்லாத்தையுமே இந்த டொனேட் பாத்துக்கிறான்னு இந்த வாய்ப்பை நமக்காக பயன்படுத்திக்கணும். அதனால இந்த முறை நான் உனக்கு உதவி பண்றேன். 2 பேரும் சேர்ந்து போராடுவோம். கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியுமா தெரியல பிராம், எனக்கு நம்பிக்கையே சுத்தமா இல்ல. இருந்தாலும் போராடணும்னு மட்டும் தோணுது. நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது ரொமான்டிக்கா. நீங்க ஏன் தான் இப்படி சொல்றீங்கன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் ஹார்மன் இருக்கான், கண்டிப்பா அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம தோத்து போக மாட்டோம். நம்ம ஆல்பா கிளாஸுக்கு போய் ஆகணும். நம்மள எப்படி எல்லாம் பண்ணானுங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவன் சொன்னது ஞாபகம் இல்லையா? ஹீரோ அதுக்கப்புறம் சொன்ன விஷயத்தை அவ்வளவு யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம், கவலைப்படாதீங்கன்னு. ஏன்னா நீங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. நீ சொல்றது உண்மையிலே உண்மைதான் பிராம். நீ கொடுக்குற நம்பிக்கை தான் எனக்கு ரொம்பவும் நம்பிக்கையா இருக்கு. நீங்க வேற எனக்கு ஹார்மனுடைய ஸ்மைல் பார்த்தா தான் நம்பிக்கை வருது, அதனாலதான் எனக்கு ஸ்மைலே வருது. அவன் தான் அந்த அளவுக்கு கிடையாது. நீ என்ன குழம்புற அவனை பத்தி பேசாத, எனக்கு எரிச்சல் தான். சின்னதா ஏதோ மோட்டிவேஷன் கொடுத்துட்டு அவ்வளவுதான். இருந்தாலும் என்ன மடிச்சிட்டு கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். இன்னொரு பக்கம் இப்ப மேல நம்ம ஹார்மன் கிட்ட அசட்டும் செம்ம ஸ்பீடா போயிட்டு அட்டாக் பண்ணலாம் பக்கம். ஆனா நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த ஃபுல்லாவே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கிறதுனால அவ பயன்படுத்துற ஒவ்வொரு ஸ்பெல்லுமே அந்த இடத்துல அட்டாச் ஆகி தான் ஒர்க் ஆகும். இதனால ஹீரோ வந்து ஒரு சொடக்கு போட்ட அடுத்த நிமிஷமே இன்னொரு ஸ்பெல்லும் கிரியேட் ஆயிட்டு அவரோட ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே உடச்சு விடுது. என்னடா சிரிக்கிறேன், விண்டர் கிராஷ் அப்படி அவனை பயன்படுத்து. ஹீரோ திரும்பியும் சொடக்கு போடாதெல்லாம் அசல்ட்டா உடையா ஸ்பெல் உடஞ்சு அவ்வளவு ஷாக் ஆகுது. பார்த்தா ஹீரோ டாக்குன்னு பார்த்து ஃபயர் மேஜிக் பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான். வாவ் பவர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அசட் நான் எதிர்பார்த்துதான் நீ எக்கறந்து கொண்டு ஒரு போராடாம விட்டு கொடுக்க மாட்டேன், இதனாலதான் உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அசட் அப்படின்னு பார்க்க அவளும் திரும்பவும் ஹீரோ அடிக்கிறதுக்காக தயாரா இருக்கான் தன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸோட. இது இப்ப இந்த எபிசோட்ல ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. அசட்டும் என்னால சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. மானா மேஜிக் ஸ்பீடு காம்பேட் ஸ்கில்ஸ் எல்லாத்துலயுமே என்னை விட நீ ரொம்பவும் அதிகப்படி பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இதெல்லாம் எப்படி எனக்கே ஸ்ட்ரகிள் ஆகுது? அதுக்கான காரணம் வந்து உங்ககிட்ட அந்த அளவுக்கு சந்தோஷம் ஃபன்ன்ற ஒரு விஷயமே கிடையாது, அதனால இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. இதுதான் விஷயமா, வேற எதுவும் கிடையாது. அப்போ நீ சொன்னது தப்புன்னு இப்ப நிரூபிக்கிறேன். ஓகே கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபயர் பால் பயன்படுத்த தொடர்ச்சி அவளும் அட்டாக் பண்ணுவான். அதுல இருந்து அவளும் அசல்ட்டா தடுப்பிச்சுட்டே இருக்கேன். அவளும் கிட்ட வந்து ஒரு அட்டாக் பண்ணலாம் பார்க்க ஹீரோ தன்னுடைய நைஃபே எடுத்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து தடுத்துட்டியா? என்னால சோடெல்லாம் அந்த அளவுக்கு பயன்படுத்த தெரியாது, பட் இருந்தாலும் இதெல்லாம் தடுக்கிற அளவுக்கு எனக்கு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு ஒரு அழுதுவா. ஹீரோ அப்படியே சோத்துல போயிட்டு ஒரு நசுங்குவான். வா வேற லெவலான பவர் வச்சுட்டு அசட்டு. அப்ப அவனை டக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கிட்ட வந்து அதிர்ச்சியான ஒரு அட்டாக் கொடுக்க, அதுல இருந்து அவங்கள தப்பிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ ஒரு இடத்துல அசட் இது அந்த அளவுக்கு ஃபன் இல்லப்பா. என்னது ஃபன்னா? ஆமா நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்க, பட் ஆனா பேட்டில் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தியான ஆப்பனன்ட் கூட நீ ஃபைட் பண்றீனா அதை என்ஜாய் பண்ணணும். நான் உன்னை பேக் டைம்ல பார்க்கும்போது நீ எப்பவுமே தனிமையில யாருக்கிட்டையும் பேசாம ரொம்பவும் உமனா மூஞ்சி மாதிரி தான் இருப்பேன். எங்க கூட அவ்வளவா பேச மாட்டேன். அதனாலதான் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கோ என்னவோ தெரியல உன்னை மாத்ததுக்காக. பட் இருந்தாலுமே நான் மட்டும் கிடையாது, எப்பவுமே உன்னை ஒரு பர்சன் லைக் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை நீ மறந்துடாத. சரி ஓகே, என்னுடைய ஃபன் எதுல கிடைக்கும்ன்றது உனக்கு தெரியாதுல. இப்போ நான் உன்னை தோக்கடிச்சுன்னா அது எனக்கு கிடைக்கும். சரி ஓகே அதை கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு ஹீரோ இருக்காவ உன்னொரு பக்கம் தன்னுடைய பவர் ஃபுல்லா அன்லீஷ் பண்ண அந்த இடத்த மொத்தமே தனக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிடுறான். வாவ் பயங்கரமா இருக்கு, இந்த மேஜிக் பவர் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்க. இது எல்லாத்தையும் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது, பிளான் பண்ணிட்டியா? நீ ரெடியா? இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்து நாட்டக் பண்றேன் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல உட்காந்துட்டே இருக்கும்போது எவனுக்கு அதிர்ச்சியான நாட்டக்கெல்லாம் கொடுக்க ஹீரோ அசால்ட்டா தப்பிக்கிறான். ஹீரோவை கால் வரைய வச்சுட்டு இன்னொரு பக்கம் அவளு மேல நிறைய அட்டாக் பண்றதுக்கு நிறைய ஸ்பெல் அந்த இடத்துல கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் எக்கச்சக்கமா. ஹீரோவும் திரும்ப அந்த ஸ்பெல் எல்லாத்தையுமே தன்னுடைய இன்வெஸ்ட் ஸ்பெல்லா மாத்தி அது எல்லாமே பிரேக் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலுமே திரும்ப கிரியேட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவ இந்த இடத்த ஃபுல்லாவே நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிஞ்சதுனால இந்த மொத்த இடத்தையுமே தனக்கு ஏற்ற மாதிரி ஐசா மாத்ததுனால என்னுடைய ஸ்பெல் இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. டேரக்டா ஒர்க் ஆனால ரொம்ப வேற இடத்துக்கு அது நிலைக்காது. அசட் இதை பயன்படுத்திட ஈஸியா. அப்போ ஒண்ணு நான் இவ்வளவு தோக்கடிச்ச மட்டும் இதெல்லாம் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி ஹீரோ எல்லா ஸ்பெல்லையும் ஒரே டைம்ல
ஃபினிஷ் பண்ணி விட என்னப்பா முடிஞ்சிச்சா திரும்ப கோவத்துல திரும்ப நிறைய பயன்படுத்தேன். ஹீரோ அசால்ட்டா அது எல்லாமே உடச்சு விட்டுட்டே இருக்கான். நீ எவ்வளவுதான் கிரியேட் பண்ணுவேன் நினைச்சிட்டு இருக்க. எல்லாருமே ஒரு லிமிடேஷன் இருக்கு. பட் நான் உன்னுடைய மேஜிக் எப்பவுமே என்னுடைய லெவலுக்கு ஈடு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவளை பார்க்க அசட்டும் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இவன் இன்வெஸ்டிங் ஸ்பெல் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கான் இந்த இடத்துல. ஒன்னு என்னுடைய ஸ்வாட நான் இந்த இடத்துல பயன்படுத்தணும். பட் நான் பயன்படுத்தினா அது அவன் மேல ஒர்க் ஆகுமா, என்னோட மேஜிக் பவர் முன்னாடி ரொம்ப நேரத்துக்கு பயன்படுத்த முடியாதுன்றது இதுல இருந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதை புரிஞ்சுக்கின்னு அசட்டும் அந்த இடத்துல இருக்கிற ஸ்வான் எடுத்துக்கிறேன் அதை முழு இடத்தையும் திரும்பி நார்மலா மாத்திரான். ஹீரோவை இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஷாக்க போயிட்டு இருக்கு. அவளும் பார்த்தா அந்த ஸ்வாட் எடுத்துட்டு மொத்த விவசாயம் ஒண்ணு திட்டு அதுல பிரில்லியன்ட் அசட். நீ இன்னொரு பக்கம் கீழே கம்மிக்கு பிராமும் அவன் போட போயிட்டு சண்டை போட அவன் அடிப்பான். ஆனா நம்ம பிராம் வந்து அசால்ட்டா அவனை தூக்கி மிதிக்க அவன் தோத்து போயிடுவான். அவன் என்னதான் தோத்து போனாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டான்றது நல்லாவே தெரியுது. டொனேட் தோக்க அடிக்கிற வரைக்கும் இவன் ஒன்னும் கலந்துக்க மாட்டான்றது நல்லாவே தெரியுது. நானும் ஏத்துக்கிறேன். ஆனா இவங்களுக்கு அதிர்ச்சி டொனேட்டும் பெசிவல் உன்னோட உதவி எனக்கு இப்ப தேவை அப்படின்னு சொல்லி இவங்களும் ஷாக்கா வராங்க. நீ என்னமா சொன்னப்பா இது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இந்த காமனஸ் எல்லாம் எனக்கு அழிச்சாகணும்னு நான் நினைச்சது தப்புதான். பட் இந்த முறை 2 பேரா இருக்கிறதுனால நான் இவங்களை தனியால சமாளிக்க முடியும்னு எனக்கு தோணல. 2 பேருமா சேர்ந்து இந்த காமனஸ் அழிப்போம். சுயநலவாதி எப்பவுமே யோசிக்காதரா. நம்ம ஒரு டீம் படி தான் நடக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் நீயே பண்ணணும்னு நினைச்சுன்னா எங்களுக்குலாம் அப்போ எப்போ வாய்ப்பு கிடைக்கும். அதனால சீக்கிரம் இவங்களை போய் முடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் போக அவனும் இன்னொரு பக்கம் அட்டாக் பண்றதுக்கு தன்னோட சோடா அவன் மேல வீச பிராம அசால்ட்டா தூக்கி விசில் அடிக்கிறான். இன்னொரு பக்கம் டொனேட்டோ பின்னாடி வந்து ரொமான்டிக்கா அட்டாக் பண்ணலாம் பார்க்க ரொமான்டிக்கா பெசிவல் வந்து ஸ்வாட் ரிட்டர்ன் எடுத்துட்டு செத்திங்கடா இன்னைக்கு அப்படின்னு 2 சைடுல இருந்து 2 பேரும் அட்டாக் பண்ண நம்ம ரொமான்டிக்கா ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். இவனுக்கு தடுத்தியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட முகத்தை யோசிச்சு பார்த்துட்டு என்னால முடியும் பிராம் கீழே குனி அப்படின்னு 2 பேருக்கும் செக் பண்ணிட்டு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பயன்படுத்து அந்த ஆர் அப்படியே அவனுக்கு தூக்கி விசில் அடிக்குது. இன்னொரு பக்கம் இப்ப பார்த்தா நம்ம ஆசட் அந்த ஸ்வாட் வேற ரகமா மாத்திருக்கான். ஒரு நைட்டோடைய ஸ்வாட் மாதிரி கூடவே மேஜிக்கையும் சேர்த்துருக்காதுல. ஆஷுவலா இதை பயன்படுத்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாச்சு உனக்கு ஆயிடுச்சு. பட் இப்போ அதுக்கான டேலண்ட் உனக்கு நல்லாவே வந்துருச்சு அப்படின்னு ஹீரோவும் இன்னொரு பக்கம் பதில் அட்டாக்லாம் ஒவ்வொன்றும் பயன்படுத்த அதை அசால்ட்டா அவர் இப்ப தடுக்க ஆரம்பிக்கிறா. ஸ்வாடெல்லாம் பயன்படுத்தி என்ன இப்போ உன்னால இன்வெஸ்ட் பண்ண முடியலையா, இந்த இதை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஃபைனல் அட்டாக் அவ்வளவு கொடுக்க அப்ப பார்த்தா யாருடைய ஸ்வாடும் கட் ஆகுது பாதியா. பார்த்தா நம்ம ஹீரோவுடைய நைஃப் தான் உடஞ்சிருக்கு. நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் டெஷர் அப்படின்னு அவளும் பார்த்துட்டு இருக்கு. ஹீரோவோட கைத்துல அவ்வளவு ஸ்வாட வச்சுட்டு இருக்கு. நான் ஹீரோ வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டான். என்னது இதுமா அப்புறம் ஹீரோ நிரூபிக்கிறான் இந்த மொத்த எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்றத. கூடவே இவ பண்ண அட்டாக் எல்லாத்தையுமே அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு ஹீரோவும். இதனால ஹீரோவும் கொஸ்டின் கிளியர் பண்ணிட்டான். இது வாய்ப்பு இல்லை, நீ ஜெயிச்சிட்டியா. அதாவது ஹீரோ இதை எப்படி பண்ணிருக்கானா இவ அசால்ட் பண்ண அட்டாக்க வந்து இந்த கிளாக் டவருக்கு மேஜிக்கல் பவரை ப்ரொடியூஸ் பண்ணணுமா, அப்படி ப்ரொடியூஸ் பண்ணா கூட ஒரு வகையில ஜெயிச்சதா அர்த்தம்ன்றதுனால ஹீரோ அதை எல்லாத்தையுமே தன்னோட உடம்பு மூலியமா அப்சர்வ் பண்ணி அப்படியே இந்த கிளாக் டவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். இதனாலதான் ஜெயிச்சிட்டான். இந்த டோர்னமெண்டோட ஃபைனல் ரவுண்ட் இதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த போட்டியோட வெற்றியாளரை வெளி உலகத்துல இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த போட்டியோட வெற்றியாளர் டெஷர் ஹார்மன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் இந்த டீச்சரோ பார்த்துட்டு ஹாப்பியா வராங்க. இன்னொரு பக்கம் இந்த ப்ளூ மூனோடைய டீச்சரோ கடுப்பா வர எப்படி அவங்க ஜெயிச்சாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல, இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கப்புறம் மீட்டிங் போட்டு டீச்சர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ப்ளூ மோனியோட டீச்சரும் இதுக்கு வாய்ப்பு இல்ல, அந்த பசங்க எல்லாமே ஏமாத்தி ஜெயிச்சிருக்காங்க, நல்லாவே தெரியுது, இதுல இருந்து நீங்க எப்படி இதை ஒத்துக்கலாம். அதெல்லாம் கிடையாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயமா தான் ஜெயிச்சிருக்காங்க, எந்த ஒரு சீட்டும் பண்ணல. அதுல அவங்க நிறைய ஹிஸ்டரி பத்தி நிறைய தெரிஞ்சதுனாலதான் இந்த டோர்னமெண்டோட விதிமுறைகளை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க தான் இந்த போட்டியோட வெற்றியாளர். ஃபைனலா அந்த பிரின்சிபலோடைய பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் சரி இதுக்கப்புறம் அந்த 9 சிங்கிள் ரேங்கர்ஸோட நேம வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை வாசிக்க. அதுக்கப்புறமா தான் டோர்னமெண்ட் முடிச்ச கையோட ஒரு நாள் காலையில நம்ம அசட்டை வர வச்சு ஹீரோவை பேசிட்டு இருக்கான். உண்மையிலே நல்லாவே முயற்சி பண்ணேன், ஏன்னா நீ 2 பார்ட்டி ஒத்தால சமாளிச்சனும் போது நீ ரொம்ப திறமையான ஆள் தான். பட் இருந்தாலுமே நான் உன்னை என்னால தோக்கடிக்க முடியலையே, உன்னை தோக்கடிச்சுதான் இன்னத்துக்கு எனக்கு பெருமையா இருந்திருக்குமே. இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத அசட்டை என்னமோ பல முயற்சிகளை பண்ணு, ஏன்னா ஃபியூச்சர்ல இன்னமும் நிறைய பேட்டில்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. என்ன ஷேடோ வேர்ல்டு கிளியர் பண்ணதான் அப்படியும் வச்சுக்கலாம். இருந்தாலும் அந்த கிளாக் டவரை நான் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணதுனால என்னுடைய அனலைஸ்க்கு உட்பட்டு நான் நிறைய ஹிஸ்டரியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால எனக்கு இது யூஸ் ஆச்சு. இதனாலதான் 1-on-1 போடும்போது உன்னை என்னால ஜெயிக்க முடிஞ்சதும் அந்த வாய்ப்பை நான் விட்டு கொடுக்கல. ஏன்னா எனக்கு ஆல்ஃபல் கேஸுக்கு போய் ஆகணும், ஏன்னா ஃபியூச்சர்ல வரப்போட பேட்டில்ஸ்க்கு அது கண்டிப்பா நல்லா எங்களை ஊக்குவிக்கும். நல்லாவே புரியுதுடா, உன்னுடைய நோக்கம் இந்த இடத்துல எங்களுக்கு எதிராக ஃபைட் பண்றதுன்றது கிடையாது. நீ பெருசா என்னமோ யோசிக்கிறேன், அப்பப்போ ஃபன்னும் தேவையில்லமா, என்னமா நீ இப்படி பண்ற, நானும் அதை பாக்குறேன். இதுக்கப்புறம் அப்படியாச்சும் இருக்கணும். ஆனா உங்களோட சண்டை போடுது ரொம்பவும் நல்லா தான் இருந்துச்சு, நீ என்ன தோக்கடிச்சிட்ட. உண்மையிலே சொல்ற உன்னோட ஸ்வாட் வந்து ரொம்பவும் செம ஃபாஸ்டா இருந்துச்சு தெரியுமா. என்னதே என்னைய காடியிலமா சொல்றது பிராம வரேன். என்ன இருந்தாலும் நாங்க ஹார்மனை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க எல்லாம் ஒரு பார்ட்டி மெம்பர்ஸ். ஹார்மன் நீ என்ன பண்ற, ஸ்பேஸ விட்டு கொடுக்க மாட்டோம், இவன் எங்க வழியோட ஆளு, நீ என்ன இவனை கரெக்ட் பண்ண பாக்குறியா. கசட்ட இவங்க என்ன இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. ஹீரோவும் பரவாயில்ல, இப்ப முன்னத்தை விட ரொம்ப நெருங்கிட்டாங்க என்கிட்ட. உண்மையிலே உன்னாலதான் ரொமான்டிக்கா நம்மள இன்னத்துக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கோமே, ஏன்னா நம்ம எப்பயோ தோத்துட்டு இருப்போம். அதெல்லாம் ஒன்னும் தேவை, உன்னோட பாராட்ட யாரை கேட்டா பிராமோ ஹார்மன். அப்ப நான் இப்படி பண்ண நல்லா பண்ணா பிராமோ உண்மையிலே ஸ்பீடான ஆளுபா, லம்பால ஜெயிப்பார், எப்பயும் எனக்கு நல்லாவே தெரியும், நீ கெத்துதான் அப்படின்னு சொல்லி அவன் பக்கம் சந்தோஷமாக்குறேன். ஹார்மன் பக்கம் அவளுக்கும் தலையை கொடுத்து ஹாப்பியாக்க 2 பேரும் சந்தோஷமாக்குறாங்க. என் தலையில தையறா அவளுக்கு வைக்கிற மாதிரி நான் கூட உங்ககிட்ட கேட்டேன் இந்த மாதிரி தட்டு சொல்லி என்ன இருந்தாலும் இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. இவங்க இந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்குது பார்த்துட்டு அசட்டுக்கு ஒரு விஷயத்தை புரியுது. அதுக்கப்புறம் அவளும் அந்த கிளம்ப என்ன கிளம்புறியா. ஆமா ப்ரொஃபசர் ஃபிராக்மன் வந்து என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு, அதுக்காக தான். ஏன்னா நான் தோத்துட்டேன்ல. அப்படியே அவங்க பக்கம் அந்த கிளம்ப போறதுக்கு முன்னாடி ஹார்மன் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் எனக்கு இருக்கு, நான் கேட்கறது கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே நீ எனக்கு ட்ரைனிங் பண்ண முடியுமா. என்னது நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஒன்னு மாதிரி ஆனாலும் நாங்க எப்படி சேர்த்துவோம் அப்படின்னு ரொமாட்டிக்காவும் சொல்ல. என்ன சொல்ற டெஷிரே, சரி ஓகே இதுக்கப்புறம் ட்ரைனிங் உனக்கு ஆரம்பிக்க போகுது. மெயின் டேட்டு கிட்ட கிட்டத்தட்ட காலையில 6 மணில இருந்து ஆஃப்டர்நூன் 6 மணி வரைக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துரு அப்படின்னு அவனு சொல்லிட்டு
என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொமாட்டிக்காவும் புலம்ப ஒத்துக்காதடி அவன் வர மாட்டான் அப்படின்னு சொல்லு. ஆனா அதெல்லாம் கேட்காம இவன் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்கு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த கிளம்புறான். ஹீரோ இதை பார்த்துட்டு எதுக்கு இவன் ஸ்மைல் பண்றான்னு சொல்லி யோசிக்க, சரி வாங்க பார்ட்டி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீச்சர் கிட்ட போக, டீச்சரும் வாங்க நல்ல வேலை பண்ணீங்க, மானத்தை காப்பாத்திட்டீங்க. சரி ரிசல்ட் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான கேட்க வரீங்க எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. என்னது இவ்வளவு பெரிய கேக்கா எங்களுக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகுது. ஆமா நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, பார்ட்டி கொண்டாடுறதுக்காக தான். அப்புறம் முக்கியமான விஷயம், ஹார்மன், ரொமான்டிகா, பிராம் நீங்க எல்லாருமே இதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் எஸ் ரேங்கருக்காக அபிஷியலா இதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக போறீங்க இன்னில இருந்து. அதோட நீங்க ப்ரோமோட் ஆட்டீங்க ஆல்ஃபா காசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா இருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சோகமான விஷயத்தை காமிக்கிறாங்க. அந்த ப்ளூ மூனோடைய ப்ரொஃபஸரோ கடுப்புல எப்படி அவனுக்கு ஜெயிச்சிருக்கலாம், என்னுடைய மானத்தை நீ காப்பாத்தணும்னு பார்த்தா என்னைய நீ அசிங்கப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோவை இந்த இடத்துல ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட டீச்சரும் ஹீரோவை யோசிச்சு பாக்குறாங்க பழைய நினைவுல. மிஸ் பெஜிட்டே நாங்க இதை விட்டு கிளம்புறோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பசங்களாம் கிளம்ப. அந்த டைம்ல ஹீரோவும் பசங்க கூட போய் விளையாடுறத விட்டுட்டு என்னடாச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்க, எனக்கு மேஜிக் கத்து கொடுங்க நான் கத்துக்கணும் அப்படின்னு கேட்ட பையன் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். இப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கான்ற போது அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் பயங்கரமா வருது. என்கிட்ட படிச்ச பையன் இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கான்றது அவங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியா இருக்கு. நீ ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிட்ட ஹார்மன் அப்படின்னு அவங்களும் உணர்வுக சொல்ல. அதுக்கப்புறம் ஒரு இடத்த காமிக்க, அந்த இடமே பார்க்க ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப அந்த இடத்துக்குள்ள ஒருத்தனும் ஓடிச்சு பண்ண வில்லத்தனமா மேஜிக் டவரா, இப்போ அதுதான் என்னுடைய அடுத்த டார்கெட் அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க 3 பேர் ஷாப்பிங் வந்திருக்கு. என்னடாச்சு அப்படி மூஞ்சி ஊருன்னு வச்சுட்டு இருக்கேன். ஒன்னும் இல்ல இப்பதான் ஆல்ஃபா கிளாஸ்ல பிரேக் கிடைச்சது, அதுக்குள்ள நம்ம வெளியே இப்படி வந்தது சரிதானே, விளையாடுறதுக்கு எவ்வளவு டைம் கிடைக்கும், இந்த மாதிரி வெளியே வந்தா தானே என்ஜாய் பண்ண முடியும். நாளையில இருந்து எப்படி இருந்தாலும் ட்ரைனிங் கொடுக்க போறேன், சும்மா வெறி போயிட்டு இருக்காது, இருக்கிற நேரத்தை என்ஜாய் பண்ணிட்டு போகணும். என் கூட வந்து விளையாடுங்க. ஆமா அவ சொல்றதும் சரிதான், என் கூட வந்து விளையாடுங்க ஹார்மன் அப்படின்னு பிராமும் கேட்க, சரிடாப்பா இன்னைக்கு கொஞ்சமா என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உள்ள போக என்னென்ன பண்ண போதுங்களோ இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் கடுப்புல அந்த தான் கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம ரொமான்டிக்கா பார்த்தா விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து காமிச்சிட்டு இருக்க. நம்ம பிராம் பாட்டும் ஆச்சரிய போட்டுட்டு ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான் பேக்க மாதிரி. அவனை பக்கம் கடுப்பாயிட்டு இவனை பார்க்க, என்னாச்சு என்ன பார்த்து இப்படி முடிச்சிட்டு இருக்கேன், வந்து பார்த்துட்டு இருக்கேன், நான் போற ட்ரெஸ் ஒன்று கூட நீ எதுவுமே சொல்ல மாட்டேன், என்னதான் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சு ஹைப் ஏத்தனா மட்டும் தான் நல்லா இருக்கு. எனக்கு ஹைப் ஏத்தணுமா என்ன சொல்றேன், அடுத்ததுக்காச்சும் எதனா சொல்றேன் நல்லா இருக்கா இல்லன்னு, எப்படி இருக்குது, சூப்பரா இருக்கு ரொம்பவும் நல்லா இருக்கப்பா, அப்படியா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ரொமாட்டிக்காவும் கேட்க. அந்த திருப்பதிலாம் பிராம் தான் இருக்கான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பிராம பார்த்து சொல்லியிருப்பான். இவன் உன்னை பக்கம் கடுப்புல ஒன்னு பார்த்து வச்சு அவனை வரலையா, என்ன இது இவனுக்கு சுத்தமா நம்மளுக்கு பிடிக்கலையா. அதுக்கப்புறம் அவ்வளவு அந்த சோகத்துல போக பிராம் பார்த்தா இப்போ ஹீரோக்கு டை செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அவன் உன்னை போக கால் நடிக்கிட்டு இருக்கு. டே பிராம எவ்வளவு நேரம் ரொம்ப நேரம் வெயிட் பண்றா. சரி ஓகே எவ்வளவு நேரம் சொல்லிட்டு ரொமாட்டிக்காவும் சொல்ல, டிஸ்ட்ராக்ட் பண்ணாத கம்முனு சரிடா தலைவா, அவருக்கு ஏத்த மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும், பார்க்கும்போது லுக்கா இருப்பாரு, பிங்க் நல்லா இருக்கும் சொல்லிட்டு அவன் உன பக்கம் பார்த்துட்டு இருக்க. ரொமாட்டிக்கா தொலைல தேடி காப்பாத்துரு, என்னால எதுவும் பண்ண முடியாது, என் வாயா அடிக்கிறான்டா, நான் என்ன பண்ணிட்டோம் எதனா ஒண்ணு பண்ணாடி, என்னால தடுக்க முடியாதுப்பா, அவன் கடுப்பாயிடும். அப்புறமா என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னால முட்டு போடலாம் நிக்க முடியல ரொம்ப நேரத்துக்கு. ஹார்மன் நவராதியா சீரா டென்ஷன் ஆகுது, இதுவா இதுவான்னு சொல்லிட்டு அவனும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் ஜாலியா வந்து வந்துட்டு இருக்க. ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. என்னடா சூப்பராக்கா நல்லா எடுத்துருக்கப்பா, ஷாப்பிங் இவங்க கூட போறது ரொம்ப மோசம்ன்றது இப்பதான் எனக்கு புரியுது. ஹார்மன் நீ சொன்னது கரெக்ட் தான், இவங்க கூட வந்திருக்க கூடாது அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம ரொமாட்டிக் இப்பதான் புரியுது. அதனால பிராம் பக்கம் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது. சரியா சொன்னேன், வாங்க போய் விளையாடுவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேம் பார்த்துட்டு அந்த கிளம்ப. ரெண்டு பேரும் ரொம்ப எனர்ஜியா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க. ஹீரோவும் பார்த்துட்டே இருக்கும் போது அவளை ஒரு பேரை கூப்பிட்டுறாங்க. யாருடான்னு பார்க்க இவனும், அசட் நீயா ஷாப்பிங் வந்திருக்க போல, நீ இதை நான் எதிர்பார்க்கறடா, என்னத்த சொல்றது அவனும் கூட வந்திருக்கேன், இல்ல நீ சொன்னல கொஞ்சமாச்சும் ஃபன் இருக்கணும் லைஃப்லன்னு, அதுக்காக தான் கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான இடத்துக்கு வந்தேன். அசட் நான் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன், ஏன் நீ என் கூட ஷாப்பிங்ல ஜாயின் பண்ணிருக்க கூடாது, என்னைய கேட்கறேன், அவ வேற யாரை கேட்டுட்டு இருக்கேன். சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த ரேங்கிங் டோர்னமெண்ட்டுக்கு ரீமேட்ச் கிடைச்ச கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. ரீமேட்ச் எல்லாம் கிடையாதுவா, நீ ஏன் இவ்வளவு தீர்த்து எடுத்துக்கிற, ஜஸ்ட் சும்மா ஜாலியா ப்ளே பண்ணலாம், நான் சும்மா காமெடி பண்ண சீரியஸ் ஆகாத நீ. சரி ஓகே இவ ரொம்பவோ இப்ப மாறிட்டா, நம்மளே கடுப்பேத்துறா ஒரு கொஞ்ச நேரத்துல. சரி போலாமா மகாராணி போலாமே. அதுக்கப்புறம் பார்த்தா பிராமண ஒரு பக்கம் ஒரு பொம்மையை கத்தப்பட்டு எடுக்க. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் வர, இவன் எங்கன்னா பண்றா, இவன் யாரு இங்க கொண்டு வந்து இவன் கடுப்புல வாங்க, அவ பக்கத்துல எதுக்கு இவன் நின்று சொல்லி இவங்க பக்கம் கடுப்பாவே. சரி கடுப்பா பாத்தீங்க, இவங்கள நம்ம கூட சேர்ந்து இதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ண போறாங்க, நான் தான் இவங்களை கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளவு இதுல தூக்கி போயிட்டு இவன் பக்கத்துல வைக்க. இப்ப கரெக்டா இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் போனதுனால சரியா இருக்கும், நாங்க போறது நீங்க ரெண்டு பேரும் பையன்றதுனால கரெக்டா இருக்கும், வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் மைண்ட் மாறிடுறான். இந்த மாதிரி என்ன வேலை பார்த்ததுனால என்னடா உடனே இப்படி துரோக மாட்டேன், இதெல்லாம் சரியில்லை. சரி வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதே விளையாட கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து முன்னாடி போக. இப்ப ரெண்டு டீமா பிரிஞ்சிருக்காங்க. டேச்சர் கூட என்னால விளையாட முடியாது சொல்லிட்டு பிராம புலம்ப. இது ஜஸ்ட் ஒரு பசங்க விளையாட கேம் தான், இதெல்லாம் டென்ஷன் ஆகாது, ஜாலியா விளையாடுங்க. இன்னைக்கு நெக்ஸ்ட் டைம்ல ஒண்ணா விளையாடலாம் பிராம. அவனு திரிக்க இது ஒண்ணு காமெடியான விஷயம் இல்லை, இதுலயே சீரியஸ் எடுத்து தானே விளையாடும். நான் இரவு ரொமாட்டிக்கா கிட்ட போயிட்டு என்னடா இங்க பாரு நம்ம விளையாட போறது டாப் கிளாஸ் ஸ்வாட்ஸ்மேன் அண்ட் மேஜிக் நைட் அகாடமியோட பயங்கரமான ஆளுங்க, ஜெயிச்சு ஆகணும் இதுல முடியுமா உன்னால. ஆமா இந்த கேமை முடிச்சு அடுத்த கேம்ல நாம கூட விளையாட விட மாட்டேன் ரொமாட்டிக்கா, என்னோட இடத்த நீ எடுத்துக்கல. அதுக்கப்புறம் கீழே வந்து அடுத்த நிமிஷமே அவங்களும் ப்ளே பண்ண ஆரம்பிக்க. ஹீரோ டக்குன்னு தடுக்க அசோட் இதை பார்த்துட்டு ஈஸியா டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொமாட்டிக்கா விட்டுறாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண. ரொமாட்டிக்கா பார்த்தா டக்குன்னு மேஜிக் பவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா என் மேஜிக் முன்னாடி உங்களால நிக்க முடியலையா. ஹீரோவும் இது தப்பு, மேஜிக்ல இதை பயன்படுத்த கூடாது, ரொமாட்டிக்கா ஏன் இப்படி பண்ணி சொல்லிட்டு அவனு சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுது, அப்ப நாங்களும் எங்களுடைய பவர்ஸை பயன்படுத்துறோம். இது மாதிரி பண்ணக்கூடாது, இது போங்காட்டம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இப்போ எங்கட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அசோட் ஆரம்பிக்க. தோத்ததா போக போறீங்கன்னு சொல்லி அவ பார்த்து ஆயுசை பயன்படுத்த நம்ம ரொமாட்டிக்கா பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். அவங்க ஒரு பாயிண்ட் போட்டுட்டு ரெண்டு பேரும் ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ ராம அசோட்டும் ஒன்னா மெரிச்சிட்டேன், பரவாயில்லையே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டே இப்போ அப்படின்னு ஹீரோவை கவனிக்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போது, இந்த மேட்சை நான் விட்டு கொடுக்க மாட்டோம், வாங்கடா ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு ரொமாட்டிக்கா ஒன்று பக்கம் தயாரா இருக்கான். வாங்கடா இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம் சொல்லிட்டு ஹாலுக்கு இப்போ நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அந்த மேட்ச்.
ஹீரோ இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு பாஸ்ல நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டேய் என்னடா பண்ணிக்கிற ஹார்மோன் சொல்லிட்டு ரொமாட்டிக்காம யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி கத்து அடுத்த விஷயமே பார்த்தா அசட்டும் அவரோட பவரை பயன்படுத்தி ஹீரோ இன்வெஸ்ட் பெல்ல பயன்படுத்தி அதை தடுத்துற இவங்களும் ஷாக்காவே அதுக்கப்புறம் கோல் ஆயிடுது. இப்பதான் ஆட்டோ சோடு பிடிக்க ஆரம்பிக்குது. வாங்க ஒரு கை வாதம்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ ரெடியா இருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா விளையாட பிறகு ரொம்பவும் நன்றி, இன்னைக்கு நல்லாவே விளையாடணும், நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியாகணும், ஏன்னா உங்களால எனக்கு நிறைய என்ஜாய்மெண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால அப்படின்னு அவளை கிளம்ப எனக்கு நம்பிக்கை திரும்பி இந்த மாதிரிலாம் பாப்போன்றது அவ கூட என்ன நீ பேசிட்டு இருக்க, அவ எப்படி இருந்தாலும் நம்ம கூட வந்து ட்ரைனிங் பண்ண வந்தா சொல்லிருக்கல, அதனால நாளை வந்து அவளுக்கான ட்ரைனிங் ஆரம்பிக்குது. நம்ம ஆல்ஃபா கிளாஸ் கூட போறோம்பா, இதுக்கெல்லாம் எப்படி நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆகலாம், நம்மள ஒருத்தங்க தான் வந்து பொண்ணும், அதனால நம்ம ஏத்துன்னு ஜாலியா பேச வந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே அவங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ குழம்பு. இப்ப ஆல்ஃபா கிளாஸ் வந்துட்டு போயிருக்கு அந்த இடத்த பக்கம், எப்போ அடியோ என்ன இது ஏஜ்ல போட்டு பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க, சொகுசா இருக்கு போலயே மாளிகை மாதிரி. எங்க பாரு புது போன் வாங்கிக்கிறேன், அந்த போனுக்கு வால்பேப்பர் கூட லம்பால் தான், அட போடா போய் ஓமோஞ்சி வச்சிருக்கேன். வெரி பிராம் நான் போயிட்டு ஜாலியா நம்ம சீட்ல உட்காந்து வெயிட் பண்ணலாம், உட்காந்து ஒரு நேரம் போயிட்டு யாரா பண்ணலாமா, எங்க ஓட பாக்குற காலையில மார்னிங் ப்ராக்டிஸ் என்ன பண்ணுவேன், இவன் வரலையே என்னடா ஆச்சுன்னு தான் வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்க்க அந்த டைம் கரெக்டா அசட் வந்து எடுத்து வந்துறாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் நம்ம பிராம் வந்து அவனால முடிஞ்ச அளவுக்கு அவனும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இவளுக்கு அவளை பிடிக்கவே இல்லை போடுவா, ஆனா அவளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரைனிங் அவளை எடுத்துக்கிட்டான். நம்ம அசட்டும் ஒரு கடத்துல அந்த பாலை பிடிச்சி அவளுடைய மேஜிக் ஸ்பெல்லால அந்த சர்க்கிளுக்குள்ள போடலான்னு பார்க்க அவள் சொதப்புவான். ஹீரோ முகத்தை பார்த்துட்டு நீ போய் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்ல அவ்வளோ செஞ்சு காமிக்க ஹீரோ டக்குன்னு பார்த்தா நிறைய பால் எடுத்து பண்ற மாதிரி காமிச்சிருவான். இருந்தாலுமே நம்ம ரொமாட்டிக்காக சும்மா சொல்ல முடியாது, அத்தனை பாலுமே ஒரே டைம்ல எடுத்து போய் வைக்கிறான் அந்த சர்க்கிளுக்குள்ள. இவங்க எல்லாருமே பெருமையா பார்த்துட்டு இருக்க இவங்கள ஹீரோ திரும்பி பார்த்து எக்கச்சக்கமான பால் எடுத்து காமிக்கிறான். எல்லாம் இடத்தோட ஒரு தடவை பண்ண முடியும், என்ன சும்மா பால் எடுத்து நீட்டு அப்படி கடுப்புல அவ்வளவு போட்டு இவங்களை காத்தால சைல விட்டுட்டு இருக்கான். ரொமாட்டிக்கா ஒன்று பக்கம் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க, நல்லாவே ட்ரைனிங் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அசட்டும். ஒரு மாதிரி சொல்றேன், என்னைக்கான நான் ட்ரைனிங் எடுத்ததுலேயே நீங்க எப்படியாப்பட்ட ட்ரைனிங் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல எடுத்திருக்கீங்கன்றது. சரி ஆஃப்டர்நூன் பார்க்கல, ஸ்கூல் முடிஞ்சது ஓகே அப்படி நான் கிளம்ப. எனக்கு பிராமோ வா ரொமாட்டிக்கா போலாம், கிளாஸ் ஆரம்பிச்சிட்டு வராங்க, ரொம்ப டயர்ட் ஆச்சு போங்கடா. இருபது சொன்னது கேட்ட உடனே என்னதான் இருந்தாலும் நீங்க இதுக்கே சோறு வடியக்கூடாது, ஏன்னா திடீர்னு நாளைக்கே கூட ஒரு போர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, பேட்டில் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் எந்த டைம்ல எப்படி என்ன ஆகணுன்றது தெரியாது, அதனால அதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கணும். முடிஞ்சளவுக்கு உங்க ரெண்டு பேரையும் நீங்க இன்னமும் ஸ்ட்ராங்காக பாருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு பிராமோ சொல்ல, டவுட்டே வேணா நாக்கணும் கண்டிப்பா தான் ஆவேன், என்ன நீ தொல்ல கூட ரொம்ப அதான். அதுக்கப்புறம் ஹீரோ ஓடி ஆல்ஃபா கிளாஸ்ல டீச்சரும் ஷேடோ வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா ஹியூமனிட்டிக்காக எதிராக நிறைய பேட்டில்ஸ் இது வரைக்கும் நடந்து வந்துட்டு இருக்கு, அது ஒவ்வொரு வருஷமும். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் ட்ரைனிங் கொடுத்து இந்த அளவுக்கு இந்த வேர்ல்டுல எதிர்த்து போராடுறதுக்காக தயார்படுத்திட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இப்ப நம்ம இருக்கிற இடத்த காட்டிலும் சுத்தி இருக்கிற ஒவ்வொரு கண்டத்திலையும் கண்ட்ரீஸ்லயும் ஃபுல்லா ஷேடோ வேர்ல்டு கிட்டத்தட்ட 99.9% டேக் ஓவர் பண்ணிடுச்சு. மிச்சம் நம்ம இடம் தான் இருக்கு, நம்ம அதை ஆக்கிரமிக்க விடவே கூடாது எந்த காலகட்டத்திலும். அதுக்காக தொடர்ச்சியா போராடி அதிக அழிக்கிறதுக்காக தான் உங்க எல்லாரும் தயார்படுத்திட்டு இருக்கோம். முக்கியமா இது எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்த் கொடுக்குது இந்த மேஜிக் ஜெம் தான். இந்த மேஜிக் ஜெம் மூலியமா தான் அதிகப்படியான மானாஸ் எல்லாமே ஷேடோ வேர்ல்ட்ஸால கன்சியூம் பண்ணப்படுது. உண்மையா சொல்லப்போனா நம்ம உலகமே இப்போ இதாலதான் இயங்கிட்டு இருக்கு. இது இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இன்னமும் ஷேடோ வேர்ல்ட்ஸ் வந்து எந்த ஒரு பீஸ்டும் இன்றளவு இந்த இடத்துல வந்து சரியா நம்மள எதிர்த்து கூட போராட முடியாத நிலைமை அதுங்களுக்கு இருக்கு. அதனால இதுங்களை எதுக்காரணத்தை கொண்டு நம்ம ஆக்கிரமிக்க இதை விடவே கூடாது. ஏன்னா இந்த மேஜிக் ஜெம் பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கண்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமானது. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மேஜிக் ஜெம்ஸை வந்து டெக்னாலஜியோட உதவியால இதோடைய பவர்ஸை மொத்தமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது ஒரு மேஜிக் டவர்ல வச்சு அதை பாதுகாக்கவும் செஞ்சாங்க. இதோட ரிசல்ட்டா இந்த ஜெம்மால ப்ரொடியூஸ் பண்ணப்படும் எந்த ஒரு மானாவையும் வச்சு நிறைய டெக்னாலஜி சார்ந்த உபகரணங்களை இந்த இடத்துல செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற வகையில யாரை கூப்பிடலாம், அப்புறம் நீதாமா ரெட் பேண்ட் போட்டுக்கிற போன ஒண்ணுதான், சொல்லுங்க அப்படின்னு அவளை உனக்கு ஆன்சர் தெரியுமாமா, கேள்வியா என்னன்னு தெரியாது, என்ன ஆன்சர்னு தெரியாது, நான் என்னத்த சொல்றதுன்னு சொல்ல உமிச்சிட்டு இருக்க ஹீரோக்கும் மாஸ்டர் ஆஃப் தி மேஜிக்கல் டவர் ஜாட் எக்ரிஷியன் அப்படின்னு சொல்லு. இது கேட்ட அவ்வளோ அதே சொல்ல கரெக்டா சொன்னேன். ஏப்பா டீச்சர் லெசன் நடத்தும் போது கொஞ்சமாச்சும் பாடத்தை கவனி, இப்ப திடீர்னு மாட்டீங்கன்னா என்ன பண்ற பாரு. மார்னிங்ல ட்ரைனிங் யாருப்பா அதிகமாக கொடுத்தது சொல்றேன் பாரு, நீ கொடுத்ததுனால தானே நான் இவ்வளவு டயர்ட்ல இப்ப தூங்கிட்டு இருக்கேன் இடத்துல. அதுக்கப்புறம் பெல்லும் அடிக்க பிரேக் விட்டுறாங்க. எனக்கான கிளாஸ் அவ்வளவுதான். கிளாஸ் முடிஞ்சு ஒவ்வொருத்தரும் கிளம்ப நம்ம ஹீரோ மட்டும் அந்த ப்ரொஃபஸரை பாக்குறாங்க. அவங்கள பார்த்து சந்திச்சு ப்ரொஃபஸர் பெல்லோட நீ தானே அந்த நான் தான் டெசிர் ஹார்மன், நீ தானே அந்த ரேங்கிங் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தது சிங்கிள் ரேங்க்ல, என்ன பக்கத்துல இருக்க பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்க போற கிளாஸ் நடத்தும் போது அடடா இவங்க கவனிச்சிட்டாங்க போலியே, சாரி என்ன மன்னிச்சிருங்க, சரிடா நான் என்ன ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரூமுக்கு கூட்டும் போக என்னன்றதை அவங்கள விஷயம் கேட்கறாங்க. அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்படின்னா நீ வந்து என்னுடைய சப்போர்ட் எதிர்பார்க்குற உன்னோட பார்ட்டிக்கு. உண்மை என்னன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கும் எலிஜிபிளா இருக்கவங்க அகாடமியோடைய சப்போர்ட்டரா ஒருத்தரும் கூடவே மேஜிக் டவரை ரிசீவ் பண்றதுக்கான சப்போர்ட்டும் தேவை. அப்படி இருந்தா மட்டும் தான் பார்ட்டி இன்னும் மேன்மேல வளரும். அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் எப்போ டெட்லைன் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. இல்ல இதை பாருங்க, இதான் கேட்க வந்தேன். ரெக்வஸ்ட் ஃபார்மா ப்ரொடக்ஷன் டீடைல் ஆஃப் தி மேஜிக்கல் டவர்ஸ் ஹெர்குலியன் பிரான்ச்சா. எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. இதன் அடிப்படையில் ஹைபிரியன் அகாடமியோட அசைன் பண்ணப்பட்ட ஒரு பார்ட்டிக்கு இது ஒரு ரெக்வஸ்டா வந்திருக்கு. ஆமா சரியா சொல்றேன். இதனாலதான் நாங்க உங்களை கேட்கறதுக்காக வந்தோம். உங்களுடைய பார்ட்டியை இந்த இடத்துல கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுமா இந்த இடத்துல. ஆனா நான் எப்படி அந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி ஒண்ணு பண்ண தெரியாத ஒரு விஷயத்துக்காக உங்களை நம்பிதான் இருக்கும். சரி அன்பார்ச்சுனேட்லி என்னால இப்ப முடியாது, எனக்கு நல்ல ஒரு ரீசன் கிடைச்சா தான் நான் இதெல்லாம் பண்ண முடியுமே. இதை நான் எதுக்காக இந்த இடத்துக்கு கொடுத்தேன்னா நம்மளுடைய ஹெர்குலியன் பிரான்ச்ல இருக்கிற அந்த மேஜிக்கல் ஸ்டோன் சொல்ல போற டியர் ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்டோன்
பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்குல்ல, அதுக்கான ப்ரொடெக்ஷன் தேவை. ஏன்னா கூடி சீக்கிரமே யாரோ வந்து அதை அபகரிக்க போறாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம்? இன்னும் 10 மணி நேரத்துல சில ஆளுங்க அந்த இடத்துல அதை உடைச்சு எடுக்கிறதுக்காக வருவாங்க. யார் அவங்க எல்லாருமே வெளி உலகத்தை சேர்ந்தவங்க. என்னது, அந்த மேஜிக்கல் ஜெம் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வரப்போறாங்களா? அதுதான் இருக்கிறதுல இந்த இடத்துல நம்பிக்கையும் கூட. இந்த அவுட் சைடர்ஸ் ரொம்ப மோசமானவங்க. எந்த இடத்துல இந்த மேஜிக்கல் ஜெம் இருந்ததோ அதை எடுக்கிறதுக்காக வந்துருவாங்க. இவன் பேட்டா கிளாஸ்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்திருக்கான். எப்படி இவனுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு? இப்போ நான் டிஸ்கஸ் பண்றதுக்காகலாம் வரல. இப்போ நம்ம அதை பாதுகாத்தே ஆகணும். அதனால இதுக்கப்புறம் பெரிய எக்ஸ்பிளனேஷன் நம்ம எதுவும் கொடுக்க முடியாது சொல்லிட்டு ஹீரோ தான் இதெல்லாமே ரெடி பண்ணிருக்கான். அந்த ரெக்வஸ்ட் ஃபார்மையும் கிரியேட் பண்ணி இவங்க கிட்ட கொடுத்து இவங்க எப்படியாச்சும் இதை மடக்கி பேசி பாதுகாப்பு ஒன்று ரெடி பண்ணலாம் பார்த்துருப்பான். பட் ஆனால் இவங்க தெரியாம ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஹீரோ ஒரு உண்மையை இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் பாஸ்ட்ல நடந்த விஷயம் வந்து ஹீரோக்கு தெரியுன்றதை வச்சு தான் சொல்றான். இதை ஒரு பாஸ்ட்ல நடந்ததை இந்த இடத்துல சொல்லல. இதனால தான் உங்ககிட்ட ப்ரொஃபசர் ரிலேவிட கேட்கிறேன். இந்த இடத்துல உங்களோட பார்ட்டியை ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. எல்லாரும் உதவி பண்ணி ஆகணும். இது உங்களால் மட்டும் தான் முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் 10 மணி நேரம் கழிச்சு காமிக்கிறேங்க சிட்டியோடைய ஸ்டேட் ஆஃப் அல்டாலியா காமிக்க. இதுதான் மேஜிக்கல் டவர் ஹெட் குவார்டர்ஸ். அந்த இடத்துல பார்த்தா இது தாடு இருக்கு. மாஸ்டர் சாடு கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒருத்தனை கதை திறந்து விடுறேன். பெரிய ப்ராப்ளம். ஒரு பிரான்ச்ல வந்து யாரும் அட்டாக் பண்ண போறாங்க. ரியலி வந்துட்டானுங்களா அப்படின்ற மாதிரி அவரும் அதிர்ச்சியில பக்கத்துல இருக்க போனை எடுத்து நம்ம ஹீரோவை பார்க்க அவரு கேட்கிறாரு, உண்மையிலே யார் தானே நீ? உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு. அதோட இந்த இப்ப இந்த எபிசோட்ல ஹூடிஸ் பட்ட ஒருத்தனும் அந்த பையன் தங்க கையில நிறைய பிரெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டு இருக்கான். அப்ப போற வேலை யாரோ ஒருத்தர்கிட்ட மோதி அப்படியே கீழே விழ அந்த ஆளு தான் போன எபிசோட்ல கடைசியா வில்லனாட்டம் வந்தவன். அவன் அந்த பிரெட் பேக்கெட் பிடிச்சிட்டு தலைவனை முடிச்சு பார்க்க என்ன மடிச்சிருங்க. சரி ஓகே, நான் இம்மோர்டாலிட்டியான ஆளு, என்னால அவனால காயப்படுத்த முடியாது, இருந்தாலும் போனா போட்டு நான் உன்னை மடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கொடுக்க இவனும் கையை கொடுத்துட்டு ரொம்பவும் நன்றி. சரி எதுக்காக இந்த ரொம்பவும் டார்க் நைட்ல இப்படி சாப்பாடுல எடுத்துன்னு ஓடிட்டு இருக்க தம்பி? அதுவும் என்னுடைய சிப்ளிங்ஸ் இருக்காங்களே, அவங்க என்னுடைய வீட்டுல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் திரும்ப வரும்னு சொல்லிட்டு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஆடா, அப்பனா நீ கட்டாயமா சீக்கிரமா போயாகணும் போலியே. இருந்தாலும் என்னோட விஷயத்தை சொல்றேன், இந்த நைட் டைம்ல அந்த அளவுக்கு வெளியே வராத, உனக்கு அது சேஃப் இல்ல. தயவு செஞ்சு இந்த இடத்துல எதுவும் ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுல இன்வால்வ் ஆகிக்காத, அப்புறம் உன்னோட உயிருக்கே பிரச்சனை வரும். இதை பாரு, இது மாதிரி தான் உன்னோட நிலைமை பின்னாடி மாறிடும் சொல்லிட்டு அந்த பிரெட்டுக்கே விட்டுட்டு அதை நசுக்கி விட அவன் அப்படி ஃபீல் பண்றான். கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு அவனு கிளம்ப. அப்புறம் போகும்போது அவன் பக்கத்துல இன்னொரு அசிஸ்டன்ட் மாதிரி வந்துட்டு அவனை கொண்டுட்டான். இல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அவ்வளவுதான். அதோட அவன் அந்த கிளம்ப இப்ப கீழே வந்து அந்த பையனும் வெள்ளத்தனமா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஆள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து இந்த டவர் கிட்ட வந்துட்டு ஒரு மாஸ்க் எடுத்து போடுறான். வெளியே வாங்கடா. அப்புறம் பார்த்தா நிறைய பேர் இருக்கானுங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல டவர் பாதுகாக்கிற ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. அதுங்க அட்டாக் பண்றதுக்காக இவனுங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி கேட்டகரியில மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ண தயாரா இருக்காங்க. ஃபயர் பண்ணுங்க தோல நிறைய ஃபயர் ஆயிட்டே இருக்கும் போது திடீர்னு 10 ஷீல்ட் வச்சு தடுக்கிறாங்க. நான் இந்த மேஜிக்கல் டவர் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் பேரியர் வச்சு தடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் உடைக்க முடியும் போங்கடா. அதுக்கப்புறம் அவனுங்களுடைய ஆளுங்களை ஒரு சில பேர் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விடுறாங்க அட்டாக் பண்றதுக்கு. கண்டினியூஸா அந்த இடத்துல அட்டாக்கும் பண்ணிட்டே இருக்கு. அந்த பேரியர் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகுது. ஒரு கடத்துல அவனுங்களை உடைக்க கதவை உடச்சுக்கு நீங்க உனக்கு உள்ள போக ஏதோ தப்பா இருக்குன்னு உனக்கு உள்ள படுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஆயுதத்துல எடுத்துன சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல வந்துறாங்க. இவனுக்கு அட்டாக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கேங் லீடர் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒழுங்கா வழியை விடுறீங்களா இல்ல உங்க எல்லாரும் காலி பண்ணணுமா? அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த நகரத்தை பார்த்துட்டு சரி போய் அவனுக்கு அடிங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஃபயர் பயன்படுத்த ஐஸை பயன்படுத்த ஷீல்டை வச்சு ஈஸியா தடுத்துட்டு திரும்பி அட்டாக் பண்ண போறானுங்க. இன்னொரு பக்கம் அந்த எனிம்ஸோட சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணதுல இப்போ இந்த டவர் சர்வ சண்டை போற சோல்ஜர்ஸோட பாடியில நிறைய ஸ்கிராச்சஸ் போட பார்த்தா நிறைய வெஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க ஆல்ரெடி. இதை இந்த பாசம் பார்த்துட்டு என்ன இவனுங்க வெஸ்ட் எல்லாம் போட்டிருக்கானுங்க, முன்னாடி எல்லாம் அட்டாக் பண்ற வரும்னு தெரிஞ்சிருக்கான். மாஸ்டர் கிராகன் வாங்க முன்னோக்கி போவோம் அப்படின்னு அவங்களை இன்விசிபிள் பயன்படுத்தி யாருக்கும் உலகுள்ள தெரியாம அந்த மறைஞ்சு போறானுங்க. சண்டை ஒண்ணு பக்கம் நடந்துட்டு இருக்கு. வாங்க இன்னமும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. கீழே போவோம் சொல்லிட்டு அப்புறம் ஒரு சில சோல்ஜர்ஸ் இன்னமும் உள்ளுக்குள்ள இருந்து வெளியே போக இங்க இருக்கணும் மொத்த பேர் சுப்பிட்டு அப்படின்னு அந்த பாசம் அந்த போயிட்டு இருக்கும் போதே ஒரு நிமிஷம் அந்த சோல்ஜர்ஸோட உடம்புல வெஸ்ட் இருந்துச்சு ஆல்ரெடி. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்ம இருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகுல யாரும் வந்திருக்காங்க போய் தடுக்கணும்னு போயிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கப்புறம் அவங்களும் அந்த இடத்துக்கு போக வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த மேஜிக்கல் ஸ்டோன் இருக்கிற இடத்த பார்க்க அது எல்லாமே கவசம் மட்டும் போட்டு நல்லா சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அது 4 மூலையில இருந்து 4 விதமான மேஜிக்கை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. பின்னாடி வாங்கடா அப்படின்னு அந்த லீடரும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல முன்னாடி போயிட்டு எர்த் ரேஜ்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்தை பயன்படுத்த அவன் பண்ண ஆட்டாக்குள்ள அந்த ஷீல்ட் அசால்ட்டா உடஞ்சிருது. கூட அந்த பாக்ஸை உடைச்சு அதுக்குள்ள அந்த மானா ஜெம் எடுக்க மேஜிக் ஜெம் எடுக்க இதுதான் ஹை ரேங்க் மேஜிக் ஜெம்மா இருக்கிற டியர் ஆஃப் தி ரெஜர்னல். வெளியே இருந்து வந்த ஆளுங்களா நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பிராம வந்திருக்கான். சரண்டர் ஆயிடுங்க. சின்ன பையன் தான் வந்திருக்கான். எதுக்கு வந்திருக்கான்? இந்த பாஸ் இந்த ஜெம் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டேன். எப்படி உனக்கு எங்களுடைய பேர் தெரியும் தம்பி? நாங்க அவுட் சைடர்ஸ்னு. பிராமோ அந்த பாஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்க பதில் சொல்லு அவனை கொண்டுடுங்கடா. டைம்க்கு இந்த ஆளுங்களும் சின்ன பையனை போட்டு எதுக்காக அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலுமே இவர் சொன்ன பேர்ல போய் அட்டாக் பண்ண என்ன பயங்கரமா சமைக்கிறான். 2 ஸ்வாட்ஸ்மேன் 4 மேஜஸ் ரொமான்டிக் நேரத்துக்கு இந்த கரெக்டா இருக்கும். மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணதுல பிராம் ஈஸியா ஆடுது எல்லாமே தடுத்துட தொலை போங்கடா நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஸ்வாட்ஸ் மேட்ச் எல்லாம் ரெடியா ஆயிட்டு வரேன். ஆனால் நம்ம பிராம் வந்து அந்த இடத்துல இருக்க ஆளுங்களை அசால்ட்டா ஒவ்வொருத்தர் அடிச்சு போட இதை பார்த்து அந்த பாசம் ஒரு வேற பயன்படுத்தி அவனை அப்படி காலை பிடிச்சி நிக்க வைக்க அவன் மாட்டினான். இப்போ அவன் மேல இவன் ஸ்பெல்ல பயன்படுத்த பிராம் இருந்தாலுமே அதுல இருந்து அடி வாங்கிட்டு தப்பிச்சிட்டேன். பரவாயில்ல தம்பி நல்லாவே மூவ் பண்ண. அவன் பிளைண்ட் ஒரு அட்டாக் பயன்படுத்த பிராம் அதுல இருந்து
தப்பிக்க. ஓ நீ அந்த அகாடமியை சேர்ந்தவனா, நல்லாவே தெரியுது. ஆனா இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் நாங்க தான் ஜெயிக்க போறோம், உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல தம்பி அப்படின்னு ஒரு அடியா 3 விதமான ஸ்பெல்ல பயன்படுத்தி அவன் முட்டு சண்டில போட்டு அடிக்க. அவன் கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா நம்ம ரொமான்டிக்கா அவங்களுடைய விண்டு பவரை பயன்படுத்தி தடுக்க. யார் இந்த வேலையை பார்த்தா வெளியில இருந்து எவரோ ஒருத்தருங்க இந்த திரு வந்திருக்காங்க. ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பி இன்னொரு அட்டாக் ரொமான்டிக்காவும் பண்ண. அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஒன்னு வந்து பாஸ் அட்டாக் பண்ண வர, அப்போ இன்னொரு சோல்ஜரை வந்து தடுத்துறான். அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த விண்டு பவர் ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. திரும்ப அட்டாக் பண்ண. என்ன இது மல்டிபிள் கிளாஸஸா, நிறைய பேர் இருக்காங்களா, எத்தனை பேர் இருப்பாங்க தெரியலையே, இத்தனை அட்டாக் எப்படி பண்ணுவாங்க, இங்க என்னதான் நடக்குது. இதுக்கு முன்னாடி வெளியே என்னடா எல்லாரும் வெஸ்ட் போட்டுருந்தானுங்க சோல்ஜர்ஸ். உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சோல்ஜர்ஸ் என்னடானா ஒரு குரூப்பா வெளியே போனானுங்க, ஆளுங்க வந்துட்டானுங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எல்லாரும் தயாரா இருக்கானுங்க. கண்டிப்பா நம்ம வந்திருக்கோன்றது இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜிம்மை வேற நான் விட்டு கொடுக்க கூடாது, இந்த இடத்துல நான் எடுத்துன்னு போய் ஆகணும், எல்லாரும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறா, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். ஓகே சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க அந்த வந்து தப்பிச்சு போகிறது பார்க்க. அவனுங்களும் ஒரு இடத்துல தப்பிச்சு போகும்போது பிராம விடாம அவங்களை தடுக்கலான்னு பார்க்க. மேஜர்ஸ் வந்து தடுக்க அவங்களை ஈஸியாக போட்டு அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வாட்ஸ் பண்ணி இவனுக்கு டஃப் கொடுக்க. இவன் இருந்தாலுமே அவனை போட்டு அடிக்கலான்னு பார்க்க திடீர்னு பின்னாடி இருக்கிற அந்த பாஸும் தன்னுடைய பவரை பயன்படுத்தி இடத்தெல்லாம் பொறிச்சிக்கின்னு அவன் அட்டாக் பண்ணலாம் பார்க்க. ராக்கெல்லாம் வச்சு அட்டாக் பண்றதுல தலைவன் பின்னாடி தப்பிச்சு போக, இன்னொரு பக்கம் அந்த பாஸ் விடாம அந்த தரையவே உடைச்சிடான். இதுல பார்த்தா இவனுடைய ஆளுங்களும் சேர்ந்து கீழே விட. பிராம் தப்பிச்சுட்டு டே முட்டாள் உன் சைட்லயும் ஆளுங்க அப்படியே கீழே விழுறாங்க, நீ என்னடா நான் அப்படி பண்ற, உன்னோட ஆளுங்க இறந்து போன கூட பரவாயில்லையா, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, எப்படி இருந்தாலும் அவனுக்கு வந்துருவானுங்க, செத்து போனாலும் கவலை கிடையாது, எனக்காக தானே செத்து போறானுங்க, ரொம்ப மோசமான ஆள்றானி அப்படின்னு திரும்ப இவனு அட்டாக் பண்ணலாம் பார்க்க. பட் ஆனா ஈஸியாவும் தடுக்கிறான். நீ நைஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் தான் வச்சிட்டு இருக்க, பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோவா இருக்கு அப்படின்னு பிராம போயிட்டு அட்டாக் பண்ண அவனுக்கு வந்து வச்சு விழா. இப்போ எல்லா விதமான பாறைகளை ஒன்று திருத்தி அவனுக்கு கவசமா ரெடி பண்ணிக்க. பிராமோ இதுக்கு வாய்ப்பில்லை, எப்படியாச்சும் இவனை அடிச்சு ஆகணும், அதுக்கப்புறம் அவனால முடிஞ்சளவுக்கு போயிட்டு அவனை தடுக்கலாம் பார்க்க. இதோட எல்லாத்தையும் முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இவனை பார்த்துட்டு இருக்க முதல்ல நம்ம ரொமாட்டிக்கா பண்ண அட்டாக்னால அவன் இருக்கிற இடத்த அவன் கண்டுபிடிச்சிட்டேன். நீ இங்க தனக்கேன்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண தூணை உடச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடமா எழுந்து நிலைமைக்கு போகுது. ஏய் என்ன மறைமுகம் நினைஞ்சு அடிக்கலான்னு பாக்குறீங்களா, உங்களால முடியாது, ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களை யாரும் இந்த இடத்துக்கு அமுச்சு வச்சது, யாரும் இந்த வேலையை பார்த்தாங்க, நீ என்ன சொல்ற, எங்களை யாரும் அமுச்சு வச்ச மாதிரி அதெல்லாம் கிடையாது, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கன்றது எங்களை அலாட்ட முடியுமா தெரிஞ்சதுனால தான் இந்த இடத்துக்கு அட்டாக் பண்ண வந்து சொல்லிட்டு அவங்களும் போய் சொல்ல. நல்லாவே போய் சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு தான் நான் இந்த இடத்துல உண்மையா கேட்கறேன். ஆனா ரொமாட்டிக் அதுக்கு திமிரா பதில் சொல்ல அவனை திரும்ப அட்டாக் பண்ண. அப்புறம் போயிட்டு எல்லாத்தையும் தடுக்கு, ஏன்டி வாய விட்டுட்டு இருக்கேன், கொஞ்சமே அமைதியான. சரி டென்ஷன் ஆகாதான்னு சொல்லிட்டு அவனை திரும்ப அட்டாக் பண்ண. இருந்தாலும் அவன் அட்டாக் பண்ணதுல திரும்ப சைடு மாத்தி அட்டாக் பண்ண. என்னது பரவாயில்ல உனக்கு நல்ல திறமைகள் தான் இருக்கு. இன்னொரு பக்கம் ராக்க வச்சு அட்டாக் பண்ண. என்ன இதெல்லாம் என்னால பண்ண முடியாது நினைச்சா, இதே என்னால பண்ண முடியும். இன்னொரு பக்கம் அவனும் அட்டாக் பண்ணதுல 2 ராக்ஸும் உடஞ்சி அந்த இடத்துல புகை மட்டுமா இருக்கு. இன்னொரு பக்கம் இவன் பார்த்துட்டு இருக்கும் போது பிராம் பார்த்தா திடீர்னு புகை மட்டும் இருந்து இவன் அட்டாக் பண்ண. அவனோட கையெல்லாம் ராக்கா மாத்திக்கின்னு அவன் அப்படியே பிடிச்சிடான். விளையாட்டு நேரம் முடிஞ்சிச்சு பசங்களா, இந்த இடத்த விட்டு வீட்டுக்கு ஓடுங்க. பிராம் திரும்ப வந்துடும் சொல்ல. எர்த்ரேஜன் சொல்ல அப்புறம் ஒரே ஒரு அட்டாக் பயன்படுத்தேன். அவங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த இடத்துல மிகப்பெரிய பள்ளத்தை உருவாக்கிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட்ல அவன் பறந்து போறான். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த இடத்துல பிராம தொங்கிட்டு இருக்கேன். ஷபா போயிட்டான்டாப்பா, நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன் ரொமாட்டிக்கா, நம்மளால தோக்கடிக்க முடியல, என்ன பண்றது, நம்மள விட சாங்க இருந்தா அந்த பைப்புல, இங்க எங்களுடைய வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு ஹார்மன், இதுக்கப்புறம் உங்களுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் அதுக்கப்புறம் டனல் வழியா அந்த இடத்துல இருந்து நடந்து போயிட்டு இருக்கேன். அந்த மானாஜம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதுகிட்ட இவ்வளவு பவர் இருக்குமானு. ஏன் ஜாடி எக்ஸ்ட்ராக்ஷன் கூட நான் பண்ண இந்த விஷயத்த ஆச்சரியத்தோட இருந்திருப்பான் நேற்றுக்கு. இப்போ இது ஏன் கேட்டேன், விக்டோரியா இப்போ என் கிட்ட தான், அதை கொஞ்சம் திருப்ப தானியா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒருத்தனோட யாரு நீயா, ரொம்ப நேரம் கழிச்சு பாக்குறோம் போல, உன்னை ஸ்டாப் பண்ண தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோவும் வந்திருக்கேன். யார் நீ, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன், எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ பயன்படுத்துற மேஜிக் பார்த்துட்டு அவனும் ஷாக்காவே அவன் கையிலேயே அதே மாதிரி கிரியேட் பண்றான். என்ன இது நான் மார்க் பண்ண மானாது, நீ நைட்டு நல்ல கை கொடுத்தியா, அதுல நான் எப்பயும் மார்க் பண்ணிட்டேன் உன்னோட. ஓ இதுக்காக தான் நீ எல்லாத்தையுமே பிளான் போட்டியா, அப்ப நான் என்னைக்கான நைட்ல நான் இந்த பண்ண போற எல்லா விதமான விஷயத்துக்கு நீ டீட்டெயில் கொடுத்து எல்லாத்தையுமே எச்சரிக்கையா பண்ணி இந்த இடத்துல என்ன பிடிச்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது. அப்ப இது எல்லாத்துக்கு காரணம் நீ தான் மாஸ்டர் மைண்ட், நல்ல வேலை தான் பண்ணிருக்க யங் மேன். நான் இது வரைக்கும் எதிர்பார்க்கல உங்ககிட்ட இந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கு, பட் இருந்தாலும் என்னோட வழியில தலையிடாத. டூம் ஃபீஸ்ட் சொல்லிட்டு அவனும் ஒரு அட்டாக்கா பயன்படுத்துவான். அந்த இடம் ஃபுல்லாவே ரேட் ஆயிட்டு அப்படியே ஹீரோ அட்டாக் பண்ண மாதிரி. ஆனா ஹீரோ வந்து சின்ன ஒரு இன்வெஸ்ட் பவர் தான் பயன்படுத்துவான். என்னது நல்ல வேலை தான் பண்ண, பட் இப்போ ஒழுங்கா அந்த ஜம்மை என் கிட்ட கொடுத்துரு, இல்லை நான் பல விளைவுகளை மோசமான வைப்பேன் அப்படின்னு ஹீரோ உன்னை பக்கம் சொல்ல. அதோட இப்போ ஹீரோவும் ஏய் திருப்ப கொடுத்துரு அவ்வளவுதான் உனக்கு, இந்த இதை வாங்கிக்கணும் சொல்லிட்டு திரும்ப ஒரு அட்டாக் பயன்படுத்திடுவான். ஆனால் நம்ம ஹீரோ இன்வெஸ்ட் பயன்படுத்தி தடுத்துருவேன். என்ன இங்க நடக்குது, என்னோட மேஜிக் எல்லாம் ஏன் ஒர்க் ஆக மாட்டேன் அவங்கள. ஓ இப்பதான் புரியுது, என்னோட ஸ்பெல் எல்லாத்தையுமே நீ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அதிகப்படியான பவர்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ண. ராக்கெல்லாம் வர ஹீரோ அது எல்லாத்தையுமே கூட தடுத்துறான். எல்லாமே யூஸ்லெஸ் தான், உன்னால ஜெயிக்க முடியாது. ஹீரோ இந்த மாதிரி சொல்லிட்டு கிட்ட போலான்னு பார்க்க அவனும் திடீர்னு அந்த ஜம் எடுக்க கிட்ட வந்து இதை உடச்சிருவான்டா, எல்லாரோட கதையும் இந்த இடத்துல முடிச்சிடும். அப்படியா என்னோட கெஸ்டே முடிச்சா அதை பண்ணிக்கோ. எனது நீ என்ன சொன்னியோ அதை பண்ணு, அடுத்த நிமிஷம் உன்னோட உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு ஹீரோவா அவன் குத்தலான்னு பார்க்க அவனும் வெளியாட்டி திரும்ப அடிக்கலாம் பார்க்க. ஆனா அவன் மேல ஏதோ ஒரு கிராவிட்டி வந்து அப்படியே அவன் அழுப்பேன். இதுதான் கிராவிட்டி கண்ட்ரோல். வாய்ப்பில்ல, இந்த கிராவிட்டி கண்ட்ரோல்லாம் எப்படி உன்னால பயன்படுத்த முடியுது, மேஜிக் சர்க்கிள் பயன்படுத்தி பண்ண எடுக்கலாம், எப்பறம் இவ்வளவு ஸ்பீடா நீ பயன்படுத்தின, பேசத விடுறா, எனக்கு அதை திருப்ப கொடு அப்படின்னு ஹீரோ பார்த்து வாங்கிக்க. எப்படி உன்னால அந்த மேஜிக் ஜெம் அப்படி ப்ரொசஸ் பண்ண முடியுது, உன்னால அதை தோட்டாமே எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது, எனக்கு அதை பத்தி தேவையில்லை, இதெல்லாம் முடியுது சொல்லிட்டு இன்னமும் கிராவிட்டி பவர்ஸோடைய எஃபர்ட் வந்து அதிகப்படுத்த அவன் கொஞ்சம் கொஞ்சமா நசிக்க அந்த இடம் கொஞ்சமா விரிசல் விடுது. ஒரு கட்டத்துல பொறுக்க முடியும்
முடியாம அவனும் தன்னுடைய மாஸ்க் அப்படியே தொத்து அந்த ஸ்பெல் எதுவுமே பிரேக் பண்ண அடுத்த நிமிஷமே ஹீரோவை பார்த்து அதிர்ச்சியாவே பார்த்தா அவன் வேற ரகமா ஒரு மாஸ்டர் மாதிரி மாறிடான். இதுதான் மேஜிக்கல் பேஸ்டா? இது அந்த மாதிரி கிடையாது, நான் மேஜிக்கல் பேஸ்ட் அவ்வளவுதான். இதை வாங்கி சொல்லிட்டு கிட்ட போய் அடிக்க இந்த முறை நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய ஸ்பெல் எல்லாத்தையுமே பயன்படுத்திருக்கான். இருந்தாலுமே அவனோட பவர்ல அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா அவனுடைய காலில் வந்து இன்னொரு அட்டாக் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்திடா, நான் எதிர்பார்க்கல சாவடா அப்படின்னு அவனுக்கிட்ட வந்து ஒரு குத்து கொடுக்கலான்னு பார்க்க எங்கடா போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவனும் பார்த்துட்டு ஹீரோ டக்குன்னு பவர்ஃபுல்லான மேஜிக்கை பயன்படுத்தி அவனை ஹீட் பண்ண பார்க்க மோட்டால் எதுவுமே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு எர்த்து பவரை பயன்படுத்தி அடிக்க ஹீரோ பயங்கரமா அடி வாங்கிறான். உன்னுடைய ஸ்பெல்லோடைய லெவல் எல்லாமே ஓவர். இது மேஜிக்கல் பீஸ்ட் கிட்ட ஒர்க் ஆகுது. எந்த நிலைமையில நான் பயன்படுத்துற மேஜிக்கல் எனர்ஜி மூலியமா உன்னால நிக்க முடியாது, கண்டிப்பா சாக போறேன் அப்படின்னு மேஜிக் கூட சேர்ந்து அவனுடைய பிசிக்கல் பவரையும் பயன்படுத்தி ஹீரோ அடிக்கலாம் வர ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு உடனே அவனு திரும்ப வந்து அட்டாக் பண்ணலாம் பார்க்க ஹீரோ வேற ஒரு இடத்துல போய் நிக்கிறான். தப்பிச்சு திரும்பியும் இருந்தாலுமே கீழே வந்து எர்த்து பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண எல்லாம் முடிச்சுதான். திரும்ப பார்த்தா கீழே ஹீரோவும் இன்வெஸ்ட் பயன்படுத்தி அதுல இருந்து உடச்சு விட பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த லெவலுக்கு எனக்கே டஃப் கொடுக்குறேன் இந்த நிலைமையும். ஆனா இப்பவே இதை முடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு ஒரு பவர் எல்லாமே ஒன்று திருத்தி ஒரு வெப்பனை கிரியேட் பண்றான். ஹீரோ அதை ஸ்பின்னர்ஸ் பண்ணலான்னு பார்க்க ஆனா அவனால முடியல. அதோட அவன் அதை எடுத்து சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு வரேன். ஹீரோவும் பழகட்ட லேயர்ஸை போட்டு அவனை தடுக்க ஆனா அவன் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஒவ்வொன்றத்தையும் உடைக்கிறான். ஹீரோ அவனை பக்கம் பார்த்துட்டு இருக்கு. ஆனா அவனுடைய நோக்கம் நம்ம ஹீரோவை கொல்றதுன்றனால மொத்த வெறியும் இப்ப மொத்தமா இறக்கி ஒரு கட்டத்துல எதுவுமே தெரியாத மாதிரி மொத்தமா வெளிச்சத்தை கொண்டு வர அந்த இடமே பார்க்க இப்போ அமைதியாகுது. இவனை பார்த்து விளத்தனமா சிரிக்கிறான். பார்த்தா ஹீரோவோட நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. என்னடா அவுட் சைடர்ஸா இருக்கிற எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சியா? நாங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா? தோத்துட்டடான்னு சொல்ல. ஆனா அந்த பக்கம் எடுத்து நடுவில் திருப்பியும் ஏதோ ஒரு ஸ்பெல்லு கிரியேட் ஆகுதை பாக்குறான். அதுல பார்த்தா இவனுடைய வெப்பன் உடஞ்சு போக. இதுக்கு என்ன அர்த்தம்? ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணிட்டான். இதுக்கு வாய்ப்பு இல்லை. ரேர் ஸ்பெல்ல பயன்படுத்தினா என்ன எதை இன்வெஸ்ட் பண்றான்னு சொல்லிட்டு அவன் பாடியவே இன்வெஸ்ட் பண்ண என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் இதை கொடுவான்னு சொல்லிட்டு ஷாக்காவே அவன் உன பக்கம் கதற ஆரம்பிக்கிறான். அந்த பவர்ஸ் எல்லாமே தாங்க முடியாம ஹீரோ பண்ண அட்டாக்னால அப்படியே அந்த பாடி அப்படியே பொசஸ் ஆகி இன்வெஸ்ட் ஆயிடுது ஃபுல்லா. இதுக்கப்புறம் அவனால மேஜிக் பவர் அந்த அளவுக்கு பயன்படுத்த முடியாதனால கட்டுப்புல அவனை பிசிக்கல் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வர. ஆனா ஹீரோ ஃபைனலா ஒரு ஃபயர் பால்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பயன்படுத்துவான். அவன் பார்த்தா அதுக்கு முன்னாடி நிக்க முடியாம தோத்துடுவான். அவனும் இப்ப ஹீரோவை பார்த்து உண்மையிலே யார் தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ பாஸ்ட்ல நடந்த விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு அது யாருக்கும் தெரியாது, ஈவன் எனக்குமே எனக்கு என்னுடைய ரோல் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் மொத்தம் இவங்க 2 பேரும் வந்துட்டு வர வாங்க வாங்க இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒன்னா கூடி ஹாப்பியா இருக்கிற தருணத்துல ஏதோ ஒரு ஷேடோ வந்து அதை அப்படியே மறைஞ்சு போகுது. இங்க நடந்த விஷயம் எல்லாமே பார்த்துட்டு இப்ப மேஜிக்கல் டவருடைய குவார்டர்ஸ் காமிக்க இப்ப ஹீரோ வர வச்சிருக்காங்க. நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாடா இந்த ரெஜினால ப்ரொடக்ட் பண்ணதுக்காக ரிவார்ட் கொடுக்க போறாங்கன்றது? ஆமாமா, என்னுடைய ஆசை வந்து இதுல மேஜிக்கல் டவர்ல இருக்கிற மாஸ்டர் சாடு கூட செஸ் வந்து பிளே பண்ணணும் அவருக்கு எதிராக. அதுதான் உன்னுடைய விஷயம். சரி சரி, ஆனா நீ சொன்ன ரெக்வஸ்ட் படி நான் அதுக்கப்புறம் மாஸ்டர் கிட்ட சொல்லி அதை ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் முன்கூட்டியே நிறைய விஷயங்களை ரெடி பண்ணும். அதனாலதான் நேற்று நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய விஷயத்தை நம்ம பாதுகாக்க முடிஞ்சது. நம்மளுடைய சோல்ஜர்ஸ் அந்த அளவுக்கு அடியும் படல. சரி பார்த்து நல்லபடியா பேசிட்டு அகாடமிக்கு வந்து சேரேன். ஓகே மேம், கண்டிப்பா வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள பாக்க பாப்பா பாப்பா டிசைர் வெல்கம். இவர் தான் மாஸ்டர் ஆஃப் தி மேஜிக்கல் டவர் ஜாடிய கிரியேஷன். இப்பத்துல இருந்து ஆல்சோ ஃபியூச்சர் வரைக்கும் டவுட்டே வேணாம், இவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேட்ச் இப்ப இந்த உலகத்துல. கூடவே என்னுடைய வயசான ஃப்ரெண்டு. என்னடாச்சு ஒண்ணுல எனக்கு நர்வஸா இருக்கு அவ்வளவுதான். சரி வா செஸ் ஆடுவோமா? உங்க டைம் கொடுத்தது ரொம்ப நன்றி. சரி இறக்க போற 27 நிமிஷத்துல நீ எந்த மெத்தட பிளே பண்ண போறதா இருக்க? அது என்னன்னா ரிப்பிள் மெத்தட் நம்ம பிளே பண்ணலாமா? அதுதான் என்னோட ரெக்வஸ்ட். இதுகிட்ட வரும் அப்படியா? அதுக்கு நிறைய விதமான விதிமுறைகள் இருக்குது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது ஏன்னா அந்த போர் முடிஞ்சப்பவே இவனுக்கு 2 பேரும் உட்காந்து இதே தான் விளையாடுவானுங்க. நல்ல ஃப்ரெண்டா இருக்கும் போது ஆல்மோஸ்ட் எனக்கு நிறைய விஷயத்தை அவன் அந்த சொல்லி கொடுத்துருக்கான். சரி ஆரம்பிப்போமா சொல்றதுக்கு அப்புறம் செஸ் ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல வரும் உனக்கு நிறைய ஸ்கில் இருக்குடா, ரொம்பவும் நன்றிங்க. இந்த மீட்டிங் உண்மையிலே எனக்கு நல்லதா அமைஞ்சதான் நான் சொல்லணும். ஹார்மேன் நம்ம ஏன் இதுல வேஞ்சரை ஏற்கவே இல்லை? வேஞ்சரா? ஆமா, இல்ல ஜெயிக்கிறவங்க இல்ல தோத்து போறவங்க. லூசர் என்ன நினைக்கிறாரோ அவர் நினைக்கிற பெரிய விஷயம் இருக்கிறது வின்னரால ஏத்துக்கப்படும். எப்படி இருக்கு அப்படின்னா நீ என்னுடைய ஸ்டூடெண்ட், நான் உன்னுடைய கிராண்ட் விஷயம் ஏத்து நடத்தணும். நீ ஏதோ அந்த அளவுக்கு நான் சொல்றேன். சரி ஓகே, நான் அங்க இருக்கிற கிறிஸ்டல்ஸ் ஒன்று எடுத்து ப்ரொசஸ் பண்ணி பார்க்கட்டா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி ப்ரொசஸ் பண்ண தலைவன் இந்த ஐ கிளாஸ் இருக்கிற மேஜே பார்த்து அதிர்ச்சி வரும். நீ அதை இதெல்லாம் பார்க்க முடியுதா? இதான் இதை பாருங்க. இது என்ன முன்னத்தை விட இப்போ ரொம்ப ப்ரொசஸ் பண்ண மாட்டே இருக்கு. எக்ஸாக்டா என்னதான் பண்ண? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். என்னுடைய வேஞ்சரை நான் ஏத்து பண்ணிட்டேன்ல. சரி ஓகே, அப்போ நீ ஜெயிச்சதுனால இப்படி பண்றேன்னா நான் இதுல ஜெயிச்சேன்னா அப்போ நான் அதுக்கான பதில் எப்படின்னு சொல்லணும். அது என்ன உன்னோட விஷயம்? நீங்க வின் பண்ண மட்டும் தானே, வின் பண்ணி காட்டுறேன். அதையும் பார்த்துலாம் சொல்லிட்டு 2 பேரும் அதுக்கப்புறம் விளையாண்டு இருக்கேன். அந்த இடத்துல இருந்து இப்போ பிராக்மெண்டோடைய வில்லால நம்ம அசாண்ட காமிக்க அவ தனியா இருக்கா. ஏன் மனஸ்தாபத்தோட இந்த இடத்துல தனியா வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு அவரோட ப்ரொபசர் இந்த இடத்துல வந்து அவ கிட்ட கேட்கறாங்க. என்ன ரீசன்றது எனக்கு நல்லாவே தெரியும். டோர்னமெண்ட்ல ஆயிரங்க இருந்த உன்னால இப்போ தோத்து போயிட்டு நிறைய பேரோடைய வதந்திகளுக்கு காலாயிட்டேன். அதனால திரும்ப நீ என்ன பண்றதா முடிவுல இருக்க. திரும்பவும் வந்து நிறைய நமக்கு டீமுக்கு ஹெல்ப் பண்ணு, பாத்துக்கலாம். இல்ல சார், நான் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன சொல்றேன்? உண்மை என்னன்னா நான் தோத்துட்டேன். அதை மறைச்சு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. என்ன மறைச்சு நான் திரும்ப டோர்னமெண்ட்ல கலந்துக்க எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் அப்படி பண்ண விரும்பல. ஆனா நீ கட்டாயம் வந்து டெஷிரோட டீம் தோக்கடிச்சாகணும். இதெல்லாம் உன்னோட ஃபால்ட் தான். நீ நினைச்சு நான் நேற்றுக்கு பண்ணிருக்கலாம். நீ பண்ண கவனக்குறைவால் தான் இதெல்லாமே காரணம். அதை புரிஞ்சுக்கல. நீ இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்க முடியலன்னா இந்த இடத்த விட்டு போ. உனக்கு தகுதியில் இதுக்கப்புறம் ப்ளூ மூன் இருக்கிறதுக்கு. இந்த இடத்த விட்டு போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த ப்ளூ மூனோட ஓனர் நான் தான் அப்படின்னு ப்ரொஃபஷனல் கத்த. இப்ப அவளுக்கு புரியுது ப்ளூ மூனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஈகோ பிடிச்சவங்களா இருக்காங்க. எல்லாருமே தனித்தனி இடத்துல நின்று அவங்க பாட்டுன்னு வேலை செய்யறாங்க. பட் நம்ம டெஷிரோட டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்னா விளையாடணுன்றது தான் குறிக்கோளா இருக்குது. அவரை பார்த்துட்டு மனசார ஸ்மைல் பண்றா. நல்ல ஐடியா கொடுத்தீங்க.
அப்படின்னு ப்ளூ மூனோட ஐடியை தூக்கி கீழே கடைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். என்னோட பக்கம் நம்ம ஆளுங்களை காமிக்க இவங்க எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஹீரோவும் நல்லாவே சண்டை போடிங்கப்பா அந்த அவுட் சைடர்ஸ் எடுத்து. ஆனா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, நானும் பிராமுமே சேர்ந்து கூட அந்த பாஸ் மாதிரியே இருந்த ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தப்ப எங்களால முடிஞ்சளவுக்கு பண்ணும். இதுல இருந்து எங்களுக்கு தெரியுது நீ எதுக்காக இன்னமும் ஸ்ட்ராங்காக சொன்னது. கண்டிப்பா நாங்க இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். பிராம ஹீரோவை கூப்பிட என்ன நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு கடினமா கொடுக்குறீங்கன்றது இப்பதான் புரியுது எங்களுக்கு. ட்ரைனிங்க சொன்னேன். இப்பதான் ஹீரோ உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மையை சொல்லட்டுமா, இன்னும் 13 நாள்ல இந்த ஷேடோ வேர்ல்டு அப்பேர் ஆக போகுது. இந்த இடத்துல அதுக்காக நம்ம எல்லாருமே போருக்காக தயாராக போறோம். அதன் அடிப்படையில தான் இப்போ அகாடமியில சிமுலேஷனை உருவாக்கி நமக்கு ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைனிங்லாம் அந்த அளவுக்கு பத்தாது. அந்த போரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களுக்கு நான் கடினமான ட்ரைனிங் கொடுக்குறேன். கண்டிப்பா நம்ம இந்த முறை சாக கூடாது. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். யாருமே இந்த இடத்துல சாக கூடாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன் எல்லாத்தையுமே. சரி நீ எதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லா புரியுது. பட் உண்மை என்னவோ உண்மை உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு மோசமான நிகழ்வுகள் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றது நல்லாவே தெரியுது. அதுக்காக நாங்க இன்னமும் ஸ்ட்ராங்கா வரும். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு கேள்வி இருந்துச்சுட்டான் ஹார்மன். நீ எல்லா விதமான மேஜிக் டெஸ்ட்லயும் சூப்பராகவே கலந்து எல்லாமே ஈஸியா பண்ணிட்டேன். கூடவே இந்த மேஜிக்கல் டவர் அட்டாக் பண்ண போறாங்கன்ற விஷயம் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. எந்த ஒரு தகவலும் இல்லாம எங்க கூட இருந்து இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிற ஆளு உண்மையில நீ யாரு அப்படின்னு அவனும் கேட்க. உண்மையை சொல்ல போனா நானு கவனிரா, நீ எதுவும் சொல்ல தேவல. நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிய பரவாயில்ல. இந்த பார்ட்டில என்ன ஜாயின் பண்ண கேட்டப்போ என்ன நான் சொன்ன தெரியும்ல, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது என்னன்னா ஒருத்தருடைய சீக்கிரட் இன்னொருத்தர் எப்பவுமே கேட்க கூடாதுன்னு சொன்னல, அதுக்காக தான் என்னோட சீக்கிரட்டை நீ மறைச்ச. அதனால நானும் உன்னோட இதை மறைக்கிறேன் இப்போ எதுவும் கேட்காம. அதனால நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொமான்டிக்கா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கேடி. இப்போ நான் வேணா சொல்லிட்டாப்பா. வேணாடா சொல்லடா. வேணாம் நான் கேட்கறது தயாரா இல்லடாப்பா. எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குது ஹார்மன். ரொம்பவும் நன்றிடா. அப்புறம் நானும் அதான்டா சொன்னேன். கவலைப்படுறீங்க, இன்க்ளூடிங் என்னையும் உட்பட நம்ம எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ராங் ஆகும். ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவங்க நேரத்தை சுலபமா ஈஸியா பயன்படுத்தி நிறைய விதமான ட்ரைனிங் அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பக்கம் இவங்க 2 பேரும் ட்ரைனிங் எடுத்துக்க மட்டும் இல்லாம நம்ம அசால்ட் வந்து அதுல இருந்து நம்ம ஹீரோவோட இடத்துக்கு வரேன். அவங்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்கும் இன்னும் பக்கம் ஹீரோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இவங்க கடுமையா போராடிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் எல்லாமே ஹீரோவோ ட்ரைனிங் கொடுக்க எல்லாருமே கொஞ்சம் க்ரோ ஆகிறது மட்டும் இல்லாம ஒரு கடத்துல அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் அடைகிறாங்க. ராமன் ஒரு பக்கம் தோக்கடிச்சிட்டா, இன்னொரு பக்கம் அசால்ட் அவளுடைய வேலையை கணக்கு முடிச்சிட்டேன். ஒரு பேப்பர் வந்து அவளுடைய காலை வலிக்க விட ஹீரோவா அசால்ட்டா உடனே சேர்த்துறாங்க. நீ என்ன நல்லாவே கேர் பண்ணிக்கோ, இல்ல நான் உன்னை கேர் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு அவனுக்கு கேட்க. அதுக்கப்புறம் 13 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அறிவிப்பு வருது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் தயாராங்க. ஷேடோ வேர்ல்டு இப்ப கிரியேட் ஆக போகுது. நம்மளுடைய எனிமிஸ் நம்ம இப்ப சந்திக்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச எல்லா விஷயத்தையும் இதுல பார்த்து பக்காவா பண்ணுங்க. அதுக்கான ட்ரைனிங் தான் இப்ப உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த அகாடமியில நீங்க கத்துக்கணும் மொத்த விஷயத்தையும் அந்த அதுங்களுக்கு எதிராக பயன்படுத்துங்க. என்னோட விஷயத்தை அறிமுகப்படுத்திடும். இது எமர்ஜென்சி. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ரெடி ஆகுங்க. அதுக்கப்புறம் ரொமாட்டிக்காவும் அடடா இந்த பேட்டில் ஃபீல்ட் யூனிஃபார்ம் பக்காவா இருக்கு, நல்லா இருக்குப்பா, உண்மையில நம்ம எல்லாரும் சூப்பரா இருக்கும் பாக்குது. இவங்க அதுக்கப்புறம் வந்து சேர்த்து மட்டும் இல்லாம அசால்ட்டோ பொறுமையா அந்த வந்து சேரேன். இப்போ ரொமாட்டிக்காவும் அவளை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இது ஆரம்பிக்க போது திரும்பவும் அதே காலகட்டத்துக்கு வந்துட்டேன். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பொசிஷன்ல கரெக்டா இருப்பாங்க. இந்த முறை நான் யாரையும் சாக விட மாட்டேன். இது எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. இந்த உலகத்தை நாங்க காப்பாற்ற போறோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்து அவங்களும் ஷேடோ வேர்ல்டை நோக்கி டெலிபோர்ட் அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்து கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. இதுக்கப்புறம் சீசன் 2 கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரப்போகுது. அதுக்காக வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதையும் நான் என்னுடைய சேனல்ல போடுறேன். முடிஞ்சளவுக்கு அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க சாரி இந்த சீசன் 1 பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல வந்து ஹார்ட் வச்சு போடுங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலான்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.